வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாமா? ரெடியா? ஓகே. ஸோ ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம ஃபஸ்ட் சாப்டர் முடிச்சிருக்கிறோம். என்ன ஃபஸ்ட் சாப்டரோட ஹெட்டிங் என்ன? மூவிங். ஃபஸ்ட் சாப்டர் வந்து ஆக்சுவலாக நம்ம செகண்ட் சாப்டர் முடிச்சுட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் சாப்டர் அந்த 2 முடிச்சுட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட 2 ஹெட்டிங் இருக்கிறதையும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்த்துருந்தோம். அப்புறம் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் அந்த சாப்டர் பார்த்துட்டோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு அந்த 4th சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ டக்குன்னு ஃபஸ்ட் சாப்டர் எனக்கு மைண்டில் வரல. ஓகேவா? ஸோ அந்த ஹெட்டிங் வந்து சார்ஜஸ், எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஸோ அதுதான் ஃபஸ்ட் சாப்டர். ஸோ அந்த ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், அப்புறம் 3, 4 அந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய அந்த 4 சாப்டர்ஸை நம்ம முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக அந்த 4 சாப்டருமே நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருந்தது. கரெக்டாக? நம்ம ஃபஸ்ட்டு 4 சாப்டர் பார்க்கும்போது அது எல்லாமே டாபிக்ஸும் நிறைய இருக்கும், கான்செப்டும் நிறைய ஃபார்முலாஸ் பார்க்கணும். ஸோ ஓவராலாகவே அந்த சாப்டர் நமக்கு எல்லாமே எல்லாம் இருந்தது ரொம்ப லென்த்தியாக இருந்தது. சரியா? பட் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்பிட்வீனில் திடீர்னு ஒரு ஸ்மால் சாப்டர் வரும். எப்பயுமே நமக்கு அந்த ஓவரால் நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கும்போது அது 11th 12th பார்த்தோம் படிக்கும்போதும் சரி, ஸோ ரொம்ப லென்த்தியான டாபிக்ஸாகவே இருக்கும். திடீர்னு ஒரு சிம்பிள் அண்டு ஸ்மால் சாப்டர் இன்பிட்வீனில் ஒரு சாப்டர் வந்துடும். அந்த மாதிரி ஒரு சாப்டர் தான் எது? மேக்னட்டிசம் அண்டு மேட்டர். இந்த சாப்டர் ரொம்ப ஸ்மால் அண்டு சிம்பிள் சாப்டர். ஓகேவா? இதில் நமக்கு நிறைய ஃபார்முலாஸ்லாம் நிறைய இருக்காது. இதுவும் நமக்கு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஒன்லி ஃபியூ ஃபார்முலாஸ் தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ பட் ஓவரால் கம்பேர் பண்ணும்போது ஸ்மால் சாப்டர் ஹெட்டிங்குமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சப் ஹெட்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்பர் ஆஃப் பேஜஸுமே ரொம்ப கம்மி. ரொம்ப சிம்பிள் சாப்டர். வி கேன் எக்ஸ்பெக்ட் 1 கொஷின் ஃப்ரம் திஸ் சாப்டர். நீட்டுக்கு ஒரு கொஷின் ஜென்ரலாக இந்த சாப்டர்ந்து வருது. பட் அன்எக்ஸ்பெக்டடாக 1 year 2023 பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து 3 கொஷின் வந்துருந்தது. அந்த 3 கொஷினுமே ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த சாப்டர் மட்டும் டெக்ஸ்ட் புக் NCERT மட்டும் நல்லா படிச்சிருந்தாலே அந்த 3 கொஷினுக்குமே ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அந்த லெவலில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும்தான் அதில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சம்டைம்ஸ் சர்ப்ரைஸாக என்ன பண்ணிடுவாங்க, நம்ம லோ வெயிட்டேஜ், அதாவது இந்த சாப்டரில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, அதாவது நிறைய கொஷின் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சில சாப்டர்ஸ் இருக்கும். நம்ம ஓவரால் அனாலிசிஸ் பண்ணி பார்த்ததில்ல. பட் சில டைம்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் சாப்டர்ஸில் கொஷின் பேப்பர் ஈஸியாக செட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸி சாப்டர்லேருந்து வெயிட்டேஜ் கம்மியாக இது வரைக்கும் இருந்த சாப்டர்லேருந்து திடீர்னு ஏதாவது ஒரு சாப்டர் அவங்க என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி அதுலேருந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸை ஜாஸ்தி பண்ணிடுவாங்க. அது எப்போயாவது நடக்கும் சில டைமு. அந்த மாதிரி தான் 2023 3 கொஷின்ஸ் இந்த சாப்டர் வந்து நமக்கு வந்திருந்தது. சரியா? ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த சாப்டருக்கு முன்னாடி இது வந்து சாப்டர் 5. ஆக்சுவலாக சாப்டர் 4ல் வந்து இந்த மூவிங் சார்ஜஸ் அண்டு மேக்னட்டிசம்னு பார்த்துருந்தோம். அதாவது சார்ஜ் மூவ் ஆகுது, சார்ஜ் மூவ் ஆகிறதுனால என்ன நடக்குது, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அந்த மூவிங் சார்ஜினால கரண்ட் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகாமல் அதை சுற்றி ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃபீல்டு நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மூவிங் சார்ஜஸ்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி மட்டும் தான் அதில் ஸ்டடி பண்ணுவோம். அதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கு இல்லையா? பயட் சாவர்ட்ல, ஆம்பியர் சர்க்யூட்டெல்லாம், அப்புறம் 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டர்ஃபர் ஆகும்போது எப்படி ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் என்னென்ன ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் பார்த்துருந்தோம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? இதெல்லாமே நம்ம அதில் பார்த்தது. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுலேயுமே மேக்னட்டிசம் பற்றி தான் ஸ்டடி பண்ண போகிறோம். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டடி பண்ண போகிறோம், நார்மலாக நமக்கு பார் மேக்னெட் தெரியும் இல்லையா? நமக்கு டே டு டே லைஃப்பில் நமக்கு ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெமிலியராக என்ன தெரிஞ்ச மேக்னெட்னு பார்த்தீங்கன்னா பார் மேக்னெட்டு. ஸோ அந்த பார் மேக்னெட்டு எப்படி ஆக்ட் ஆகுது, மூவிங் அந்த சார்ஜில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டுக்கு இதுக்கு ஏதாவது இன்டர்லிங்க் இருக்குதா? இப்போ சப்போஸ் இப்போ சொலினாய்டு ஷேப் எடுக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். அது என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணல. இன்சைடு சொலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் சாப்டர் பார்த்தோம். அந்த இன்சைடில் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அயன் கோரை இன்சர்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும்? ஆல்ரெடி அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அயன் கோர் என்னது,
மேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போ அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து சொலினாய்டுக்கு இன்சைடில் இன்சர்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும், வாட் ஹேப்பன்? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, என்ன மாதிரி மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி அதை கால்குலேட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம அதில் இந்த சாப்டர் பர்டிகுலராக பார்ப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அந்த டிஃப்ரெண்ட் சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும், அந்த டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ், டயமேக்னட்டிசம்னா என்ன, பேராமேக்னட்டிசம்னா என்ன, ஃபெரோமேக்னட்டிசம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் ஹெட்டிங் என்னன்னா சொலினாய்டும் பார் மேக்னெட்டும் சிமிலர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். பார் மேக்னெட் பிஹேவியரும் சொலினாய்டு பிஹேவியரும் சேமாக இருக்கும். ஸோ சொலினாய்டு ஆக்ட் ஆஸ் ஏ பார் மேக்னெட் ஆர் பார் மேக்னெட் ஆக்ட் ஆஸ் ஏ சொலினாய்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். சரியா? ரைட், போகலாமா? இதுதான் ஆக்சுவலாக இந்த சாப்டர் பார்க்க போகிறது. கம்ப்ளீட்டாக தேரி தான் இருக்கும். ஒரே ஒரு ஹெட்டிங்கில் மட்டும் நமக்கு ஸ்மால் ஃபார்முலா வரும். ஸோ ரொம்ப சிம்பிளான சாப்டர். இந்த சாப்டர் நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக எதுவுமே இருக்காது. ஓகே, போகலாமா? இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. மேக்னெட்டிக் ஃபினாமினா ஆர் யூனிவர்சல் இன் நேச்சர். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். என்டையர் யூனிவர்ஸ்லையுமே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, மேக்னெட்டிக் நேச்சர். வி கேன் see it. Okay, right. Vast distant galaxies, the tiny invisible atoms and human and beasts all are permitted through with a host of magnetic fields from a variety of sources. So idella basic da. The Earth's magnetism predates human evolution. The word magnet is derived from the Greek word. Actually எந்த word இருந்து derive பண்ணிருக்காங்கன்னா magnesia. இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மெக்னீஷியா அப்படின்ற வேர்ட்லேருந்து எதை டெரைவ் பண்ணியிருக்காங்க, மேக்னெட் அப்படின்ற வேர்டை டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வேர் மேக்னெட்டிக் ஓர் டெபாசிட்ஸ் வேர் ஃபவுண்ட் இயர்லி 600 BC. ஸோ அப்போவே 600 BCனா எப்போ, 600 இயர்ஸ். இப்போலேருந்து நீங்கள் போனீங்கன்னா அரௌண்டு 2600 இயர்ஸ் பேக். இங்கே இன்னைக்கு டேட்லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஓகேவா, மோர் தென் 2600 இயர்ஸ் பேக். அந்த இயரில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கிறது ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக மேக்னெட்டிக் ஒரு நேச்சுரல் மேக்னெட், அதை பற்றி ஸ்டோரியெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அந்த ஸ்டோரியெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதிலிருந்து வந்து அந்த மேக்னெட்டிக் ஓருக்கு வந்து அது வந்து அந்த அயன் டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து கண்டக்ட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுதான் நம்ம அந்த மெக்னீஷியான்ற அந்த ஓர்லேருந்து தான் என்ன டேர்ம் இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம், மேக்னெட் அப்படின்ற அந்த நேம் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கிறோம். ஓகேவா? இந்த ப்ரீவியஸ் சாப்டர் we have learned that மூவிங் சார்ஜஸ், இதுதான் நம்ம லாஸ்ட் சாப்டர் பார்த்தது. மூவிங் சார்ஜஸ் ஆர் எலக்ட்ரிக் கரண்ட். அந்த வேர்டை நான் சேர்த்து தான் எப்பயுமே ஞாபகம் வச்சுன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? ப்ரொடியூஸ் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். சார்ஜ் மூவ் ஆனாலே கரண்ட் இருக்கும், கரண்ட் இருந்தாலே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். மூவிங் சார்ஜ் இருந்தால் கரண்ட் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். கரண்ட் இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், சார்ஜ் மூவிங் இருக்குன்னு அர்த்தம். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மாற்றி மாற்றி உங்களுக்கு சொல்ல தெரியணும். புரியுதா? ஸோ இது வந்து சார்ஜ் மூவ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. திஸ் டிஸ்கவரி விச் வாஸ் மேட் இந்த இயர்லி பார்ட் ஆஃப் 19th century credited. இது எல்லாமே யாருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஓர்ஸ்டட், ஆம்பியர், பயட்ஸ் அண்ட் சாவர்ட். இதுதான் நம்ம லாஸ்ட் சாப்டரில் மெயினாக இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் நம்ம ஸ்டடி பண்ணியிருந்தோம், மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் அந்த சாப்டரில். கரெக்டா? ரைட். In the present chapter we take a look at magnetism and subject in own right. Some of the commonly known ideas regarding the magnetism are, so basically magnetism உடைய common அது ஐடியாஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்ப்போம். த எர்த் பிஹேவ்ஸ் ஆஸ் எ மேக்னெட் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயிண்டிங் அப்ராக்சிமேட்லி ஃப்ரம் த ஜியாகிராஃபிக் சவுத் டு நார்த். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டாக? வென் எ பார் மேக்னெட் இஸ் ஃப்ரீலி சஸ்பெண்டட் in points in the north south direction, the tip which the geographic north is called north pole, அப்புறம் south is called south pole. கரெக்டா? ஒரு பார் மேக்னெட்டை சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தொங்க விட்டிங்கன்னா டைரக்ஷன் காமிக்குதோ, ஸோ நார்த் போல் எந்த டைரக்ஷனில் அது நார்த்து காமிக்குதோ அது நார்த் போல், இன்னொன்று என்னது சவுத்து போல். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டாக? அதை வச்சு தான் எர்த்தோடைய நார்த் அண்ட் சவுத் போல் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம். பார் மேக்னெட்டை வச்சு ஈஸியாக நம்ம டைரக்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாமே பேசிக் தான். கரெக்ட்? தேர் இஸ் ஏ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான். சேம் லைக் போல்ஸ் என்ன ஆகும், ரிப்பல்சிவ். நார்த்து கிட்ட கொண்டு வந்தால் ரிப்பல்சிவ் ஆகும், சவுத் கொண்டு வந்தாலும் என்ன ஆகும், ரிப்பல்சிவ் ஆகும். தட் இஸ் லைக் போல். அன்லைக் போல் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். சவுத்து நார்த்து அட்ராக்ட் ஆகும், இல்லை நார்த் சவுத் எடுத்தாலும் அட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட் தான் இது. தேர் இஸ் ஏ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வென் நார்த் போல்ஸ் ஆஃப் டூ மேக்னெட்ஸ் ஆர் brought close together. Conversely there is an attractive. கரெக்டா? ஸோ இது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். இதெல்லாம் பேசிக் நேச்சர் தான். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு இங்கே என்ன வரும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். கரெக்டா?
ஸோ இது பேசிக். அடுத்தது we cannot isolate. இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதுதான் இதில் நீங்கள் அடிஷ்னலாக நியூவாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த இந்த ப்ராப்பர்ட்டியில். ஓகேவா? மற்றெல்லாம் ஆல்ரெடி ஃபெமிலியராக எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, we cannot isolate the north or south pole of the bar magnet. நீங்கள் நார்த்து போலையும் சவுத்து போலையும் எப்பயுமே நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஐசோலேட் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போது சார்ஜ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சார்ஜில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. கரெக்டாக நமக்கு தெரியும் சார்ஜில் பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் சார்ஜை நம்ம என்ன பண்ண முடியும், பாசிட்டிவ் சார்ஜை தனியாக நெகட்டிவ் சார்ஜை தனியாக செப்பரேட் பண்ண முடியும். கரெக்டு தானே? ஆனால் இந்த மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்த்து போலில் தனியாகவோ சவுத் போல் தனியாக என்ன பண்ண முடியாது, எப்பயுமே பிரிக்க முடியாது. ஒரு மேக்னெட் இருக்குது, அதை நீங்கள் டூவாக உடைக்கிறீங்க, ரெண்டாக பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப அது என்ன ஆகும். இப்போ இதான் ஒரு மேக்னெட் எடுக்கிறீங்கன்னா, சப்போஸ் இது வந்து நார்த்து, இது சவுத் போல் அப்படின்னா, இப்போ இந்த மேக்னெட்டை நான் என்ன பண்ணுறேன், பிரேக் பண்ணுறேன். இப்போ இந்த மேக்னெட்டை நான் இப்படி என்ன பண்ணுறேன், பிரேக் பண்ணுறேன். பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், 2 பார்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ என்ன ஆகிடும்னா 2 பார்ட் ஆகிடும். ஆனால் 2 பார்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன நடக்கும், திரும்ப இது நார்த்து இது சவுத்து உடஞ்சதுக்கு அப்புறம், இது பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் உடஞ்சதுக்கப்புறம் இது சவுத் ஆகிடும், இது நார்த் ஆகிடும். புரியுதா? திரும்ப என்ன ஆகிடும், நார்த்து சவுத் போலாக நமக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் திரும்ப இதை ஃபர்தராக டிவைட் பண்ணிங்கன்னா மறுபடியும் என்ன கிடைக்கும், ஒரு எண்டு நார்த்து இன்னும் 2 சவுத்து, மறுபடியும் அதே மாதிரி ஒரு எண்டு நார்த்து இன்னும் 2 சவுத்து, இந்த மாதிரி தான் கிடைக்குமே தவிர நீங்கள் எத்தனை தடவை டிவைட் பண்ணிட்டு போனாலும் நார்த்து சவுத்து என்ன ஆகும், ப்ரெசண்ட்டில் தான் இருக்கும். we cannot isolate north alone, சவுத் அலோனா என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. லைக் சார்ஜில் பண்ணுற மாதிரி இதில் பண்ண முடியாது. சார்ஜை நீங்கள் ப்ளஸ் கியூ தனியாக கொண்டு போகலாம், மைனஸ் கியூ தனியாக கொண்டு போகலாம். சார்ஜை ஐசோலேட் பண்ண முடியும், செப்பரேட் பண்ண முடியும் தனித்தனியாக. ஆனால் இதில் என்ன பண்ண முடியாது, நார்த்து சவுத்து செப்பரேட் பண்ண முடியாது. அதுதான் அந்த முக்கியமான பாயிண்ட்டு. புரியுதா? அது ஐசோலேட் பண்ண முடியாது. இதுதான் அந்த பாயிண்ட். we cannot isolate the north or south pole of a magnet. தெளிவாக புரிஞ்சுதா? If a bar magnet is broken into 2 halves, we get 2 similar bar magnets with somewhat weaker properties. ஆனால் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப நார்த் சவுத் கிடைச்சுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். என்ன இருக்குன்னா, இப்போ அது ஃபுல் மேக்னெட்டாக, இப்போ தான் ஃபுல் மேக்னெட்டாக இருக்குன்னா, இது ஃபுல் பார் மேக்னெட்டாக இருக்கும்போது இருந்ததை விட இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இது 2 பார் மேக்னெட் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கட் பண்ணதுக்கப்புறம் 2 போர்ஷன் ஆகிடும். இது ஒரு பார் மேக்னெட், இன்னும் கட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பார் மேக்னெட் ஆக்ட் ஆகிடும். ஆனால் என்ன ப்ராப்பர்ட்டியில் டிஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி வந்து வீக் ஆகிடும். அதோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் அந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து, அது என்ன ஆகிடும், ஃபுல் பார் மேக்னெட்டாக இருக்கும்போது இருந்ததை விட பிரேக் ஆனதுக்கப்புறம் இருக்கிறது வீக் ஆகிடும். ஸோ அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க, வீக்கர் ப்ராப்பர்ட்டிஸ். புரியுதா? ஐசோலேட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன ஆகும், திரும்ப திரும்ப என்ன பண்ணோம், பிரேக் பண்ண நார்த் சவுத் கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் ப்ராப்பர்ட்டி வீக் ஆகிட்டே போகும். அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அன்லைக் எலக்ட்ரிக் சார்ஜஸ், இது நமக்கு தெரியும், ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் நார்த் சவுத் போல்ஸ் நோன் அஸ் மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் do not exist. ஸோ மோனோபோல்ஸ்னால் என்ன அர்த்தம், நார்த்து சவுத்தை என்ன பண்ண முடியாது, தனியாக பிரித்து ஸ்டடி பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. இங்கே லைக் சார்ஜ் கூட கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் பண்ணுற மாதிரி இல்லை பண்ண முடியாது. அப்போது ஃபைனலாக மேக்னெட்ஸில் என்ன கிடையாது, மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் do not exist. that is called monopoles. monopoles என்ன அர்த்தம், நார்த்து தனியாக சவுத்து தனியாக பிரிக்க முடியாது, does not exist. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். சார்ஜுக்கும் அந்த இதுக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ், அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, இதில் என்ன இருக்குது, நார்த் போல் சவுத் போல் இருக்குது. என்ன சிமிலர் ப்ராப்பர்ட்டி, அதில் லைக் சார்ஜ் வந்து என்ன ஆகும், ரிப்பல்சிவ், பாசிட்டிவ் ரிப்பல்ஸ் ஆகும், நெகட்டிவ் ரிப்பல்ஸ் ஆகும், பாசிட்டிவ் அட்ராக்ட் ஆகும். அன்லைக் சார்ஜ் வந்து அட்ராக்டிவ், லைக் சார்ஜ் ரிப்பல்சிவ். அதே மாதிரி இங்கே என்ன சிமிலாரிட்டி என்னது, இங்கே சேம் போல் வந்து ரிப்பல்சிவ், நார்த் ரிப்பல்சிவ், சவுத் ரிப்பல்சிவ். நார்த்து சவுத் அட்ராக்டிவ், கரெக்டாக ஆப்போசிட் போல்ஸ் வந்து அட்ராக்டிவ். அந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு சிமிலராக இருக்குது. ஆனால் எது இங்கே சிமிலராக இல்லை, மோனோபோல்ஸ். அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் செப்பரேட் பண்ண முடியாது. அந்த பாயிண்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நமக்கு அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கோ இல்லை ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினாக வரும்போது தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்பேர் பண்ணி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா எது கரெக்ட் தப்புன்னு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு,
it is possible to make magnets out of iron and it alloys. இது நமக்கு தெரியும் கரெக்டா. நாமளே மேக்னெட்டை என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். எதை யூஸ் பண்ணி, அயன் அண்ட் அதனுடைய அலாய்ஸை யூஸ் பண்ணி we can create what, new magnet. We begin with a description of a bar magnet and its behavior in an external magnetic field. We describe Gauss law of magnetism. We next describe how materials can classify in the basis of their magnetic properties. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். பாரா, டயா அண்ட் ஃபெரோமேக்னட்டிசம் இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கரெக்டா. ஸோ பார் மேக்னெட் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அதாங்க பார்க்க போகிறோம். We begin our study by examining iron fillings sprinkled on a sheet of glass placed over a short bar magnet. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் கரெக்டாக. இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக அந்த அயன் ஸ்மால் அந்த அயன் பீசஸ் வந்து இங்கே இது பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டமில் ஒரு பார் மேக்னெட் வச்சிங்கன்னா அது என்ன மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். லைக் ஆக்சுவலாக இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எதில் இருக்கும் அப்படின்னா, இதே மாதிரி பேட்டர்னுக்கு எதில் பார்க்கலாம்னா சொலினாய்டில் பார்க்கலாம். சொலினாய்டில் எப்படி இருக்கும், ஸோ இது ஒரு சொலினாய்டுன்னு கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இதில் கரண்ட் இப்போ பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கரண்ட் பாஸ் ஆகுது. சொலினாய்டில் கரண்ட் பாஸ் ஆனது உடனே மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வரையும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இட் லுக்ஸ் லைக் வாட், பார் மேக்னெட்டில் இப்போ ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி ஷேப் தான் உங்களுக்கு தெரியும். கிளியர். ஸோ இது அந்த பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிங்கன்னா இது ஆக்சுவலாக சொலினாய்டில் இதே மாதிரி பேட்டர்ன் தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை நம்ம ட்ரா பண்ணோம்னா, ஸோ இதை வச்சு தான் நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்ல போகிறோம், அடுத்த கேஸில் பார் மேக்னெட்டும் சொலினாய்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரியா. ரைட். த பேட்டர்ன் ஆஃப் அயன் ஃபில்லிங் சஜஸ்ட் தட் மேக்னெட்டிக் ஹேஸ் 2 poles. இது என்ன கன்க்ளூஷன் நமக்கு கொடுக்குது அப்படின்னா, மேக்னெட் ஹேஸ் 2 poles சிமிலர் டு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் மாதிரி இதுலேயும் 2 poles இருக்குது அப்படின்னு காமிக்குது. ஓகேவா. ஆஃப் அன் எலக்ட்ரிக் டைபோல் அந்த மாதிரி இதுவும் இருக்குது. ரைட். As mentioned in the introductory section, one pole is designated the north pole and other is south pole. When suspended freely, the poles point approximately towards the geographic north south poles. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க the magnetic field lines. ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ஒன்று படிச்சிருக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோடைய ப்ராப்பர்ட்டி என்ன, அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டி எப்படி பார்க்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆஃப் எ மேக்னெட் ஆர் சொலினாய்டு. பார்த்தீங்களா அங்கே என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் பண்ணிட்டாங்களா, மேக்னெட் ஆர் சொலினாய்டு. பார் மேக்னெட் ஆக்டர் சொலினாய்டு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால சொலினாய்டுக்கு அதே ப்ராப்பர்ட்டி தான், அதே மாதிரி ஃபீல்டு லைன்ஸ் தான் வரும். பார் மேக்னெட் வர மாதிரி தான். ஃபார்ம் கண்டினியூவஸ் க்ளோஸ்டு லூப். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஃபார்ம் கண்டினியூவஸ் க்ளோஸ்டு லூப்ஸ். புரியுதா. மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து கண்டினியூவஸ் க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணும். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் என்ன பண்ணாது, க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணாது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸோட நேச்சர் என்ன, பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட் ஆகிட்டு நெகட்டிவ் சார்ஜில் தான் எண்ட் ஆகும். ப்ளஸ் Q டு மைனஸ் Qக்கு தான் ஆரோ போடுவோமே தவிர மைனஸ் Q டு ப்ளஸ் Q என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ஆரோ போட்டிருக்க மாட்டோம். ஞாபகம் இருக்கா. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும், இப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இது நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கும், கரெக்டா. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்ட் அட் நெகட்டிவ் இப்படி இருக்குமா. பாசிட்டிவ்க்கு அவுட்வர்ட் ஆரோ, நெகட்டிவ்க்கு இன்வர்ட். புரியுதா. ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக அந்த ஆரோ இருக்கும். கரெக்டா. ஸோ பாசிட்டிவ் சார்ஜில் ஸ்டார்ட் ஆகிட்டு நெகட்டிவில் முடியும், அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் முடியும். எப்பயுமே அங்கே என்ன வராது, மைனஸ் Q டு ப்ளஸ் Qக்கு நமக்கு என்ன கிடைக்காது, ஃபீல்டு லைன்ஸ் கிடைக்காது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா. மைனஸ் Q டு ப்ளஸ் Qக்கு நமக்கு என்ன கிடைக்காது, ஃபீல்டு லைன்ஸு கிடைக்காது, வராது. புரியுதா. அப்படின்னா என்ன அர்த்தம், க்ளோஸ்டு லூப்பு ஃபார்ம் பண்ணுறது. க்ளோஸ்டு லூப்புனா என்ன, ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு
திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்ததுனா தான் அது என்னது க்ளோஸ்டு லூப். அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டா அந்த லூப் என்ன ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இங்கே என்ன ஆகலை, நெகட்டிவ் டு ப்ளஸுக்கு வரல. அதனால் இது என்ன பண்ணாது, டு நாட் ஃபார்ம் த க்ளோஸ்டு லூப். எது, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். இதான் என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கும். ஓகேவா, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ப்ராப்பர்ட்டி. கிளியர். மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு என்ன ஆகுனா இதிலிருந்து உங்களுக்கு நார்த் டு சவுத் போயிட்டு திரும்ப உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். இன்சைடில் உங்களுக்கு போகும், அவுட் சைடில் திரும்ப வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். எதில், மேக்னெட்டில். இதுதான் அந்த பாயிண்ட்டு, இதான் நடக்கிறது. சரியா? க்ளோஸ்டு லூப்பை ஃபார்ம் பண்ணும். திஸ் இஸ் அன்லைக் எலக்ட்ரிக் டைபோல் வேர் தீஸ் ஃபீல்டு லைன்ஸ் பிகின் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட் அட் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதில் பார்த்துருந்தோம், இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டு. ரைட். Next point என்னது, the tangent to the field line to given point represents the direction of the net magnetic field at point. So total magnetic field நீங்கள் calculate பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம என்ன ட்ரா பண்ணணும், டேஞ்சென்ஷியல் லைன் ட்ரா பண்ணணும். நீங்கள் டேஞ்சென்ஷியல் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்டில் என்ன கிடைக்கும், உங்களுக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டியில் நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், tangent to the field line draw பண்ணணும். It represents direction of net magnetic field. இதனால நமக்கு என்ன கிடைக்கும், direction of net magnetic field be at the point. Net magnetic field உடைய direction கண்டுபிடிக்கணும்னா okay, you have to draw the tangential line. அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், net magnetic field உடைய direction கிடைக்கும் particular pointல. Next, the larger number of field lines crossing per unit area, the stronger magnitude of the magnetic field. இது magnetic field உடைய ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டிங் இதே கேஸ் தான். ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியா சூஸ் பண்ணுறோம்னா அந்த ஏரியாக்குள்ளே மோர் நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகுதுன்னா அங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். லெஸ் நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டு தானே? ஃபீல்டு லைன்ஸை வச்சு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது ஒரு ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை நான் இதேமாதிரி இதே ஏரியா இன்னொரு கேஸில் எடுத்துக்கிறேன். இப்போ நான் டிஃப்ரெண்ட்டு பொசிஷனில் நான் இதை கால்குலேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இந்த கேஸில் வந்து லைக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இப்படி பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1 2 3 4 லைன்ஸ் கிராஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இதில் வந்து ஒன்லி 2 லைன்ஸ் தான் கிராஸ் ஆகிருக்கு. அப்படின்னா இதில் எது ஸ்ட்ராங், இது வந்து இதில் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இது என்னது, வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெண்டுமே என்னது, சேம் ஏரியாவோட ஒரு அசம்ஷன் எடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு கிவன் ஏரியாவுக்குள்ளே த நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ், அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிற நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் வந்து மோராக இருந்தால், மோர் நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ த கிவன் ஏரியானா மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். லெஸ் நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகுனா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அங்கே கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ அதான் அந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு, த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் டு நாட் இன்டர்செக்ட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸில் அது வராது. 2 லைன்ஸ் என்ன ஆகாது, இன்டர்செக்ட் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் டு நாட் இன்டர்செக்ட் ஆகாது. ஒருவேளை இன்டர்செக்ட் ஆச்சுன்னா என்ன அர்த்தம், என்ன ஆகும், 2 பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்லேருந்து ஒரு டேஞ்சன்ட் எடுத்து தானே கிடைக்கும் நமக்கு. இன்டர்செக்ட் ஆகுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 டேஞ்சன்ட் லைன் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வயலேட் ஆகிடும். புரியுதா? அதனால் ஃபார் த டிட் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வுட் நாட் பி யூனிக் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஒரு டைரக்ஷன் இல்லாமல் 2 டைரக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ஃபெயிலியர் ஆகிடும் டேஞ்சன்ஷியல் ட்ரா பண்ணும்போது. அதனால் அது பாசிபிள் கிடையாது. புரியுதா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டு நாட் இன்டர்செக்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைனும் டு நாட் இன்டர்செக்ட் தான். கிளியர்? ஸோ ரொம்ப மெயின் டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான். என்னது, இது வந்து க்ளோஸ் டு லூப்பை ஃபார்ம் பண்ணும். எது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு க்ளோஸ் டு லூப்பை ஃபார்ம் பண்ணாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும். மீதி எல்லாமே சிமிலர் ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? ரைட். ஸோ in a variety of ways, okay, one can plot the magnetic field lines in a variety of ways. One way to place small magnetic field components needle at a various position and note the orientation.
This gives an idea of the magnetic field direction, various points in a space. Okay, right, next heading வாங்க. Bar magnet as an equivalent solenoid. அடுத்து இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் அப்படின்னா நம்ம பார் மேக்னெட்டையும் இப்போ சொலினாய்டையும் சிமிலராக வச்சு ஸ்டடி பண்ண போகிறோம். சொலினாய்டுக்கு என்ன நம்ம ப்ராப்பர்ட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணமோ அதை பார் மேக்னெட் கூட இன்டர்லிங்க் பண்ணிக்கலாம். இல்லை பார் மேக்னெட்டுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா சொலினாய்டு கேஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ரெண்டுமே ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெண்டு எப்படி ஆக்ட் ஆகும் தெரிஞ்சால் தான் நம்ம அதை கனெக்ட் பண்ண முடியும். இந்த ப்ரீவியஸ் சாப்டர் we have explained how a current loop acts as a magnetic dipole பார்த்தோம். கரெக்டாக மேக்னெட்டிக் டைபோல் நம்ம எந்த சாப்டர் பார்த்தோம்? போன சாப்டரில் மேக்னெட்டிக் டைபோல்னு ஒன்று பார்த்தோம். circular loop act as a magnetic dipole. Correct? Current loop act as a magnetic dipole. We mentioned Ampere's hypothesis that all magnetic phenomena can be explained in terms of circulating currents. Okay, the resemblance of magnetic field lines of for a bar magnet and a solenoid suggest that bar magnet may be thought of as a large number of circulating currents is analogy with a solenoid. Okay va? So finally இப்போ அந்த ஃபீல்டு லைன்ஸ் வச்சு ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கேஸ் எடுத்து ஸ்டடி பண்ணதுக்கும் பார் மேக்னெட்டிக் அதோட ஃபீல்ட் லைன்ஸ் எடுத்து ஸ்டடி பண்ணி பார்த்தது ரெண்டும் சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருந்ததுனால பார் மேக்னெட் ஆக்ட் ஆஸ் ஏ சொலினாய்ட் இல்லை சொலினாய்ட் ஆக்ட் ஆஸ் ஏ பார் மேக்னெட் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது இதில் என்ன நான் கன்க்ளூஷன் கொண்டு வராங்க பாருங்கள். அடுத்த பாயிண்ட்டு, கட்டிங் ஏ பார் மேக்னெட் இன் ஹாஃப் இஸ் லைக் கட்டிங் சொலினாய்ட். ஒரு பார் மேக்னெட்டை நீங்கள் ஹாஃபாக கட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் என்னென்னு சொல்லலாம்? ஒரு சொலினாய்டை ஹாஃபாக கட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பார் மேக்னெட் சொலினாய்டு இப்போ ஈக்குவல்னா அதை டூவாக கட் பண்ணும்போது அந்த டூ பார் மேக்னெட் எப்படி ஆக்ட் ஆகுதோ ஒரு சொலினாய்டை டூ ஹாஃபாக கட் பண்ணிங்கனாலும் அந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகும். பிகாஸ் போத் ஆர் சிமிலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் we get two smaller solenoids with weaker magnetic properties. ஸோ அதை நமக்கு பார்த்தது கரெக்டாக என்ன பார்த்தோம்? we get two smaller solenoids with weaker magnetic properties. ஸோ அதை எப்பயும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் சொலினாய்டு நம்ம ஆஃபாக கட் பண்ணாலும் சரி ஒரு சொலினாய்டை, இல்லை பார் மேக்னெட் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிங்கனாலும் அதுக்கப்புறம் வந்து அந்த டூ மேக்னெட்டும் என்னவாக இருக்கும்? வீக்கர் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். பட் ஸ்டில் இட் ஆக்ட் ஆஸ் ஏ பார் மேக்னெட் ஆர் solenoid. Okay, the field lines remains continuous emerging from one phase of the solenoid entering into other phase. So நார்மலாக அதே தான், எப்படி ஒரு மேக்னெட்டில் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் ஆஃப்டர் பிரேக் ஆனதுக்கப்புறம் இருக்கும், அதை ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறமும் இருக்கும். One can test this analogy by moving a small compass needles in the neighboring of bar magnet and current carrying finite solenoid and noting that deflections of the needle are similar in both cases. ஓகேவா? ஒரு பார் மேக்னெட் இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டில் நீங்கள் மேக்னெட்டிக் நீடில் எடுத்துகிட்டு போயிட்டு காம்பஸ் வச்சு ஸ்டடி பண்ணும்போது என்ன டைரக்ஷன் டிஃப்ளெக்ஷன் காமிக்குதோ அதே மாதிரி தான் சொலினாய்ட்லையும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் என்ன சொல்லிட்டாங்க? பார் மேக்னெட் ஆக்ட் ஆஸ் ஏ சொலினாய்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு, to make this analogy more firm, we may calculate the axial field of the finite solenoid depicted. So on the axis என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் பர்டிகுலர் பாயிண்ட்டில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சொலினாய்டு பார்த்தோம் இல்லையா? அந்த சொலினாய்டு கேஸில் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது இருக்கு இல்லையா? இப்போ இந்த கேஸில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட்டில் அவங்க என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிட்டாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு அட்டு பாயிண்ட்டு பி கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இது சொலினாய்டில். அதே மாதிரி ஒரு பார் மேக்னெட் வச்சுக்கிட்டு ஆன் த ஆக்சிஸில், இதான் என்னது? ஆன் த ஆக்சிஸ். இந்த ஆன் த ஆக்சிஸில் கால்குலேட் பண்ணுறாங்க. பார் மேக்னெட்டை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கிடைச்சிருக்கு, அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஆன் த ஆக்சியல் ஃபீல்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபைனைட் சொலினாய்டில். ஸோ வி கேன் டெமான்ஸ்ட்ரேட் தட் லார்ஜ் டிஸ்டன்சஸ் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஆக்சியல் ஃபீல்டுக்கு கண்டுபிடிக்கும் போது என்ன வேல்யூ கிடைச்சிருக்குன்னா μ0/4π 2m/r3. m வெக்டர் என்னது? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். கரெக்டா? b is equal to μ0/4π 2m vector by r3. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர். இதுதான் ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பியில் கிடைச்சது, ஆன் த ஆக்சிஸில் கிடைச்ச மேக்னெட்டிக் ஃபீல்டு. திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் ஆக்சியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் பார் மேக்னெட். அதே மாதிரி ஒரு பார் மேக்னெட் எடுத்து ஸ்டடி பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பாயிண்ட் பியில் இதே வேல்யூ தான் கிடைச்சிருக்கு.
ஸோ அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, இது ரெண்டும் சேம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which one may obtained experimentally. இது வந்து experimentally verified data. Thus a bar magnet and solenoid produce similar magnetic field. இதில் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, bar magnet and solenoid ரெண்டுமே சேர்ந்து produces similar magnetic field தான் produce பண்ணுது. So the magnetic moment of bar magnet is thus equal to magnetic moment of an equivalent solenoid that produces the same magnetic field. புரிஞ்சுதா? இதுதான் the conclusion. Next, the dipole in a uniform magnetic field. So இது வந்து ஒரு ஃபார்முலா, இது ரொம்ப சிம்பிள் டெரிவேஷன் தான், இது பெருசாக ரொம்ப காம்ப்ளிகேட்டாக எதுவும் இருக்காது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, the dipole in a uniform magnetic ஃபீல்டில் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். Let place a small compass needle is known as magnetic moment allowing to oscillate in a magnetic field. So உங்களுக்கு என்ன ஆகும், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது ரொட்டேஷன் நடக்கும். கரெக்டாக ரொட்டேஷன் நடந்தால் அங்கே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், கண்டிப்பாக டார்க்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டார்க்கோடைய ஃபார்முலா மேக்னெட்டிக், லாஸ்ட் சாப்டர் பார்த்தோம் இல்லையா, டார்க்கோடைய ஃபார்முலா நமக்கு என்னது, மேக்னெட்டிக் டைபோல் கேஸில் டவ் வெக்டார் ஈக்குவல் டு எம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இதான் என்னது டார்க்கோடைய ஃபார்முலா, டவ் வெக்டார் ஈக்குவல் டு எம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இதில் இதனோட எக்ஸ்பேன்ஷன் நமக்கு தெரியும், இது வந்து வெக்டாரில் மேக்னெட்யூடில் எதுனா என்ன வரும், மேக்னெட்யூடில் எதுனா டவுஸ் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டாவா, கரெக்ட். கிராஸ் ப்ராடக்ட் என்ன வரும், டார்க் மேக்னெட்யூட் ஆஃப் த டார்க் டவுஸ் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ டவ் இஸ் த ரீஸ்டோரிங் டார்க், தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் எம் அண்ட் பி. இது ஆல்ரெடி நம்ம அந்த ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்தது தான் அந்த ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா, மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய சிம்பிள் டெரிவேஷன் தான் இது, மேக்னெட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்டகிரேஷன் டவ் ஆஃப் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இதுதான் ஆக்சுவலாக டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இன்டகிரேட் பண்ணிங்கன்னா டார்க் இன்ட்டு என்னது டி தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. தீட்டா எவ்வளோ வேரி ஆகுதோ அவ்வளோதான் ரொட்டேஷன் நடந்திருக்கும், அந்த அதுதான் ரொட்டேட்டிங் ஆங்கிள். ஸோ அதான் கால்குலேட் பண்ணி ஆகணும். அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் பாருங்கள், டவ் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. கரெக்டா, எம்பி சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க அடுத்தது ஃபர்தராக, யூஎம் ஈக்குவல் டு எம்பி கான்ஸ்டன்ட்டா. ஸோ இங்கே தீட்டா மட்டும்தான் என்னது வேரியபிள் காம்பனண்ட், அப்போ சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டான்னு கிடைக்குமா, கரெக்ட். சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ண என்ன வரும், சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டா. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், பிகாஸ் இன்டகிரேஷன் ஆஃப் சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா ஈக்குவல் டு வாட், மைனஸ் காஸ் தீட்டா. கரெக்டா. ஸோ இப்போ ஃபைனலாக என்ன கிடைச்சிருக்கு, மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. இதான் என்னது என்னுடைய ஃபார்முலா. ஓகே, பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மைனஸ் எம்பி காஸ் தீட்டா. அதர்வைஸ் இதை ப்ராடக்ட் வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட், சாரி இது ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் இருந்தால் காஸ் தீட்டா வந்திருக்கு இல்லையா, சைன் தீட்டா வந்தால் தான் கிராஸ் ப்ராடக்ட் இல்லைனா வெக்டார் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். காஸ் தீட்டா வந்திருக்கு, எம்பி காஸ் தீட்டா, காஸ் தீட்டான்றது வரும்போது அது எந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம், இது டாட் ப்ராடக்ட். அதர்வைஸ் வி கேன் சே ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, மைனஸ் எம் வெக்டார் டாட் பி வெக்டார். சொல்கிறது புரியுதா, இது வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது திஸ் ப்ராடக்ட் இஸ் கால்டு ஸ்கேலார் ப்ராடக்ட். ஏன்னா எம் வெக்டார் டாட் பி வெக்டார் எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும், எம்பி காஸ் தீட்டா. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. கிளியர். அந்த இது ஆக்சுவலாக இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, அதனால இப்படி ரிவர்ஸில் எழுதுகிறேன், புரியுதா. அதனால தான் மைனஸ் எம் வெக்டார் டாட் பி வெக்டார். இது வெக்டார் ஃபார்மில் எழுதும்போது, இது மேக்னிட்யூட் ஃபார்மில் எழுதும்போது. கிளியர். இதுதான் அந்த டெரிவேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ ப்ராப்ளமுக்கு நமக்கு இந்த டெரிவேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட் தெரியணும். இந்த ஃபைனல் ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சொல்கிறது புரியுதா. இதுதான் உங்கள் டெரிவேஷனில் ஃபைனலாக போட்டு இதை போட்டிருக்காங்க இல்லையா, u equal to minus m vector dot b vector. ஓகேவா. நெகட்டிவ் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு அப்படின்றதுனால நெகட்டிவ் சைன் இங்கே வரும், புரியுது. அது பொட்டென்ஷியல் எனர்ஜி வரும்போது நமக்கு நெகட்டிவ் சைன் வரும் இங்கே, ரைட்.
ஸோ the zero potential energy can be fixed in the convenience take okay இந்த கேசஸ் பாருங்க இந்த கேஸில் மொத்தம் வந்து இப்போது தீட்டாவுக்கு டிஃப்ரெண்ட் கேஸஸ் எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னா தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்தால் என்ன ஆகும் இப்போ இந்த கேஸில் தீட்டா 90 டிகிரியாக இருந்தால் வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா மைனஸ் எம்பி காஸ் தீட்டான்னு பார்த்தோம் இல்லையா இதில் மைனஸ் எம்பி காஸ் தீட்டாவுக்கு பதிலாக 90 போடுங்க என்ன நடக்கும் 90 டிகிரினா என்ன அர்த்தம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் 90 மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் என்னது 90 டிகிரின்னு அர்த்தம் எம்முக்கும் பிக்கும் பிட்வீனில் இருக்கிற ஆங்கிள் தான் என்னது theta that is 90 இருந்தா what is cos 90 0 ஆயிடுமா correct என்ன ஆயிடும் 0 ஆயிடும் so there is no potential energy அப்படினு அர்த்தம் எப்போ theta 90 டிகிரியா இருந்துச்சுனா because cos 90 நமக்கு 0 ன்னு தெரியும் இது ஒரு கேஸ் ஓகேவா இது theta equal to 90 டிகிரியா இருக்கும்போது so next case so அப்ப இந்த கேஸ்ல தான் நமக்கு என்ன அர்த்தம் potential energy 0 means theta 90 degree ன்னு அர்த்தம் எப்போ potential 0 வரும்னு கேட்கலாம் இல்லை potential 0னா இப்போ என்ன ஆங்கிள் இருக்குன்னு கேட்கலாம் இந்த கேஸ் நான் சொல்கிறது புரியுதா potential energy 0 இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து மேக்னெட்டிக் டைபோலை பிளேஸ் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு 0ன்னு கிடைச்சிருக்குன்னா என்ன மீனிங் அப்படின்னா த ஆங்கிள் பிட்வீன் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் எம்முக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அங்கே இருந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பிக்கும் பிட்வீனில் இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரி அதனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் தீட்டா 90 டிகிரியாக இருந்தால் என்ன வரும்னு கேட்டாங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 வரும் புரியுதா அப்படியே ரிவர்ஸில் எப்படி கேட்டாலும் கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் அந்த கேஸுக்கு சரியா ரைட் அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா when the needle is perpendicular to the field okay next potential energy minimum அடுத்த கேஸ் பாருங்க potential energy minimum at theta equal to 0 degree theta 0 degree ஆனா என்ன நடந்துருக்கும் அடுத்து செகண்ட் கேஸ் எடுக்கிறீங்க செகண்ட் கேஸ்ல theta வந்து 0 டிகிரி theta எப்போ உங்களுக்கு 0 டிகிரி கிடைக்கும் 0 டிகிரியோட மீனிங் என்ன cos theta அந்த a vector dot b vector அந்த ஃபார்மேட்டில் ab cos theta எடுக்கிறோம் அந்த கேஸில் தீட்டான்றது என்னன்னு சொல்லியிருந்தேன் இங்கே இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எம்முக்கும் பிக்கும் பிட்வீனில் இருக்கிறது தீட்டா 0 கிடைக்கணும்னா the two vectors are parallel to each other இருக்கணும் அதான் அதுக்கு அர்த்தம் ஸோ இந்த கேஸில் என்னுடைய மீனிங் என்ன எம் வெக்டார் perpendicular to b vector அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தீட்டா 90 டிகிரி அதான் என்னுடைய மீனிங் இந்த கேஸில் என்ன வரும் அப்படின்னா எம் வெக்டார் and b vector both are parallel ரெண்டுமே parallel இருந்தால் தான் என்ன கிடைக்கும் theta 0 டிகிரி கிடைக்கும் ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் இருந்தால் theta equal to 0 டிகிரி நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா தெளிவா theta 0 டிகிரியாக இருந்தால் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க um equal to minus mb cos theta replaced by 0 டிகிரி சொல்கிறது புரியுதா theta 0 டிகிரி what is cos 0 1 cos 0 வேல்யூ 1 so the answer is minus mb அப்படின்னு கிடைக்கும் minus mb so இந்த கேஸ் தான் எப்போ கிடைக்கும் m vector and b vector both are in parallel இருந்துச்சுன்னா இந்த கேஸ்க்கு ஃபைனலாக நம்ம கண்டுபிடிக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன வரும் மைனஸ் mb தீட்டா 0 டிகிரியாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமம்னு அர்த்தம் பிகாஸ் மைனஸ் mb அப்படிங்கிற நெகட்டிவ் சைனில் கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம் ஃபைனல் ஆன்சர் அது வந்து இங்கே மினிமம்னு அர்த்தம் ஸோ இந்த கேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அர்த்தம் மினிமம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு மினிமம் இருந்தால் அது என்னன்னு அர்த்தம் ஸ்டேபிள்னு அர்த்தம் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்குன்னு அர்த்தம் ஸ்டேபிள் மினிமமாக இருந்தால் ஓகேவா ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ஸ்டேபிள் அதான் அதனோட மீனிங் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் ஓகே ரைட் ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டை மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் தீட்டா 0 சொல்கிறாங்கன்னா எம் வெக்டார் பி வெக்டார் பேரலல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் ரெண்டாவது த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த கேஸில் யூஎம் ஈக்குவல் டு மைனஸ் எம்பின்னு கிடைக்கும் தட் இஸ் மினிமம் அப்படின்னு அர்த்தம் தட் இஸ் கால்டு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இன்னொரு கேஸ் இருக்கு இல்லையா தீட்டா
180 டிகிரி. இந்த எப்பயுமே நம்ம ஜென்ரலாக இந்த மாதிரி சைன் காசு ட்ரிக்னாமெட்ரி காம்பனண்ட் உள்ள இன்வால்வ் ஆச்சுனாலே நம்ம எப்பயுமே என்ன கண்டுபிடிப்போம், அதாவது கிராஸ் ப்ராடக்ட்டோ இல்லை டாட் ப்ராடக்ட்டோ இன்வால்வ் ஆகக்கூடிய எந்த எக்ஸ்பிரஷன் எடுத்தாலும் நம்ம 3 பிரைமரி கேசஸ் எடுப்போம். ஜென்ரலாக தீட்டா 0 எடுப்போம், தீட்டா 90 எடுப்போம், அப்புறம் 180 எடுப்போம். இந்த 3 கேசஸில் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனி அதர் ஆங்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம். இது காமனாக இந்த மாதிரி காம்பனண்ட் இன்வால்வ் ஆகும்போது டாட் ப்ராடக்ட்டோ இல்லை கிராஸ் ப்ராடக்ட்டோ இன்வால்வ் ஆகக்கூடிய எந்த எக்ஸ்பிரஷன் வந்தாலும் நம்ம இதை கண்டுபிடிப்போம். அந்த கேஸுக்கு இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய கேஸுன்றதுனால என்ன வருதுன்னு பார்ப்போம். புரியுதா? தேர்ட் கேஸ் என்ன பார்த்தோம்? வாட் இஸ் தேர்ட் கேஸ் பார்க்கணும். தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி, அதர்வைஸ் ரேடியனில் சொன்னால் என்ன வரும், பை. தீட்டா 180 டிகிரி ரேடியனில் பை, 90னா π/2ன்னு அர்த்தம். சரியா? ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேடியனில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டிகிரியும் கொடுப்பாங்க, ரேடியனும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் என்ன மீனிங்னா, m வெக்டார் அண்ட் b வெக்டார் போத் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன், தட் இஸ் ஆன்டி பேரலல். m வெக்டார் அண்ட் b வெக்டார் போத் ஆர் இன் ஆன்டி பேரலல் டைரக்ஷன். ஆன்டி பேரலல்னா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். m வெக்டார் ஒரு டைரக்ஷன், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் b வெக்டார் போகுதுன்னு அர்த்தம். பேரலாக வந்து ரெண்டு ஒரே டைரக்ஷனில் போட்டிருப்பேன். சரியா? ஸோ இதான் என்னது, ஆன்டி பேரலல். உங்களுக்கு மீனிங் புரியணும்னா எழுதி வச்சுக்கோங்க. இதனுடைய மீனிங் வந்து என்னது, ஆன்டி பேரலல். யாருக்காவது புரியாமல் இருந்தால் அதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், இப்படி இருந்தால் இந்த பேரலல். நம்ம நிறைய வந்து சிம்பிள்ஸாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் மீனிங் தெரியணும் நமக்கு. சரியா? ரைட். இப்போது um ஈக்குவல் டு -m cos 180 டிகிரி. வாட் இஸ் cos 180? cos 180 வேல்யூ என்ன, -1. கரெக்டாக நான் பேசிக் அந்த மேக்ஸ் கிளாஸ் நடத்தும் போது ட்ரிக்னாமெட்ரி வேல்யூஸில் கொடுத்துருந்தேன். cos 0 வேல்யூ 1, cos 180 என்னது -1. கரெக்டா? ஸோ இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆகிட்டு என்ன கிடைக்கும் ஆன்சர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே நமக்கு பொட்டன்ஷியல் எதில் கிடைக்கும், பாசிட்டிவில் கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும் பாசிட்டிவில் கிடைச்சதுனால. அண்ட் அதர் திங், திஸ் இஸ் அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். இது எல்லாமே மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக கிடைக்கணும்னா m வெக்டாரும் b வெக்டாரும் ஆன்டி பேரலல் டு ஈச் அதராக இருக்கணும். அப்போ தான் பொட்டன்ஷியல் மேக்ஸிமம் கிடைக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமாக இருந்தால் அந்த கேஸ் வந்து அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம், அன்ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதா? இதுவே மினிமமாக இருந்தால், பொட்டன்ஷியல் எனர்ஜி மினிமமாக இருந்தால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், மினிமமாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்ல நமக்கு டேட்டா கிடைக்கும். எப்போ m வெக்டார் b வெக்டார் பேரலல் டு ஈச் அதர். பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 கிடைக்குதுன்னா the two vectors are perpendicular to each other. m vector and b vector mutually perpendicular to each other இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 potential energy கிடைக்கும். ஸோ 0 மேக்ஸிமம் மினிமம் இந்த 3 டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுதா? ஸோ அதனால் கிளியராக இருங்க. மினிமமுக்கு ஸ்டேபிள், மேக்ஸிமமுக்கு அன்ஸ்டேபிள், அப்படி ரிவர்ஸில் இருக்கும். அதையும் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா? அதனால தான் மேக்ஸிமம் அட் 180 டிகிரி மோஸ்ட் அன்ஸ்டேபிள். 180 டிகிரி இருக்கும்போது என்னது, மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பொசிஷன். கிளியர்? இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இது. ஸோ இது வந்து ஃபார்முலா நம்ம பார்த்தது, எக்ஸ்பேண்டட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, வெக்டார் ப்ராடக்ட்டில் m வெக்டாரும் b வெக்டார் என்ன கொடுத்துருவாங்க, வெக்டாரில் கொடுத்துருவாங்க. இப்போ m வெக்டார் ஈக்குவல் டு -2i cap plus 3j cap plus 4k capனு கொடுத்துருவாங்க. அப்புறம் b வெக்டார் ஈக்குவல் டு சம் k 2i cap plus 5j cap plus 3k cap அது மாதிரி கொடுத்துட்டு, தென் வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் அப்படின்னு கேஸ் கேட்பாங்க. தென் மைனஸ் போட்டுட்டு m வெக்டார் டாட் b வெக்டார் ரெண்டுத்துக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். டேரெக்டாக வெக்டார் யூஸ் பண்ணி டாட் ப்ராடக்ட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபைனலாக ஒரு நியூமரிக்கல் வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக தானே? 2 வெக்டார்ஸ்க்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன ஆன்சர் கிடைக்கும், ஸ்கேலார் கிடைக்கும். அந்த ஆன்சர் அப்புறம் நெகட்டிவ் சப்ஸ்டிட் பண்ணால் யூ வில் கெட் த ஆன்சர் டைரக்ட்லி. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், த கிவன் டேட்டா த 2 வெக்டார்ஸ் கொடுக்கும்போது m வெக்டாரை வெக்டாரில் கொடுத்துருவாங்க, b வெக்டார் வெக்டார் ஃபார்மெட்டில் கொடுத்துருவாங்க, ஐஜே கேப் அந்த ஃபார்மெட்டில் காம்பினேஷனில். அப்போ நீங்கள் m வெக்டார் டாட் b வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, the magnitude of the dipole moment, magnetic dipole moment கொடுத்துருவாங்க, magnetic field B கொடுத்துருவாங்க, angle between the two அந்த வெக்டார் காம்பனன்ட் பிட்வீன் வந்து 30 டிகிரி 45 டிகிரி
இல்லை மேக்ஸிமம் கண்டுபிடிங்க மினிமம் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவுக்கு போகும். இங்கே தீட்டா கிவனாக இருக்கும், 2 மேக்னிடியூட் கிவனாக இருக்கும். இங்கே என்ன இருக்கும், தீட்டா கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, 2 வெக்டார்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதான் டிஃபரன்ஸ். ஸோ எந்த சுச்சுவேஷனில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். புரியுதா, கிளியரா? ஏன்னா இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங். அதனால தான் உங்களுக்கு இதில் இவ்வளோ கிளியரான எக்ஸ்பிளைன்மெண்ட் இருக்கிறது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்க்குறோம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அனலாக். ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கும், அந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டைப்போலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைப்போலையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு டைப்போலில் இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு டைப்போல் ஃபார்முலாவை எப்படி கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரது. ஆக்சுவலாக நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைப்போலுடைய ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைப்போல் ஃபார்முலாவை ஈஸியாக டெரைவ் பண்ணிக்க முடியும், மீன்ஸ் ஈஸியாக ஃபார்முலாவை எழுத முடியும் மெமரிஸே பண்ணாமல். அது ரொம்ப சிம்பிள் லாஜிக். அதை தான் இங்கே கொண்டு வர போகிறோம். அதிலிருந்து எப்படி இதை டெரைவ் பண்ணுறது. மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைப்போல் கேஸ் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொண்டு வர முடியும், ரிவர்ஸ் ரெண்டுமே பண்ண முடியும். அது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதில் மெயினாக பார்த்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டைப்போல் கேஸில் 2 டெரிவேஷன் மெயினாக இருந்திருக்கும், டெக்ஸ்ட் புக்கில் டெரிவேஷனாக இருக்கும். நமக்கு ஃபைனலாக ரிசல்ட் பார்ப்போம். ஒன்று வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஆன் த ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு டெரிவேஷன் பார்த்துருப்பீங்க. டைப்போல்னா என்னது, அங்கே +q -q செப்பரேட்டட் பை a 2a டிஸ்டன்ஸ், அதுதான் என்னது டைப்போல். கரெக்டாக? அந்த கேஸில் ஆன் த ஆக்சிஸில் மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம். ஆன் த ஆக்சிஸில் டியூ டு டைப்போல்னால என்ன இருந்ததுன்னு ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ் ஆர் வந்து கிரேட்டர் ஏன் போட்டு ஒரு ஃபைனல் ரிசல்ட் கெட் பண்ணியிருப்போம். இன்னொரு செகண்ட் கேஸ் என்ன பார்த்துருப்போம், மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு டைப்போல் இந்த ஈக்குட்டோரியல் பிளேன் ஒன்று பார்த்துருப்போம், செகண்ட் டெரிவேஷன். அந்த ஈக்குட்டோரியல் பிளேனுடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன வந்தது, அந்த கேஸ்லேயே ஆர் என்னது கிரேட்டர் தென் அப்படின்னு என்ன அர்த்தம், லார்ஜ் டிஸ்டன்சஸ் நான் சூஸ் பண்ண பாயிண்ட் வந்து டைப்போட கிரேட்டராக இருக்கும் என்னென்னு பார்த்துருந்தோம். அந்த 2 ஃபைனல் ஆன்சரை வச்சுக்கிட்டு நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம், மேக்னெட்டிக் டைப்போலுக்கு எப்படி எழுதுறது, அதுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக டைப்போலுக்கு பதிலாக மேக்னெட்டிக் டைப்போல் இருந்தால் என்னென்னு புரியுதா. மேக்னெட்டிக் டைப்போல்ன்றது சர்க்குலர் லூப் ஜென்ரல் ஆக்ட் ஆஸ் ஏ மேக்னெட்டிக் டைப்போல். ஒரு ஒயரில் சர்க்குலராக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா டைப்போல் ஆக்ட் ஆகும். இல்லைனா க்ளோஸ்டு லூப் அதுக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆனாலும் இட் ஆக்ட் ஆஸ் ஏ என்னது டைப்போல், மேக்னெட்டிக் டைப்போல். அதுதான் பேசிக்காக மேக்னெட்டிக் டைப்போலுடைய மீனிங். சரியா, ரைட். இங்கே இது ரொம்ப சிம்பிள் கன்வர்ஷன். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். இங்கே பாருங்கள், இதுதான் நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இ வெக்டார் டென்ஸ் டு பி வெக்டார். இ வெக்டார்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கெல்லாம் இ வெக்டார் வருதோ டைப்போல் டு டைப்போல் சேஞ்ச் பண்ணும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு டைப்போல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு டைப்போல் மாற்றணும்னா இ வெக்டார் வர இடத்துல பி வெக்டார்னு ரீப்ளேஸ் பண்ணிடணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? அந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேஸில் எலக்ட்ரிக் டைப்போல் மொமெண்ட் பார்த்துருப்போம், இங்கே மேக்னெட்டிக் டைப்போல் மொமெண்ட். எலக்ட்ரிக் டைப்போல் மொமெண்ட்டோட சிம்பிள் வந்து பி வெக்டார், மேக்னெட்டிக் டைப்போல் மொமெண்ட்டோட சிம்பிள் எம் வெக்டார். ஸோ இ வர இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு வர இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு மாற்றிடணும். எலக்ட்ரிக் டைப்போல் மொமெண்ட் வர இடத்துல என்னென்னு மாற்றிடணும், மேக்னெட்டிக் டைப்போல் மொமெண்ட் பிக்கு பதிலாக எம்முன்னு மாற்றிட்டா ரீப்ளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் 1/ε0 வர இடத்துல நீங்கள் என்ன மாற்றிடணும், μ0ன்னு மாற்றிடணும். ஏன்னா ε0 வந்து அங்கே என்ன அர்த்தம், எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ε0ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய பெர்மிட்டிவிட்டி, அதானே. μ0 வந்து என்ன அர்த்தம், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான பெர்மியபிலிட்டி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துன்னா ε0 இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்தால் μ0 இருக்கும். இந்த ஃபார்முலாவில் எங்கே 1/ε0 வருது அங்கே என்னென்னு பார்த்துடணும், μ0ன்னு மாற்றிட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஆன் த ஆக்சிஸ்க்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படியே மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சிட முடியும் டைப்போலுக்கு. அதே மாதிரி ஈக்குட்டோரியல் பிளேனுக்கும் கண்டுபிடிச்சிட முடியும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், -μ0. இது எந்த கேஸுக்குன்னா ஈக்குட்டோரியல் ஃபீல்டுக்கு பார் மேக்னெட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ். அந்த கேஸுக்கு அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், B = -μ0 m வெக்டார் பை 4πr³ அப்படின்னு வந்துருந்தது. ஆக்சுவலாக இந்த கேஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட் சாப்டர் நம்ம டெரைவ் பண்ண அந்த ஈக்குட்டோரியல் பிளேனுடைய ஃபைனல் ரிசல்ட் r greater than a கேஸுக்கு நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபார்முலா இப்படி வந்திருக்கும், -p வெக்டார் டிவைடட் பை 4πε0r³. இதுதான் ஆக்சுவலாக அதில் இருந்த ஃபார்முலா. சொல்கிறது புரியுதா? இதிலிருந்து தான் இப்போ இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ் ஈக்குட்டோரியல் பிளேன்.
ஈக்குவட்டோரியல் பிளேனில் ஃபார் வெரி வெரி கிரேட்டர் தென் டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆர் கிரேட்டர் தென் ஏ. அதோட ஃபைனல் ரிசல்ட் என்னது? E வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் டிவைடட் பை 4 pi எப்சிலான் நாட் ஆர் கியூப். இதுதான் ஆக்சுவலாக அதில் வந்த ரிசல்ட். புரியுதா? யாருக்காவது ஞாபகம் இல்லைன்னா ஃபஸ்ட் சாப்டரில் போயிட்டு அதில் இந்த டைபோல் கேஸில் 2 டெரிவேஷன் இருக்கும். அதில் செகண்ட் டெரிவேஷன் தான் என்னது? ஈக்குவட்டோரியல் பிளேன். அதனுடைய ஃபைனல் ஃபார்முலா இதான் இருக்கும். இப்போ நான் இதிலிருந்து என்ன பண்ண போகிறேன்? மேக்னெட்டிக் டைபோல் என்னவாக இருந்திருக்கும்? இதே கேஸை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு மேக்னெட்டிக் டைபோலாக இருந்ததுன்னா how to calculate the magnetic field at அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்குன்றதை கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போது இந்த பேட்டர்ன் நான் அப்ளை பண்ண போகிறேன். இ வெக்டார் வர இடத்துல நான் என்னென்னு மாற்றணும்? பின்னு மாற்றணும். இங்கே பாருங்கள், இ வெக்டார் ரீப்ளேஸ்டு பை பி வெக்டார். இங்கே இ வந்திருக்கா? என்ன ரூல் சொல்லியிருந்தேன்? இ வெக்டார் வந்தால் பின்னு மாற்றிடணும். அதுலேருந்து இதுக்கு மாற்றுறதுக்கு. ஓகே, பி வெக்டார் ஈக்குவல் டு அடுத்தது மைனஸ் பி வெக்டாரை வந்து என்ன மாற்றணும்னு சொல்லியிருந்தேன்? பி வெக்டாரை வந்து என்ன மாற்றணும்னு சொல்லியிருந்தேன்? எம் வெக்டாரா? கரெக்ட். அப்போ இங்கே பி வெக்டார் வர இடத்துல என்ன பண்ணிடணும்? எம் வெக்டார்னு மாற்றிடணும். சொல்கிறது புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் 1 by எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக என்னென்னு எழுதுன்னு சொல்லியிருந்தேன்? மியூ நாட். இது இருக்கு இல்லையா? இதுதான் 1 by எப்சிலான் நாட். இதை மட்டும் பிரித்து எழுதினா இங்கே 1 இருக்குதான் இமேஜின் பண்ணிக்க வேண்டியதான். பிரித்து எழுதினா தானே வரும். 1 by எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வரும்? மியூ நாட். ஸோ இந்த இடத்துல 1 by எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக மியூ நாட் எழுதினா இங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு? மைனஸ் ஃபஸ்ட்டு மியூ நாட் எழுதுறேன். எம் வெக்டார் ரிமைனிங் எது மட்டும்தான் இருக்குது? இப்போ 4 pi ஆர் கியூப். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இ வெக்டாருக்கு பதிலாக பி வெக்டார் மாறிடுச்சு. பி வெக்டாருக்கு பதிலாக எம் வெக்டார். அதுக்கப்புறம் 1 by எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக மியூ நாட். ரிமைனிங் இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். 4 pi ஆர் கியூப். சொன்னது புரிஞ்சுதா? இதுதான் என்னது? ஈக்குவட்டோரியல் பிளேனில். ஈக்குவட்டோரியல் பிளேனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சது டைபோல் கேஸில். டியூட் எதை யூஸ் பண்ணியிருக்கோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்ச அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கன்வர்ஷன் பண்ணியிருக்கிறோம். இதை தான் இங்கே டேரெக்டாக அவங்க என்ன போட்டிருக்காங்க தெரியுதா? மியூ நாட் எம் வெக்டார் பை 4 pi ஆர் கியூப்ன்றது இதிலிருந்து இதை கன்வர்ஷன் பண்ணால் இது கிடைச்சிரும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போது நான் இதை எழுதிட முடியும். அடுத்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியல் ஃபீல்டு ஆன் த ஆக்சிஸ். இது வந்து ஆன் த ஆக்சிஸ். ஆன் த ஆக்சிஸுக்கு என்ன வரும்? இந்த கேஸில் ஆன் த ஆக்சிஸ் என்ன வரும்னு பாருங்க. ஆன் த ஆக்சிஸ் அதே சிம்பிளாக எப்படி சொல்லுவோம்? ஆக்சியல் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஒன்று தான், சரியா? அந்த ஆக்சிஸ் ஆர் ஆக்சியல் ஃபீல்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா இதான் ஃபஸ்ட்டு டெரிவேஷன் அந்த டைபோல் கேஸில். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? இ வெக்டார் ஈக்குவல் டு 2p வெக்டார் பை 4 pi எப்சிலான் நாட் ஆர் கியூப் அப்படின்னு கிடைச்சிருக்கும். 2p வெக்டார் பை 4 pi எப்சிலான் நாட் ஆர் கியூப்ன்றது தான் என்னது? எந்த கேஸில்? ஆன் த ஆக்சிஸில் இருக்கும். ஆர் கிரேட்டர் தென் எஃப் ஆர் லார்ஜ் டிஸ்டன்சஸ் அந்த கேஸுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். சொல்கிறது புரிஞ்சுதா? இதுதான் கண்டிஷன். இதில் இப்போ இந்த கேஸுக்கு மேக்னெட்டிக் டைபோல் கண்டுபிடிச்சி என்ன வந்திருக்கும்? இ வெக்டார் என்னென்னு மாற்றிக்கணும்? இ வெக்டார் ரீப்ளேஸ்டு பை பி வெக்டார். அதுக்கப்புறம் 1 by எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? மியூ நாட்டா? கரெக்டா? 1 by எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக மியூ நாட். இந்த 2 அப்படியே தான் இருக்கும். கரெக்டா? பி வெக்டார் ரீப்ளேஸ்டு பை எம் வெக்டார். சொல்கிறது புரியுதா? 2 அப்படியே தான் இருக்குது. 1 by எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக மியூ நாட் போன கேஸில் மாற்றின மாதிரி. பி வெக்டார் ரீப்ளேஸ்டு பை எம் வெக்டார். ரிமைனிங் எது மட்டும் தான் இருக்குது? இப்போ 4 pi ஆர் கியூப். திரும்ப எப்சிலான் நாட் வராது. 4 pi ஆர் கியூப்னு கிடைக்கும். இதுதான் எந்த கேஸுக்கு? ஆன் த ஆக்சிஸுக்கான டைபோல் மேக்னெட்டிக் டைபோல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா எதை யூஸ் பண்ணி? எலக்ட்ரிக் டைபோலில் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. தெரியுதா? 2 மியூ நாட் எம் வெக்டார் பை 4 pi ஆர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். சி ஹியர். இதை தாங்க என்ன பண்ணியிருக்காங்க? மியூ நாட் பை 4 pi 2m தனியாக பிரிச்சிட்டாங்க. நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 மியூ நாட் எம் வெக்டார் பை 4 pi ஆர் கியூப். அதுதான் அப்படி எழுதியிருக்காங்க. புரியுதா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுதான் அது.
So this is the easiest way to conversion of electric dipole moment dipole case to magnetic dipole caseல electric field to magnetic field ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் போதும். இது ரெண்டுத்தில் என்ன கன்வர்ஷன் பண்ணணும்னு தெரிஞ்சுன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். நீங்கள் மெமரிஸ் பண்ணாமலேயே இந்த கேஸுக்கு ஏதாவது டேட்டா கொடுத்துட்டு ஃபார்முலா சால்வ் பண்ண சொன்னாங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ண அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் மெமரிஸ் பண்ணாமலே கன்வெர்ட் பண்ணிட முடியும். சொல்கிறது புரிஞ்சுதா? போகலாமா? ரைட். Right, 1 second. Okay, right. Next, இங்க பாருங்க, the dipole analogy. இப்போ அந்த கம்பேரிசன் பார்த்தோம் இல்லையா, டைரக்டா இங்க பாருங்க, இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கு, இது வந்து எதுக்கு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இது மேக்னட்டிசம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸுக்கும் மேக்னட்டிசமும் பார்க்குறோம். சரியா? ஐ திங்க் இது கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன், எழுதிக்கோங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இது வந்து மேக்னட்டிசம். ஸோ இதை டேரெக்டாக சம்மரைஸ் பண்ணி டேப்லேஷன் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டெக்ஸ்ட் புக்கில் ஃபைலாக கொடுத்துருக்காங்க. இதில் டைபோல் மொமெண்ட் 1/ε0 வர இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், μ0. அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே தான். டைபோல் மொமெண்ட் இங்கே வந்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் P, இங்கே என்ன வரும், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் M. கரெக்டு தானே? அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் வந்து இது எந்த கேஸுக்கு, ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குட்டோரியல் ஃபீல்டு. ஈக்குட்டோரியல் ஃபீல்டு ஃபார் ஏ ஷார்ட் டைபோல். அந்த ஷார்ட் டைபோல் என்ன அர்த்தம், லார்ஜ் டிஸ்டன்ஸ், R greater than A, அந்த கேஸுக்கு தான் அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நம்ம பார்த்தோம், -P வெக்டார் பை 4πε0 R3. கரெக்டா? இதில் கன்வர்ஷன் எப்படி பண்ணியிருப்போம், மைனஸ் அந்த P வெக்டாருக்கு பதிலாக M வெக்டார், 1/ε0க்கு பதிலாக μ0, E வெக்டாருக்கு பதிலாக B வெக்டார்னு மாறிடும். த ரிமைனிங் அதே தான். புரியுதா? அதே மாதிரி இந்த செகண்ட் கேஸ் என்ன பார்த்தோம் பாருங்க, இது வந்து ஆக்சியல் ஃபீல்டுக்கு பார்த்தோமா, ஆக்சியல் ஃபீல்டுக்கு அது ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு. அதுதான் இது 2P வெக்டார் பை 4πε0 R3ன்றது எலக்ட்ரிக் டைபோலில். அப்படியே நீங்கள் மேக்னெட்டிக் எழுதினீங்கன்னா அதே மாதிரி கன்வர்ஷனில் P வெக்டார் ரீப்ளேஸ்ட் பை M வெக்டார், 1/ε ரீப்ளேஸ்ட் பை μ0 பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். அதுக்கப்புறம் டார்க்கு வாங்க. ஓகேவா? ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபஸ்ட் அந்த கேஸில் என்ன பார்த்துருக்கோம், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு டைபோல் எடுத்து போய் +Q -Q செப்பரேட் பை 2a டிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த டைபோலை எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணுறோம், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது ஒரு டார்க்கு கிரியேட் ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த டார்க்கோடைய ஃபார்முலா P வெக்டார் கிராஸ் E வெக்டார். சொல்கிறது புரியுதா? P வெக்டார் கிராஸ் E வெக்டார். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், எலக்ட்ரிக் டைபோல் வந்து மேக்னெட்டிக் டைபோல் கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணால் போதும், P வெக்டாருக்கு பதிலாக M வெக்டார், E வெக்டாருக்கு பதிலாக B வெக்டார். சொல்கிறது புரியுதா? அது ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரிக், புரியுதா, டார்க்கு. இந்த கேஸ் எப்போ, எலக்ட்ரிக் டைபோல் கேஸில், electric dipole placed in a uniform electric field வைக்கும்போது, uniform electric field வச்சிங்கன்னா what is the torque formula, tau is equal to tau vector P vector cross E vector னு வரும். இதுதான் ஆக்சுவலாக நம்ம அதில் படித்த ஃபார்முலா. இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த ஃபஸ்ட் சாப்டரில், கரெக்டா? ஸோ டவு வெக்டார் ஈக்குவல் டு P வெக்டார் கிராஸ் E வெக்டார். இதுவே நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்திங்கன்னா, இது எலக்ட்ரிக் டைபோல் கேஸில், சப்போஸ் இதே கேஸை இன்ஸ்டெட் ஆஃப் எலக்ட்ரிக் பதிலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்திங்கன்னா என்ன நடக்கும்,
magnetic dipole placed in a uniform magnetic field. அப்போ டார்க் என்ன ஆகும் பாருங்க, டார்க் டவு வெக்டார் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் டைபோல் கேஸுக்கு டார்க் என்ன வந்ததோ அதை நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், அந்த ஃபார்மேட்லேருந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், மேக்னெட்டிக் டைபோலுக்கும் கண்டுபிடிக்க முடியும் சொன்னேன் இல்லையா. பி வெக்டார் வர இடத்துல என்னென்னு மாற்றிடணும், எம் வெக்டார். பி வெக்டார் ரீப்ளேஸ்டு பை எம் வெக்டார். ஸோ இந்த பி வெக்டாருக்கு பதிலாக இங்கே எம் வெக்டார். கிராஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்தால் இங்கே என்ன எழுதணும், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இ வெக்டார் ரீப்ளேஸ்டு பை எம் வெக்டார். சொல்றது புரியுதா, டவு வெக்டார் ஈக்குவல் டு எம் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். சொல்கிற பாயிண்ட் தெளிவாக புரியுதா. ஸோ இது தெரிஞ்சால் போதும், பி வெக்டாரு எம் வெக்டாரு, ஏன்னா இது எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், இது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ டைபோல் டு டைபோல் கன்வர்ஷன் ரொம்ப ஈஸி. ஸோ அதை தாங்க சொல்லியிருப்பாங்க. இதுதான் அந்த பாயிண்ட் தெரியுதா. பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார் ஈக்குவல் டு எம் வெக்டார் கிராஸ் இ வெக்டார். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் என்ன வந்தது, U ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார்னு வரும். புரியுதா. இது எதில், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். இதுவே மேக்னெட்டிசமில் எடுத்தீங்கன்னா U ஈக்குவல் டு பி வெக்டார் ரீப்ளேஸ்டு பை எம் வெக்டார், இ வெக்டார் ரீப்ளேஸ்டு பை பி வெக்டார். இப்போ தான் இந்த டெரிவேஷன் கூட நம்ம போட்டோம், கரெக்டா போட்டோமா, என்னென்னு போட்டோம், அந்த இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் அந்த டைபோல் கேஸ் கால்குலேட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன வந்தது, மைனஸ் எம் வெக்டார் டாட் பி வெக்டார் எக்ஸ்பேன்ஷன் பண்ணோம்னா மைனஸ் எம்பி காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன், கரெக்டு தானே. மைனஸ் எம்பி காஸ் தீட்டா, இது எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் பி காஸ் தீட்டா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியிலிருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும், மேக்னெட்டிக் ஃபீல்டு பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா பி வெக்டார் அப்படியே எம் வெக்டார் இ வெக்டார் பி வெக்டார் மாற்றிட்டா போதும், டேரெக்டாக அந்த கன்வர்ஷன் வந்துடும். புரியுதா, இதுதான் அதனுடைய அனாலஜி. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க, தெரியுதா பாருங்கள். இது வந்து மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார், இது என்ன வரும், மைனஸ் எம் வெக்டார் டாட் பி வெக்டார். புரியுதா அந்த அந்த அனாலஜி எப்படி அவங்க கம்பேர் பண்ணியிருக்கிறாங்கன்றது. ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிசம் அண்டு காஸ் லா. ஸோ இந்த மேக்னெட்டிசம் கேஸுக்கு காஸ் லாவை அப்ளை பண்ணோம்னா என்ன நடக்கும், அதனுடைய ஃப்ளக்ஸ். காஸ் லாவை ஜெனரலாக நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட் சாப்டர் பார்த்துருக்கோம் இல்லையா. காஸ் லாவை நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்காக, ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக, கரெக்டு தானே. ஸோ அங்கே நம்ம கண்டுபிடிச்சது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. ஸோ எனி க்ளோஸ்டு ஏரியா, நம்ம ஒரு க்ளோஸ்டு ஏரியா கால்குலேட் பண்ணுவோம், அந்த க்ளோஸ்டு ஏரியாக்குள்ளே எவ்வளோ டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ் ஆகிருக்குது, ஓகேவா. அப்போ ஃப்ளக்ஸ் ஃபை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். இதான் என்னது, காஸ் லா ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம பார்த்தது, கரெக்டு தானே. காஸ் லா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேஸில் ஃப்ளக்ஸ் ஃபை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்க்கு ஈக்குவல். ஃப்ளக்ஸ் ஃபை ஈக்குவல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபை ஈக்குவல் டு the total charge enclosed by the given surface area, the Q, by epsilon naught, 1 by epsilon naught times equal to total charge enclosed surface area, that is equal to total flux. That is called Gauss law for electrostatics. Clear. இது மேக்னெட்டிசம் அப்ளை பண்ணால் என்ன நடக்கும்ன்றதை அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன் சாப்டர் 1 we studied Gauss law for electrostatics. So we see that a closed surface represented நம்பர் ஆஃப் லைட்ஸ், அது ஃபஸ்ட் முன்னாடி கொஞ்சம் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு காஸ் லா அப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் என்டரிங் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் லீவிங் த சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்டரிங் இட். இதுதான் ஆக்சுவலாக நடக்கும். நீங்கள் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே என்ட்ராகிற ஃபீல்டு லைன்ஸ் என்டரிங்கு ஈக்குவல் டு வாட், லீவிங். அப்படின்னா ஃபைனலாக என்ன அர்த்தம், அந்த சர்ஃபேஸுக்குள்ளே ஃபீல்ட் லைன்ஸ் வந்து
தேங்கலை, ஸ்டேக்னேட்டே ஆகலை, நிற்கவே இல்லை. எவ்வளோ என்ட்ரு ஆகுதோ அது அப்படியே உடனே என்ன ஆகிடுது, லீவ் ஆகிடுது. புரியுதா? அதான் மீனிங். த நம்பர் ஆஃப் லைன்ஸ் லீவிங் த சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ட்ரிங் இட். திஸ் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் ஃபேக்ட் நோ நெட் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். இதனால் அப்போ என்ன நடக்குது, நோ நெட் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ்னு அர்த்தம். என்டரிங் லீவிங் ஒரே டைமில் ஈக்குவலாக இருக்குன்னா அப்போ அந்த சர்ஃபேஸுக்குள்ளே தேர் இஸ் நோ நெட் சார்ஜ் என்க்ளோஸ்டு, தேர் இஸ் நோ சார்ஜ் என்க்ளோஸ்ட் இன் த சர்ஃபேஸ்னு அர்த்தம். புரியுதா? However, in the same figure, on the second diagram, there is a net outward flux since does not include net positive charge. Okay, the situation is radically different for magnetic fields which are continuous form closed loops. Okay, இதெல்லாம் முன்னாடி பார்த்த அந்த கேஸை தான் கனெக்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் கொண்டு வராங்க பாருங்கள். போத் கேசஸ் visually demonstrate that the number of magnetic field lines leaving the surface is balance the number of lines entering it. அப்போது அதனால் நமக்கு என்ன நடக்குதுன்னா net flux is 0. Net flux is 0 for both the surfaces. அதுக்கப்புறம் this is true for any closed surface. இது மேக்னட்டிசம்க்கு எந்த ஒரு closed surface நீங்கள் சூஸ் பண்ணி காஸ் லாவை அப்ளை பண்ணிங்கனாலும் எப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் பாஸ் ஆகக்கூடிய கேஸில் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு கால்குலேட் பண்ணணும்னா எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்திங்கனாலும் த நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் என்ட்ரிங் த சர்ஃபேஸ் ஈக்குவல் டு அப்படியே அடுத்து என்ன ஆகிடும், அந்த சர்ஃபேஸ் விட்டு வெளியில் வந்துடுது. என்டரிங்கு லீவிங் ஈக்குவலாக இருக்கிறதுனால த நெட் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் என்ன தான் கிடைக்கும், காஸ் லா அப்ளை பண்ணும்போது 0 தான் கிடைக்கும். 0 தான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். புரியுதா? ஸோ இது சி த டயக்ராம், இதுதான். இதெல்லாமே என்ட்ரிங். ஸோ இதெல்லாமே என்னது, என்டரிங். இது எல்லாமே லீவிங். ஸோ என்ட்ரிங் லீவிங்கும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த கேஸ்னால ஃபைனலாக நமக்கு என்ன ஆகிடுது, 0 ஆகிடுது. இது வந்து மேக்னட்டிசம், ஃப்ளக்ஸ் த்ரூ எனி க்ளோஸ் சர்ஃபேஸ் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இதான் எதுக்கு, காஸ் லா ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகே, இந்த ஃப்ளக்ஸ் த்ரூ எனி க்ளோஸ் சர்ஃபேஸ் இது கிடைக்கும். ஆனால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எடுக்கும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும், நமக்கு கிடைக்குதுங்க 0 கிடைக்குது. தெரியுதா? இது எப்போ நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கும் போது த டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதுக்கு 0க்கு ரீசன் என்ட்ரிங்கும் லீவிங் சேம். ஸோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காஸ் லா அண்ட் மேக்னட்டிசம் அண்ட் தட் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இஸ் a reflection of fact that isolated magnetic poles, so already பார்த்துட்டோம், are not known exist. There are no sources or sinks or be simplest. Okay, அந்த பாயிண்ட்லாம் சேம் ஸ்டோரி தான். ரைட், கன்க்ளூஷன் வாங்குங்க. இதுதான் கன்க்ளூஷன். த காஸ் லா ஃபார் எலக்ட்ரோமேக்னட்டிசம், காஸ் லா ஃபார் எலக்ட்ரோமேக்னட்டிசம் கேட்டாங்கன்னா என்ன ஆன்சர் வரணும், த நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் எக்ஸாக்ட்லி என்னது 0. ஆன்சர் என்ன கிடைக்கும் 0. நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0. புரியுதா? ஸோ காஸ் லா ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கேட்டாங்கன்னா ஃப்ளக்ஸ் ஃபை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட்னு சொல்லணும். காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம் கேட்டாங்கன்னா ஃப்ளக்ஸ் ஃபை ஈக்குவல் டு 0. ஏன் ஃப்ளக்ஸ் 0 அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒய், காஸ் லா ஃபார் மேக்னட்டிசமில் ஃப்ளக்ஸ் 0 ஆஃப் ரீசன் த நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் என்ட்ரிங் த்ரூ த சர்ஃபேஸ் equal to the number of lines leaving the surface. So entering and leaving equal ஆகிறதுனால the net electric flux என்ன ஆகிடுது 0 ஆகிடுது. Bewildering variety of elements and compounds. In addition, we have been synthesizing new alloys, compounds and even elements. So one would like to classify the magnetic properties of these substances. In the present section, we define and explain certain terms which help to carry out this exercise. We have seen that circulating electron and atom have magnetic moment. Okay, in a bulk material, see இது ஞாபகம் வச்சுக்கோங்க, circulating இது ஒரு பாயிண்ட், circulating electron in an atom has a magnetic moment இருக்கும். சரியா? In a bulk material, these moment add up vectorially and they can give net magnetic moment which is non-zero. So we define magnetization m vector, நம்ம யூஸ் பண்ண போற சிம்பிள் வந்து m vector of a sample to be equal to its net magnetic moment per unit volume. இதுதான் ஆக்சுவலாக அதனுடைய டெஃபினிஷன். Define magnetization, define magnetization கேட்டாங்கன்னா use this. இதுதான் டெஃபினிஷன்.
அதோட மீனிங் என்னன்னா நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? மேக்னடைசேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள் கேபிட்டல் எம் வெக்டார் நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம். இதுதான் என்னது டெஃபினேஷன் ஆஃப் மேக்னடைசேஷன். நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் எம் வெக்டார் ஸ்மால் எம் வெக்டார் பர் யூனிட் வால்யூம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மேக்னடைசேஷன். இது வந்து இட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. எம் வெக்டார் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எதுனா என்ன வரும்? அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா L power minus 1 A. புரியுதா? இது ரொம்ப சிம்பிள். இதில் வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நெட் மேக்னெட்டிக் டைப்போல் மொமெண்ட் எஸ்ஐ யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா ஆம்பியர் மீட்டர் பவர் -1. கரெக்ட் தானே? ஆக்சுவலாக அது எப்படி ஈஸியாக டெரைவ் பண்ணுவீங்க? இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான். மேக்னெட்டிக் டைப்போல் மொமெண்ட்டுடைய மீனிங் என்ன? M = IA கரண்ட் இன்ட்டு ஏரியா. இதான் என்னது ப்ரீவியஸ் சாப்டர் பார்த்தோம் இல்லையா? அந்த மூவிங் சார்ஜ் அண்ட் மேக்னெட்டிசமில் மேக்னெட்டிக் மொமெண்ட்னு என்னென்னு பார்த்துருந்தோம். மேக்னெட்டிக் மொமெண்ட்டுடைய ஃபார்முலா என்ன? கரண்ட் இன்ட்டு ஏரியா I இன்ட்டு ஏ. கரெக்டாக? அதுக்கப்புறம் இது வந்து வால்யூம். அப்போது இந்த கேஸில் சப்ஸ்டிட் பண்ணினா என்ன வரும் பாருங்க? M = I இன்ட்டு ஏ பை வால்யூமா. இப்போ அப்படி தானே கிடைக்கும். நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் எழுதும்போது டோட்டல் கரண்ட் இன்ட்டு ஏரியா. கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் என்னது? எப்படி டெரைவ் பண்ணுறது பாருங்கள். கரண்ட்டுக்கு என்ன எழுதுவீங்க? ஆம்பியரா? கரெக்ட். இதுக்கு வந்து ஆம்பியர் ஆம்ஸ். ஏரியாவுக்கு என்ன வரும்? மீட்டர் ஸ்கொயர். வால்யூமுக்கு என்ன வரும்? மீட்டர் கியூப். தெரியுதா? எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து ஆம்பியர், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், வால்யூமுக்கு மீட்டர் கியூப். நான் ஏங்க தெளிவாக இருந்தால் இங்கே 2 M வரனால சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இங்கே போட்டுருக்க எம்ன்றது வெக்டார்ன்றது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். சொல்கிறது புரியுதா? அதனால் இங்கே வரக்கூடிய அந்த மீட்டரையும் எதையும் குழப்பிக்காதீங்க. அதனால தான் தனியாக அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஆம்பியர், இங்கே ஏ வரதுனால இந்த இடத்துல ஃபார்முலா இது கரண்ட்டு, ஏரியா, வால்யூம். இது எஸ்ஐ யூனிட். எல்லோ கலரில் போட்டுருது எஸ்ஐ யூனிட். கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் ஆம்பியர், ஏரியாவோட எஸ்ஐ யூனிட் மீட்டர் ஸ்கொயர், வால்யூமுக்கு மீட்டர் கியூப். அப்போ இந்த ஃபார்மெட்டில் இங்கே எழுதுனீங்கன்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் பை மீட்டர் கியூபா. எஸ்ஐ யூனிட் மட்டும் எழுதினீங்கன்னா I இன்ட்டு ஏ கரண்ட்டோடைய எஸ்ஐ யூனிட் ஆம்பியர், இதுக்கு மீட்டர் ஸ்கொயர், இதுக்கு என்ன வரும்? வால்யூமுக்கு மீட்டர் கியூப். ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது உங்களுக்கு? வாட் இஸ் ஆன்சர்? இந்த மீட்டர் ஸ்கொயர்லேருந்து ஒரு மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சு, ரிமைனிங் எக்ஸ்ட்ரா ஒரு M இருக்குமா? அப்போ ஃபைனலாக ஆம்பியர் டினாமினேட்டர் M நியூமரேட்டர் பண்ண என்ன ஆகிடும்? M பவர் -1. தட் இஸ் த எஸ்ஐ யூனிட். இதுதான் என்னது? மேக்னடைசேஷனுடைய எஸ்ஐ யூனிட் ஆம்பியர் மீட்டர் பவர் -1. அப்போது இதனுடைய டைமென்ஷன் எழுதும்போது மீட்டர்னா என்னது? லென்த்தா. அதனால L பவர் -1 கரண்ட்டுக்கு என்னது? ஆம்பியர். அதனால தான் L பவர் -1 ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமென்ஷன் ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருக்கு. காட் இட்? என்ன பண்ணது தெரியுதா? ஸோ இப்படி தான் ஆக்சுவலாக அதை டெரைவ் பண்ணணும். நமக்கு பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும், அதனுடைய டைமென்ஷன் ஈஸியாக எழுத முடியும். அதே மாதிரி டெரிவேஷன் டெரைவ் பண்ண முடியும். பேசிக் ஃபார்முலா எது இங்கே? இதான் என்னது? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். எம்னு என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஓகே, இதுதான் டெஃபினிஷன். அதுக்கப்புறம் என்னோட எஸ்ஐ யூனிட், அதுக்கப்புறம் இந்த டைமென்ஷன் ஃபார்முலா, மேக்னடைசேஷன் பேசிக் பண்ணி தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்கேன்? நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம். ரைட். கன்சிடர் a long solenoid of n turns per unit length and current carrying a current I. The magnetic field interior of the solenoid. So magnetic field நம்ம எதில் தான் கால்குலேட் பண்ணுவோம்? solenoid பொறுத்த வரைக்கும் இன்சைடில் மட்டும் தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டாக? அது என்ன சொல்லியிருக்காங்க? இன்டீரியர் ஆஃப் த solenoid. ஏன்னா அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம 0ன்னு படிச்சுருக்கிறோம் லாஸ்ட் சாப்டரில். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு காயில் வைட் மெட்டல் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அதில் ப்ரொடியூஸ் ஆகிற அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்சைடில் மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், அவுட் சைடில் கால்குலேட் பண்ண போகிறது இல்லை. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கிளியர்? அப்போது அந்த கேஸுக்கான ஃபார்மை நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிட்டோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு solenoid B is equal to μ0 NIன்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அதுக்கு அவங்க என்ன B0 யூஸ் பண்ணியிருக்காங்க டியூ டு solenoid கேஸ்க்கு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு B is equal to μ0 ஸ்மால் என்னன்ட்டு. ஸ்மால் என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். பர் யூனிட் லென்த்துக்கு எவ்வளோ வைண்டிங் பண்ணியிருக்காங்க அதுதான் என்னது?
ஸ்மால் n அர்த்தம். கரெக்டாக ஐன்றது அந்த சொலினாய்டில் பாஸ் ஆகிற கரண்ட்டு. கிளியர்? இஃப் த இன்டீரியர் ஆஃப் த சொலினாய்டு இஸ் ஃபில்டு வித் எ மெட்டீரியல் நான்-ஜீரோ மேக்னடைசேஷன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சொலினாய்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டாக? இந்த சொலினாய்டு எப்படி இருக்கும்? சொலினாய்டு ஷேப் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இதான் சொலினாய்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வருது. ஷேப் ப்ராப்பராக இல்லை. ஓகே. ஸோ இது வந்து ஒரு சொலினாய்டு எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணிவிட்டு இப்போது கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதில் நம்ம கரண்ட் ஐன்ற கரண்ட்டு இதில் பாஸ் ஆகுது, லைக் இப்படி பாஸ் ஆகிட்டே போகுது. இப்போ இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா இன்சைடில்? இது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு எடுத்துக்கிறோம் இன்சைட் த சொலினாய்டு. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த சொலினாய்டு டியூ டு கரண்ட் பாசிங் த்ரூ த சொலினாய்டு, அதனால் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஐன்ற கரண்ட் இதில் பாஸ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அது இன்சைடில் மட்டும்தான் இருக்கும். அதான் இன்சைட் த சொலினாய்டு. இதான் என்னது? பி. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் எதுக்கு ஈக்குவல்? பி ஈக்குவல் டு மியூ நாட் NIக்கு ஈக்குவல். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை எடுத்துன்னு போய் இன்சர்ட் பண்ண போகிறோம். எங்கன்னா சொலினாய்டுக்கு உள்ள இந்த இன்சைடில் நான் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ண போகிறேன். சரியா? இப்போ இது ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு எடுத்துக்கோங்க. இதான் என்னது? மேக்னெட்டிக் மெட்டீரியல். இதை நான் எங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன்? ஆல்ரெடி கரண்ட் பாஸ் ஆகிற அந்த சொலினாய்டுக்கு இன்சைடில் நான் இப்போ வந்து இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். புரிஞ்சுதா? அதுதான் சொல்லியிருக்காங்க. இஃப் த இன்டீரியர் ஆஃப் த சொலினாய்டு இஸ் ஃபில்டு வித், எதை ஃபில் பண்ணுறேன்? ஃபில்டு வித் எ மெட்டீரியல் வித் நான்-ஜீரோ மேக்னடைசேஷன். அந்த மெட்டீரியல் இன்னும் மேக்னடைஸ் ஆகலை, மேக்னெட்டிக் மெட்டீரியல் கிடையாது. எப்போ? நான் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. சப்போஸ் ஒரு சாஃப்ட் அயன் கோர் எடுக்கிறீங்க. அந்த அயன் கோர் வந்து இப்போ என்ன ஆகுது? மேக்னெட்டாக இன்னும் மாறலை. இப்போ அந்த நான் மேக்னடைசிங் மெட்டீரியல் என்ன பண்ணுறேன்? எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சொலினாய்டுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடில் அந்த கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட்டாக இருக்கிற அந்த கேஸில் இன்சர்ட் பண்ணுறேன். த ஃபீல்டு இன்சைட் த சொலினாய்டு வில் பி கிரேட்டர் தென் B0. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகும்? நியூ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஏன்னா நான் இந்த சப்போஸ் நான் அயன் கோர் மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இன்சைடில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்னது? சொலினாய்டால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன்? B0. B0னா இந்த கேஸில் இங்கே என்ன சொல்லியிருக்கிறேன்? த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு டியூ டு சொலினாய்டுனால. இப்போ நான் சாஃப்ட் அயன் கோர் எடுத்துகிட்டு போய்ட்டு சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு அதை எடுத்துகிட்டு போய் இன்சர்ட் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன நடக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அயன் கோர் டைப் ஆஃப் மெட்டீரியல் என்னது? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி மெட்டீரியல். அப்போ அதில் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அப்போ என்ன நடக்கும்? ஆல்ரெடி இன்சைடில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ இது மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கிறதுனால இது மேக்னெடைஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டாக? அதுதான் சொல்லியிருக்காங்க. த ஃபீல்டு இன்சைட் சொலினாய்டு வில் பி கிரேட்டர் தென் B0. என்ன அர்த்தம்? சொலினாய்டால் மட்டும் ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டை விட இப்போ என்ன ஆகுது? அந்த நான் மேக்னடைசிங் மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற நியூ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரேட்டர் தென் த ஆல்ரெடி ப்ரெசென்ட்டில் இருந்த சொலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை விட அதிகமாக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க. சொலினாய்டில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரேட்டாக இருக்குது. த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டீரியர் ஆஃப் த சொலினாய்டு இப்போ டோட்டலாக எனக்கு எவ்வளோ இருக்குது? நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டார் ஈக்குவல் டு நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? B வெக்டார் ஈக்குவல் டு சொலினாய்டுனால மட்டும் ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி அது ஒன்று இருக்குது. இப்போ நான் அந்த மேக்னடைசேஷன் மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் அந்த நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஆஃப்டர் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அது மேக்னடைஸ் ஆகுது. அதனால் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அது ரெண்டும் சேர்ந்து தான் இப்போ நியூ மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்குது. அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? BM வெக்டார். இது ரெண்டு ஆட் பண்ணால் தட் இஸ் அ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப்டர் இன்சர்ட்டிங் த மெட்டீரியல். சொல்கிறது புரியுதா? இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன். இது பிஃபோர்
inserting solenoid. இந்த magnetic field உடைய formula வந்து before inserting the material. இது வந்து after inserting the material. இந்த magnetic field plus அதனால magnetization ஆனதனால produce ஆகிற இன்னொரு magnetic field add பண்ண, that is the total new magnetic field after inserting the solenoid. புரியுதா? clear? அப்போ இதனுடைய magnetic field தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? B0. புரியுதா? B0 என்றது solenoid inside ஒரு magnetic field. இப்போ இது insert பண்ணதுக்கு அப்புறம் இங்க இன்னொரு magnetic field வருது. அதான் என்னது? BM வெக்டார். சொல்றது புரியுதா? அப்போ இது ரெண்டு சேர்ந்து தான் என்ன கிடைக்குது எனக்கு? Total magnetic field. Total magnetic field B vector equal to B0 vector plus BM vector இந்த கேஸுக்கு. புரியுதா? After inserting the material. புரிஞ்சுதா தெளிவா? Right? So where BM vector is the field contributed by the material core. கரெக்டா? BM என்னது? நம்ம அந்த இன்சர்ட் பண்ணோம் இல்லையா ஒரு கோர் மெட்டீரியல், அதனால எவ்வளோ ஃபீல்டு கான்ட்ரிபியூட் ஆகிருக்குது, அதுதான் இந்த BM உடைய மீனிங். BM vector is the field contributed by the material core. It turns out that the additional field BM is proportional to the magnetization. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஃபீல்டு directly proportional to the magnetization of the material. அந்த மெட்டீரியல் எவ்வளோ மேக்னடைசேஷன் ஆகிருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்? BM வேல்யூ இருக்கும். அது நியூ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் இல்லையா அந்த மெட்டீரியல்னால. BMன்னு என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு டியூ டு மெட்டீரியல்னால. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஃபைனலாக இந்த டேட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இருக்கு இல்லையா? BM வெக்டார் ஈக்குவல் டு என்னோட மீனிங் BM வெக்டார் ஈக்குவல் டு μ0 இன்ட்டு மேக்னடைசேஷன் M வெக்டார். கிளியர்? அந்த மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் ஆன எக்ஸ்ட்ரா மேக்னெட்டிக் ஃபீல்டு அது எதுக்கு ஈக்குவல்? அந்த மெட்டீரியலுக்கு எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகிருக்குதோ அதுக்கு அளவுக்கு அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அது எதுக்கு ஈக்குவல்னா μ0 இன்ட்டு M வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ μ0 இஸ் த சேம் கான்ஸ்டன்ட், நமக்கு தெரியும் அது பெர்மியபிலிட்டி. கன்வீனியன்ட் டு இன்ட்ரடியூஸ்டு அதர் வெக்டார் ஃபீல்டு. இப்போ புதுசாக ஒரு ஃபீல்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், அதான் என்னது? கன்வீனியன்ட் டு இன்ட்ரடியூஸ் another vector that is called magnetic intensity. புதுசா ஒரு term introduce பண்ண போறோம், magnetic intensity. அதோட symbol வந்து H vector. Okay, so H vector equal to B vector by μ0 minus M vector ஒரு term புதுசா introduce பண்றாங்க. magnetic field intensity. H vector magnetic field னா B vector, magnetic intensity னா H vector. ரெண்டும் இங்க சேம் கிடையாது. புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொன்னாங்கன்னா தான் பி வெக்டார், மேக்னெட்டிக் இன்டென்சிட்டின்னு சொன்னாங்கன்னா ஹெச் வெக்டார். போத் ஆர் நாட் சேம். புரியுதா? அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது, ஃபீல்டுக்கும் இன்டென்சிட்டிக்கும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். புரிஞ்சுதா? ரைட். இது வந்து புதுசாக ஒரு டேர்ம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய எக்ஸ்பிரஷன் என்ன சொல்கிறாங்கன்னா பி வெக்டார் பை μ0 மைனஸ் ஹெச் வெக்டார்னு சொல்லிட்டாங்க. இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பி வெக்டாரை ரிலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த பி வெக்டார் இதிலிருந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணினா என்ன கிடைக்கும்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுங்க பார்ப்போம். இந்த எக்ஸ்பிரஷனை நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள். ஹெச் வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் பை μ0, பி வெக்டார் டிவைடட் பை μ0 மைனஸ் எம் வெக்டார். இதை எல்சிஎம் எடுங்க. இந்த μ0 கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? μ0 M vector whole divided by μ0 கிடைக்குமா? கரெக்ட் தானே? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் B vector மைனஸ் μ0 M vectorனு கிடைக்கும் பை μ0. இது திரும்ப இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. μ0 H vector ஈக்குவல் டு B vector மைனஸ் μ0 M vector. கரெக்டாக இதானே கிடைக்கும்? இப்போ எனக்கு என்ன வேணும், நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன் அப்படின்னா B vector கால்குலேட் பண்ண போகிறேன். என்னோட எய்ம் வந்து B vector கால்குலேட் பண்ண டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணி ஆக போகிறேன். சரியா? ஸோ அதை பார்க்க போகிறோம். இப்போ பி வெக்டார் மட்டும் தான் எனக்கு இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துருங்க. μ0 H வெக்டார் இந்த மைனஸ் μ0 M இங்கே ரைட் ஹேண்ட் சைடு டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஆகிடும், ப்ளஸ் ஆகிடுமா? மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவல் டு பி வெக்டார். சொல்கிற பாயிண்ட் புரியுதா பாருங்க? இந்த மைனஸ் μ0 M வெக்டார் இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா ப்ளஸ் μ0 M வெக்டார் ஆகிடும். பி வெக்டார் மட்டும் அங்கே இருக்கும். இதுலேருந்து எதை காமனாக எடுக்கலாம்? μ0 காமனாக எடுத்துட்டா H வெக்டார் ப்ளஸ் M வெக்டார்னு கிடைக்கும். ஈக்குவல் டு பி வெக்டார். கரெக்டா? correct? B vector equal to μ0 into H vector plus M vector. இதை தான் அவங்க டைரெக்டாக இதை போட்டிருக்காங்க பாருங்க. The total
இது எதுலேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்தாங்க, இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வந்தது, ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி. ஓகேவா, அந்த ஸ்டெப்ஸ் அவங்க போடலை, இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணால் இது வரும், அவ்வளோதான் அதோடைய மீனிங். ஓகே, ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம இதை போட்டோம்னா அது எப்படி வந்துன்னு தெரியும். ஸோ த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஹெச் வெக்டார் ப்ளஸ் மேக்னெட்டிசேஷன் எம் வெக்டார் ரெண்டு ஆட் பண்ணி மியூ நாட் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நவ் வில் கெட் வாட், த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ we repeat our defining procedure. We have partitioned the contribution, the total magnetic field inside the sample into two parts. One due to external factors such as current in the solenoid. This is represented by H vector. Okay va, and the H vector எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக இங்கே நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம். அந்த ஆஃப்டர் இன்சர்ட் solenoid இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் 2 கேஸை நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அந்த பார்ட்டிஷனில் 1 என்னவா பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு பார்ட்டை 1 டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சச் த கரண்ட் இன் த solenoid. ஏன் அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால், solenoid நம்ம ப்ரொவைட் பண்ணுற கரண்ட் வெளியிலிருந்து கொடுக்குற கரண்ட் தான். அந்த கரண்ட் வேல்யூ நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். வாட் எவர் த வேல்யூ வி கேன் ப்ரொவைட், இன்க்ரீஸோ டிக்ரீஸோ கரண்ட் வேல்யூ கொடுக்கலாம். பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் த கரண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு டியூ டு solenoid ஆல்சோ சேஞ்சஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். கரெக்டாக தானே இன்சைடில்? அதை தான் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கரண்ட் இன் த solenoid, திஸ் ரெப்ரசன்டட் பை ஹெச். ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஹெச் வெக்டார், இந்த ஃபார்முலாவில் ஹெச் வெக்டார்னு பார்த்தோம் இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஹெச் வெக்டார்ன்றது எதனால் இம்பேக்ட் கிரியேட் பண்ணக்கூடியது, கரண்ட்டுனால. நம்ம solenoidல ப்ரொவைட் பண்ணுற கரண்ட்டுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது தான் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த ஃபீல்டு இன்டென்சிட்டி solenoidல ப்ரொவைட் பண்ணுற கரண்ட்டை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். புரியுதா, கிளியர்? ஆக்சுவலாக அதனுடைய ஃபார்முலாவே இங்கே என்ன வரும் அப்படின்னா, ஹெச்சுக்கும் இது ஒரு கேஸ். ஆக்சுவலாக solenoid கேஸ், solenoidோடைய நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் கொடுத்துட்டு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கேட்டாங்கன்னா H ஈக்குவல் டு NI, இதான் ஃபார்முலா. H ஈக்குவல் டு N இன்ட்டு I, இதுதான் ஆக்சுவலாக solenoid கேஸில் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. solenoidோடைய கரண்ட் வேல்யூ நம்பர் ஆஃப் டர்ன்ஸையும் கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கேட்டாங்கன்னா, ஓகேவா. இங்கே என்னன்றது என்னது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இது ஒரு ஃபார்முலா, எழுதி வச்சுக்கோங்க. இதை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த solenoid, otherwise number of turns per unit solenoid இல்லையா. இது கேபிட்டல் என்ன தான் டோட்டல், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per unit length. கேபிட்டல் என்ன தான் டோட்டல் லென்த்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per unit length in a solenoid, இதுதான் ஸ்மால் என்னோட மீனிங். ஐனா என்ன அர்த்தம், current in the solenoid. ஓகே, ஹெச்னா என்ன அர்த்தம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. இது ஒரு ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. solenoid கேஸில் கொடுத்துட்டு மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ப்ராப்ளமில் கிவன் டேட்டா இப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, solenoidோடைய கரண்ட் வேல்யூ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per யூனிட் லென்த் கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா. ஓகே, எனிவே வாங்க, இதை தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேக்டர் வந்து கரண்ட்டுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி solenoidல எவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகுது. அதர் டியூ டு ஸ்பெசிஃபிக் நேச்சர் ஆஃப் த மேக்னெட்டிக் மெட்டீரியல், இன்சைடில் உருவாகிற அந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது 2 ஃபேக்டரால் கிரியேட் ஆகுது. ஒரு ஃபேக்டர் என்னது, solenoidல நம்ம கொடுக்குற கரண்ட்டுனால, அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி H. ரெண்டாவது, இன்சர்ட் பண்ணல நம்ம ஒரு கோர் மெட்டீரியலை solenoid இன்சைடில், அந்த மெட்டீரியலோட நேச்சரை பொறுத்து மாறும். நம்ம என்ன மாதிரி மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணுறோம், என்ன மாதிரி டைப் ஆஃப் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியலை அந்த இன்சர்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகும். தட் இஸ் நேச்சர் ஆஃப் த மேக்னெட்டிக் மெட்டீரியல். நேம்லி அது அதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிசம் என்னது, எம் வெக்டார். அது எதுலேருந்து சொல்கிறாங்கன்னா இதிலிருந்து சொல்கிறாங்க. இந்த ஹெச் வெக்டார் வந்து திரும்ப நான் சொல்கிற ரிமைண்ட் பண்ணுறேன், இந்த இதுதான் ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பிரஷன். டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த 2 காம்பனண்ட் தான் இப்போ டிசைட் பண்ண போகுது. ஆஃப்டர் இன்சர்ட் இந்த கோர் மெட்டீரியல் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு காம்பனண்ட் ஹெச் வெக்டார், அது solenoidல பாஸ் ஆகிற கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆகிறது. தட் இஸ் ஒன் ஃபேக்டர்.
இந்த மேக்னடைசேஷன் எம்ன்றது நம்ம இன்சர்ட் பண்ணுற நேச்சர் ஆஃப் த மெட்டீரியலோட மேக்னெட்டிக், அதனால் பிடிச்சாரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப்டர் இன்சர்ட்டிங் த மெட்டீரியல் இன் த solenoid. புரியுதா? ரைட். The later quantity can be influenced by external factors. This is influenced mathematical expressed as m vector. இது வந்து mக்கும் hக்கும் உள்ள ரிலேஷன். m vector equal to susceptibility into h vector. m vector equal to susceptibility into h vector. இது வந்து the relation between magnetization and magnetic field intensity. புரியுதா உங்களுக்கு? ஹச்சுக்கும் எம்முக்கும் உள்ள ரிலேஷன் கேட்டாங்கன்னா m vector equal to susceptibility into h vector. புரியுதா? this is the relation between these two component. இதை வச்சு நம்ம அடுத்தது டெரிவேஷனுடைய அடுத்த நியூ அந்த ஃபைனல் கன்க்ளூஷன் கொண்டு வர போகிறோம். ஏன்னா அதுதான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் திஸ் கேஸ். சரியா? ரைட். இதில் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சசப்டபிலிட்டி? வேறு சசப்டபிலிட்டி இஸ் ஏ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்டு. Susceptibility is a dimensionless quantity. ஓகேவா? நான் அதை பர்டிகுலராக திரும்ப ஹைலைட் பண்ணுறேன். சாரி. ஓகே, susceptibility is a dimensionless quantity. அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. புரியுதா? ஸோ சசப்டபிலிட்டி என்னென்னு டைமென்ஷன் குவான்டிட்டி கேட்டால் நோ, இட்ஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி இஸ் appropriately called magnetic susceptibility. இங்கே நம்ம அதை என்ன டேர்ம் யூஸ் பண்ண போகிறோம்? magnetic susceptibility. ஓகேவா? இது எதுக்காக நம்ம ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் எ மெஷர் ஆஃப் how a magnetic material respond to external field. இதுதான் அதனுடைய மீனிங். ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை அந்த சொலினாய்டுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெட்டீரியல் எவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுது, எந்த அளவுக்கு அது மேக்னடைஸ் ஆகுது, எந்த அளவுக்கு அது இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது ஆஃப்டர் இன்சர்ட்டிங் த சொலினாய்டு. அதுதான் என்னது? சசப்டபிலிட்டி. அந்த சசப்டபிலிட்டி வேல்யூ என்னது? அந்த மெட்டீரியலுக்கு ஒரு சசப்டபிலிட்டி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணும், எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த வேல்யூ தான் என்னது? இங்கே சசப்டபிலிட்டி. இட் இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மேக்னெட்டிக் மெட்டீரியல் ரெஸ்பாண்ட் டு அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் வைக்கும்போது அது எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு சொல்கிற அந்த குவான்டிட்டி, அந்த காம்பனண்ட்டுக்கு பேர் தான் என்னது? சசப்டபிலிட்டி. புரியுதா? சசப்டபிலிட்டி இஸ் ஏ ஸ்மால் அண்ட் பாசிட்டிவ் ஃபார் மெட்டீரியல்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சசப்டபிலிட்டி வேல்யூ வந்து ஸ்மால் வேல்யூவாக இருக்கும் அண்டு பாசிட்டிவ் ஃபார் மெட்டீரியல். அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? பாராமேக்னெட்டிக். சொல்கிறது புரியுதா? இது நம்ம மறுபடியும் பார்ப்போம். சசப்டபிலிட்டியோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். எதுக்கு? பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு. அண்ட் ஆல்சோ த நியூமரிக்கல் வேல்யூ இஸ் ஸ்மால் நியூமரிக்கல் வேல்யூ வித் பாசிட்டிவ் சைன் இருக்கும்போது அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்? பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். சொல்கிறது புரியுதா? ஸோ சசப்டபிலிட்டி இஸ் ஸ்மால் அண்டு பாசிட்டிவ், ஸ்மால் அண்டு பாசிட்டிவ். that is called paramagnetic. Small and negative இருந்ததுனா that is termed as diamagnetic material. Diamagnetic materialக்கு susceptibility value எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா small and negative இருந்தா that is diamagnetic. okay, small and negative. so ஆனால் நமக்கு நெகட்டிவ் வெறும் சைனை மட்டும் வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு கேஸில் பாசிட்டிவ் வந்தால் பாராமேக்னெட், நெகட்டிவ் வந்தால் டயாமேக்னெட். சசப்டபிலிட்டி வேல்யூ நெகட்டிவ் வந்தால் டயாமேக்னெட். ரிமெம்பர் இட். திரும்ப நம்ம இதை பார்ப்போம் இந்த பாயிண்ட்டு. விச் ஆர் டேர்ம் டயாமேக்னெட். ஓகே ரைட். இப்போது இந்த லேட்டர் கேஸ் எம் வெக்டர் அண்ட் ஹெச் வெக்டர் ஆப்போசிட் டைரக்ஷன். ரைட். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் இல்லையா முன்னாடி, அதில் இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? B vector equal to mu naught H into M vectorனு பார்த்தோம். கரெக்டா? இங்கே M vectorக்கு பதிலாக இன்னொரு எக்ஸ்பிரஷன் in terms of H கொண்டு வந்தோம் இல்லையா? susceptibility into H vector. susceptibility into H vector. அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதை எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னா இங்கே நம்ம பார்த்தோம்ல இந்த ஃபார்முலா, அதை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். B vector equal to
mu naught into h vector plus m vector. இதான் ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்த அந்த எக்ஸ்பிரஷன். see here, b vector equal to mu naught into h vector plus m vector. இதில் நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்? mu naught into h vector அப்படியே வச்சுக்கிட்டு m vector இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்? m vector எதுக்கு ஈக்குவல்? susceptibility in h vector. எல்லாத்தையும் hக்கு மாற்றுறேன், கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. புரியுதா? susceptibility into h vector. so susceptibility into h vector மாத்திரம் because of m vector அதுக்கு ஈக்குவல் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லிட்டோம். காட் இட். இப்போ இது ரெண்டுத்துல h காமனாக எடுத்துடலாமா? அப்போ இந்த h காமனாக எடுத்துட்டிங்கன்னா mu naught இன்ட்டு இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் susceptibility, ரெண்டுத்துல h காமனாக எடுத்துட்டா வெளியில் வந்துடும் h vector. mu naught இன்ட்டு 1 ப்ளஸ் h vector, அதான் டைரெக்டாக அங்கே போட்டிருக்காங்க. b vector equal to mu naught into 1 plus susceptibility into h vector. இந்த 1 plus susceptibility எதுக்கு ஈக்குவல்னா mu r க்கு ஈக்குவல். ஓகேவா? இங்கே நான் கண்டினியூ பண்ணுறது b vector equal to mu naught into mu r into h vectorனு வரும். because mu r equal to 1 plus susceptibility. இது வந்து ஃபார்முலா, இது எல்லாமே ஃபார்முலா. இந்த சாப்டரில் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய மெயின் ஹெட்டிங் இதுதான். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் பேஸ்டு ஹெட்டிங்கே இது மட்டும்தான், இதுலேருந்து தான் வர முடியும். அதை விட்டு அது பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தோம் இல்லையா, u வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் எம்பி காஸ் தீட்டா, அதர்வைஸ் மைனஸ் எம் வெக்டார் அட் பி வெக்டார். அது ஒரு ப்ராப்ளம் டாபிக் ஃபார்முலா வைஸ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே ப்ராப்ளம்ஸுக்கு தேவையான மாதிரி இருக்கும். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க? சசப்டபிலிட்டி கேட்டாங்கன்னா இந்த வேல்யூ இங்கே கொண்டு வந்துடும். மியூ ஆர் மைனஸ் 1 போட்டால் என்ன ஆகிடும்? சசப்டபிலிட்டி கிடைச்சிடும். புரியுதா? 1 ப்ளஸ் சசப்டபிலிட்டியோட வேல்யூ equal to relative permeability. mu r என்ன அர்த்தம்? relative permeability. ஸோ அதாங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்க, b equal to mu naught mu r. இது எல்லாமே ஃபார்முலா. all these three are formula, depends on the given data we have to use corresponding formula. இது எல்லாமே b வெக்டாருக்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் mu r not mu r ன்றது எதுக்கு ஈக்குவல்? mu க்கு ஈக்குவல். mu என்ன அர்த்தம்? any medium, permeability of any medium. கரெக்டாக mu ஓட மீனிங் என்ன? mu r உடைய மீனிங் என்ன? what is the meaning of basic meaning of relative permeability? mu r equal to mu by mu naught. முதல்ல ரிலேட்டிவ் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? வேக்கமுக்கும் எனி மீடியமுக்கும் கால்குலேட் பண்ணுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தால் எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி கண்டுபிடிப்போம். எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். ரிலேட்டிவ்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிலேட்டிவ்? ரிலேட்டிவ் மீன்ஸ் கம்பேரிசன். டூ டேட்டாவை கம்பேர் பண்ணுறோம். எந்த டூ டேட்டாவை கம்பேர் பண்ணுறோம் இதில் அப்படின்னா, வேக்கமில் இருக்கும்போது எப்படி இருக்குது அந்த பெர்மிட்டிவிட்டி, மீடியமில் வரும்போது எப்படி இருக்குது, அது எப்சிலான் கேஸில். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்தால் பெர்மியபிலிட்டி மியூ நாட் கண்டுபிடிக்கணும். அப்போ வேக்கமில் இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் மீடியமில் வரும்போது என்ன சேஞ்ச் வருது, அது ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா அந்த சேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குது வேக்கம் டு மீடியம் வரும்போது, அதுதான் என்னது? ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. மியூ ஆர் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட். மியூன்றது என்னது? பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம். மியூ நாட்ன்றது பெர்மியபிலிட்டி ஆஃப் வேக்கம். அதில் எடுத்து ரேஷியோ எடுத்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கம்பேரிசன் கிடைச்சிரும். அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? மியூ ஆர் மியூ நாட் ஈக்குவல் டு மியூன்னு கிடைக்குமா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? மியூ ஆர் மியூ நாட் ஈக்குவல் டு மியூ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போது மியூ நாட் மியூ ஆருக்கு பதில் என்ன எழுதிருக்கிறாங்க பாருங்க, மியூ நாட் மியூ ஆர் ரீப்ளேஸ்டு பை சிம்பிளாக என்ன எழுதலாம்? மியூ அப்படின்னு எழுதலாம். சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால தான் இங்கே என்ன வந்திருக்கு? மியூ அப்படின்னு வந்திருக்கு. திஸ் இஸ் ஆல்சோ பி வெக்டார். ஓகேவா? ஆல் திஸ் த்ரீ ஆர் ஃபார்முலா, டிபெண்ட்ஸ் ஆன் த கிவன் டேட்டா. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும். புரியுதா? பி வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட். சசப்டபிலிட்டி கொடுத்துட்டாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்குறாங்க, இல்லை ஹெச் வெக்டார் கொடுத்துட்டு சசப்டபிலிட்டி கொடுத்துட்டு பி கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கொடுத்துட்டு ஹெச் கொடுத்துட்டு பி கேட்குறாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டேரெக்டாக மியூ கொடுத்துட்டாங்க. மியூனா என்னது? பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம் கொடுத்துட்டு ஹெச் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ எந்த டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி த்ரீ ஃபார்முலா சூஸ் பண்ணணும். ஆல் தீஸ் த்ரீ ஆர் ஃபார்முலா. அதுக்கப்புறம் அந்த இன்டர் ரிலேஷன் சொன்னேன் இல்லையா, மியூ ஆர் எதுக்கு ஈக்குவல்? 1 plus susceptibility. mu r equal to 1 plus susceptibility. ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கும் என்ன கிடையாது? டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ரிலேட்டிவ்
மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி சொல்கிறது புரியுதா? சி மியூ நாட்டுக்கு என்ன இருக்குது? யூனிட் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? நல்லா பாருங்கள். மியூ நாட்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மியூ நாட்? மியூ நாட் அப்படின்னா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி இன் வேக்கம். கரெக்டாக? அதுக்கு யூனிட் இருக்குது. மியூ நாட்டோட வேல்யூ 4π × 10⁻⁷ டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர்னு படிச்சிருப்பீங்க யூனிட். சொல்கிறது புரியுதா? மியூ மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி இன் எனி மீடியம் அதுக்கு யூனிட் இருக்குது. ஆனால் எதுக்கு யூனிட் இல்லை அப்படின்னா மியூ ஆருக்கு கிடையாது. இந்த மியூ ஆருக்கு யூனிட் கிடையாது. மியூக்கு யூனிட் இருக்கும், மியூ நாட்டுக்கு யூனிட் இருக்கும். ஆனால் ரெண்டுத்துக்கு ஒரே யூனிட். புரியுதா? ரெண்டுமே பெர்மியபிலிட்டி தானே. ரேஷியோ எடுக்கும்போது என்ன ஆகிடும்? ரெண்டு யூனிட்டும் கேன்சல் ஆகிடும். புரியுதா? மியூ ஆருக்கும் டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர், சார் மியூக்கும் மியூ நாட்டுக்கும் டெஸ்லா மீட்டர் பர் ஆம்பியர் கேன்சல் பண்ணால் மியூ ஆருக்கு என்ன கிடைக்காது? யூனிட் கிடைக்காது. எப்சிலான் ஆருக்கு யூனிட் கிடைக்காது. அது ரெண்டும் என்னது? டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி. ஏன் யூனிட் கிடைக்காதுன்னா அது ரெண்டுமே ரேஷியோ. ரேஷியோ எடுக்கும்போது சேம் குவான்டிட்டி தான் எடுப்போம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்னவாக இருக்கும்? சேம் குவான்டிட்டி. அப்போ தான் கம்பேர் பண்ண முடியும். ரேஷியோ எடுத்துனது கம்பாரிசன் ஆஃப் த டூ குவான்டிட்டி. ரெண்டு சேம் யூனிட்டாக இருக்கணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் யூனிட்டாக இருந்தால் ரேஷியோ எடுக்கும்போது என்ன ஆகிடும்? யூனிட் கேன்சல் ஆகிடும். வில் கெட் தி நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆர் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர் அதுக்கு யூனிட் இருக்கான்னு கேட்டால் நோ, இட் இஸ் எ டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி. புரியுதா? ஏன்னா சில ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த டவுட் இருக்குது. மியூ நாட்டுக்கு யூனிட் வருது கரெக்டாக, பெர்மியபிலிட்டி ஆஃப் வேக்கமுக்கு யூனிட் வருது, பெர்மியபிலிட்டி எனி மீடியமுக்கு நம்ம யூனிட் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் ஏன் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வர மாட்டேங்குது மியூவாக இருக்குது அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் எ ரேஷியோ. அந்த மீனிங் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். மியூன்னு வரதுனால அது யூனிட் வரணும் அவசியம் கிடையாது. அது என்ன காம்பனன்ட்னு தெரியணும். ஓகே, ஸோ மியூ ஆர் இஸ் ஏ ரேஷியோ, இட் இஸ் ஏ ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ரிலேட்டிவ்ல ரேஷியோன்னு அர்த்தம். அதனால தான் என்ன கிடையாது? இட் இஸ் ஏ டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி ரிலேட்டிவ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுதா? தெளிவாக புரிஞ்சுதா? கிளியர்? எனி டவுட்? ரைட். இட் இஸ் த அனலாக் ஆஃப் த dielectric constant in the electrostatics. The magnetic permeability of the substance is mu and it has same dimension. நான் சொன்னேன் இல்லையா? இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. மியூ எதுக்கு ஈக்குவல்? மியூ எப்படி எழுதலாம்? மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர்னு எழுதலாமா? இதுவும் முக்கியமான ஃபார்முலா. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த சாப்டரில் ப்ராப்ளம் வர்றதுக்கான ஹெட்டிங் இதுதான் மெயினாக, ப்ரைமரியாக. இது வந்து எனி மீடியம். ஓகே, அப்போது மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி ஆஃப் எனி மீடியம் மியூ எதுக்கு ஈக்குவல்? மியூ நாட் இன்ட்டு மியூ ஆருக்கு ஈக்குவல். அதர்வைஸ் மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர் என்னன்னு எழுதலாம்? we can write to 1 plus susceptibility. கரெக்டு தானே? ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மியூ ஆர் என்ன எழுதலான்னு 1 plus. அப்போ மியூன்றது எதுக்கு ஈக்குவல்னா ஒன்று மியூ நாட் மியூ ஆர்னு சொல்லலாம், அதர்வைஸ் மியூ நாட் இன்ட்டு 1 plus susceptibility அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ த த்ரீ குவான்டிட்டிஸ் susceptibility மியூ ஆர் அண்ட் மியூ ஆர் இன்டர் ரிலேட்டட். அதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரிலேட்டட் கிடையாது. த த்ரீ quantities susceptibility mu or mu interrelated and only one of them is independent. ஓகேவா? இதில் ஏதாவது ஒன்று வந்து என்னவா இருக்கும்? இண்டிபெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே இன்டர்லிங்க் கிடையாது. எனி ஒன் ஆஃப் தம் இஸ் இண்டிபெண்ட். given one other two may be easily determined. அது நமக்கு தெரியும். இதில் ஏதாவது ஒரு டேட்டா தெரிஞ்சால் இன்னொரு அன்னோன் டேட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் பார்க்க போகிறோம். ஸோ பிரேக் அப்புறம் பார்ப்போம். அது
ஓகே போலாமா? ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பேசிக்காக அந்த மேக்னட்டிசமுடைய அந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் சொலினாய்டும் பார் மேக்னெட் ரெண்டும் ஒன்று அப்படின்றத எப்படி ஸ்டடி பண்ணோம். கரெக்டாக? 1 செகண்ட். அது ரெண்டும் எப்படி சிமிலராக இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்குள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன சொல்லியிருந்தேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து க்ளோஸ் டு லூப்பை ஃபார்ம் பண்ணாது. இதெல்லாம் முக்கியமான ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ரெண்டுத்துக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸில். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டூ நாட் ஃபார்ம் க்ளோஸ் டு லூப். புரிஞ்சுக்கணும், அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கு ரீசன் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் எண்ட் அட் நெகட்டிவ் அப்படி தான் வருமே தவிர நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வராது. ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து க்ளோஸ் டு லூப்பை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் அ இம்பார்ட்டண்ட் டிஃபரன்ஸ். கரெக்டாக? அடுத்த முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுன்னு சொல்லியிருந்தேன். இதில் மோனோபோல்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் எக்ஸிஸ்ட். மோனோபோல்ஸ்னால் என்னது? பாசிட்டிவ் நெகட்டிவ் செப்பரேட்டாக பிரிக்க முடியும். எதில்? எலக்ட்ரிசிட்டியில், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் செப்பரேட்டாக நம்ம ஸ்டடி பண்ண முடியும், பிரிக்க முடியும். ஆனால் இந்த மேக்னெட்டில் என்ன பண்ண முடியாது? நார்த்து போலும் சவுத்து போலும் எப்பயுமே செப்பரேட் பண்ண முடியாது. ஒரு பார் மேக்னெட் ரெண்டாக டிவைட் பண்ணால் நார்த்து சவுத்துன்னு திரும்ப ஆக்ட் ஆகுமே தவிர என்ன ஆகாது? நார்த்து தனியாக சவுத் தனியாக எப்பயுமே கிடைக்காது. அதை தனியாக பிரிக்க முடியாததுனால அதுதான் என்னென்னு சொல்கிறோம், மோனோபோல்ஸும் டூ நாட் எக்ஸிஸ்ட்னா நார்த்து தனியாகவும் சவுத் தனியாகவும் இருக்கிற மாதிரி பிரிக்க முடியாது. தட் இஸ் எ மீனிங். மோனோபோல் டூ நாட் எக்ஸிஸ்ட் இன் எ மேக்னெட். ஓகே, தட் இஸ் அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். முன்னாடி நம்ம இதுக்கும் பார்த்தது. அதுக்கப்புறம் எப்படி எலக்ட்ரிக் டைபோல்லேருந்து மேக்னெட் டைபோலுக்கு கன்வர்ஷன் பண்ணுறது டேரெக்டாக அந்த அனாலஜி யூஸ் பண்ணி எப்படி அது கன்வர்ஷன் ஆன் த ஆக்சிஸ் ஈக்குவல் பிளேனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரிஞ்சால் டைபோலுக்கு மேக்னெட்டிக் டைபோலுக்கு எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது அந்த டேபுலேஷன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஃபார்முலா ஹெட்டிங். அதுக்கு முன்னாடி இன்னொரு பார்த்தோம், பொட்டென்ஷியல் எனர்ஜி. டைபோல் மேக்னெட் டைபோல் வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கும்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். U வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் M வெக்டார் டாட் B வெக்டார் அதாவது MB காஸ் தீட்டா அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஹெட்டிங் தான் என்னது, ஒரு சொலினாய்டுக்குள்ளே கரண்ட் பாஸ் ஆகும்போது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அது இன்சைடில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அதாவது மேக்னெட்டிசேஷன் என்னென்னு பார்த்தோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டினா என்னென்னு பார்த்தோம், தென் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சசப்டபிலிட்டி புதுசாக ஒரு டம் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம என்ன பார்த்தோம், டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டார் பார்த்தோம். அதான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இதுதான். ஓகேவா? இதில் மெயினாக ப்ராப்ளம்னு நமக்கு வரக்கூடிய ஒரே ஹெட்டிங் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா அந்த மேக்னெட்டிசேஷன், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சர்ட் டொலினேட், அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி, இதெல்லாம் தான் நமக்கு ஃபார்முலாவாக இதில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்கும். அப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டின்னு அந்த டைபோல் மேக்னெட் டைபோல், இதுதான் ஃபார்முலா ஹெட்டிங். மீதி எல்லாமே நமக்கு தெரியும், அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் இருக்கும். கிளியரா? ஸோ அதனால நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த டிஸ்கஷன் இன் த ப்ரீவியஸ் செக்ஷன் ஹெல்ப்ஸ் அஸ் டு கிளாசிஃபை மெட்டீரியல் as டயாமேக்னெட், பேராமேக்னெட் அண்டு ஃபெரோமேக்னெட். ஸோ நம்ம மெட்டீரியல் இப்போ இந்த 3 கேட்டகரியில் தான் கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? மேக்னெட்டிக் மெட்டீரியல் நம்ம ஸ்டடி பண்ணும்போது டயாமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக் ஆர் ஃபெரோமேக்னெட்டிக். இன் டர்ம்ஸ் ஆஃப் த சசப்டபிலிட்டி, a material diamagnetic if susceptibility is negative. Susceptibility negative. இது ஆக்சுவலாக இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நமக்கு டேரெக்டாகவே கொஷின் இருந்தது. சொன்னல 2023 கொஷின் பேப்பரில் 3 கொஷின்ஸ் இந்த சாப்டர் வந்து சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு கொஷின் இந்த பாயிண்ட் பேஸ் பண்ணி இருந்தது. ஓகேவா? அது ஃபில்லிங் இது காலம் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா இது காலம் A காலம் Bன்னு கொடுத்துட்டு டயாமேக்னெட், ஃபெரோமேக்னெட், பேராமேக்னெட் இந்த ப்ராப்பர்ட்டியில் எதெல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதில் இந்த சசப்டபிலிட்டி பாசிட்டிவ் நெகட்டிவ் சைனு, ஓகே, அதுக்கப்புறம்
அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரா பார்த்தீங்கன்னா சசப்டபிலிட்டி பாசிட்டிவ் அண்டு ஸ்மால். ஃபெரோவுக்கும் பேராவுக்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பாசிட்டிவ். இதுவும் பாசிட்டிவ், பேராவும் பாசிட்டிவ். ஆனால் இதில் ஸ்மால் வேல்யூ என்னவாக இருக்கும், சசப்டபிலிட்டி வேல்யூ லார்ஜாக இருக்கும். அந்த ரெண்டு வேல்யூ, அந்த ரெண்டு ஸ்மால் சேஞ்சஸ் தான் என்ன ஆகுது, பேரா டு ஃபெரோவாக கன்வெர்ட் ஆகுது. பேரானாலும் சசப்டபிலிட்டி சைன் மட்டும் கேட்டாங்கன்னா பாசிட்டிவ் தான். ஃபெரோவுக்கும் சைன் என்னது, பாசிட்டிவ் தான். ஆனால் பேராவில் பாசிட்டிவ் சைன் வித் ஸ்மால் சசப்டபிலிட்டி நியூமரிக்கல் வேல்யூ இருக்கும். ஆனால் ஃபெரோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு சசப்டபிலிட்டியோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், நியூமரிக்கல் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும், அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ் சைன். ஆனால் டயாமேக்னட்டிஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் சைன். ஸோ நெகட்டிவ் டயாவுக்கு மட்டும்தான் வரும். சொல்லு புரியுதா? பாசிட்டிவ் பாராமேக்னட்டிசமுக்கு வரலாம், ஃபெரோமேக்னட்டிசம் வரலாம், பாசிட்டிவ் சைனை மட்டும் சொல்லும் போது. நெகட்டிவ் கண்டிப்பாக டயா தான். அதுக்கப்புறம் நியூமரிக்கல் வேல்யூ சொல்லும் போது அது பாரா ஃபெரோக்கு போகும்போது லார்ஜாக ஸ்மாலான்னு பார்க்கணும். ஸ்மாலாக இருந்தால் என்னது பாரா, லார்ஜாக இருந்தால் ஃபெரோ. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். அந்த பாராவுக்கும் ஃபெரோவுக்கும் எந்த டேர்ம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ கொஷினில் கேட்கும்போது நமக்கு என்ன இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்கன்னு கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரஸ்பாண்டிங் ஆன்சரை செலக்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? கிளியர்? எஸ். நெக்ஸ்ட்டு, ஸோ அந்த டேபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா முன்னாடி. அந்த எப்சிலான் இஸ் எ ஸ்மால் பாசிட்டிவ் நம்பர் இன்ட்ரடியூஸ் த குவான்டிட்டி ஆஃப் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் அந்த டேபுலேஷனில். சி ஹியர், இது வந்து டயாமேக்னெட்டோடைய சசப்டபிலிட்டியோடைய ரேஞ்சு. இந்த ஒரு வேல்யூவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து நெகட்டிவ்னு சொன்னாங்க இல்லையா, எது டயாமேக்னட்டிசம், அதனுடைய வேல்யூ நெகட்டிவ் அண்ட் ஆல்சோ ஸ்மால். ஓகே, ரொம்ப லார்ஜாக இருக்காது. அண்ட் ரேஞ்சு வந்து -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சசப்டபிலிட்டி லெஸ் தென் 0. அப்படின்னா என்ன அர்த்தம், -1க்கும் 0க்கும் பிட்வீனில் தான் எதனுடைய வேல்யூ இருக்கும், டயாமேக்னட்டிசமுடைய வேல்யூ, மேக்னட்டிசமுடைய சசப்டபிலிட்டி வேல்யூ. சசப்டபிலிட்டி சிம்பிள் அந்த கை இருக்கு இல்லையா, இந்த சிம்பிள் வந்து என்னது, சசப்டபிலிட்டி சிம்பிள். அதனுடைய வேல்யூ -1க்கும் 0க்கும் நடுவில் தான் இருக்கும். அப்போனா என்ன அர்த்தம், -0.5, -0.2, -0.1 இல்லை -0.32 அந்த மாதிரி நெகட்டிவ்ஸில் இருக்கும். 0 பாயிண்டில் தான் இருக்கும். ஏன்னா மைனஸ் அதிகபட்சம் இது வரைக்கும் வரலாம், மீன்ஸ் இந்த பக்கம் -1 வரைக்கும் வரலாம். 0 வராது, 0 நாட் இன்க்ளூடிங். ஏன் 0 வந்து நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். புரியுதா உங்களுக்கு? அந்த கேஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். டயாமேக்னட்டிசம் கொடுக்கும்போது சசப்டபிலிட்டி வேல்யூ எப்படி இருக்கணும், -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சசப்டபிலிட்டி வேல்யூ லெஸ் தென் 0 தான் போடணும். இது கரெக்டு. எது தப்பு, எந்த டேட்டா ராங் அப்படின்னா -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சசப்டபிலிட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னால் அது ராங். ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா ஆன்சர் தப்பாக போட்டிருக்கீங்க. நீங்கள் டக்குன்னு ஃப்ளோவில் என்ன பண்ணிவிடுவீங்க, -1 0 வந்திருக்கு சசப்டபிலிட்டி வேல்யூ, அதான் என்னது டயாமேக்னெட் டிக் பண்ணிவிடுவீங்க. ஆனால் ஆப்ஷனில் இன்னொன்று இருந்திருக்கும், R ஈக்குவலாக இருந்திருக்கும். நீங்கள் அதை கவனமாக பார்த்துருக்கணும். இங்கே ஆக்சுவலாக R ஈக்குவல் கிடையாது, இங்கே தான் R ஈக்குவல் வரும். இங்கேயும் R ஈக்குவல் வரல, 0க்கு ஏன் R ஈக்குவல் போடலை, 0ன்றது என்ன கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. புரியுதா? 0 நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். 0க்கு பாசிட்டிவ் சைனும் கிடையாது நெகட்டிவ் சைனும் கிடையாது. டயாமேக்னட்டிசமோட வேல்யூ எப்பயுமே சசப்டபிலிட்டி எதில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், நெகட்டிவில் தான் இருக்கும். அப்போ 0 விட கண்டிப்பாக லெஸ் தென் -1க்கு உள்ளே வரக்கூடிய நெகட்டிவ் மட்டும் தான் வரும்னு அர்த்தம். அதாவது 0 நாட் இன்க்ளூடிங், -1 இன்க்ளூடிங், -1 வரைக்கும் வரும். -1 ஆல்சோ கரெக்ட். -1 அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்கலாம், நான் சொன்ன அந்த வேல்யூ -0.1, -3.2, வாட் எவர் த வேல்யூ யூ கேன் டேக். எக்ஸாக்டாக 0 வராது. அதுக்கு ரீசன் 0 நெகட்டிவும் கிடையாது பாசிட்டிவும் கிடையாது. புரியுதா? ஸோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரி டேட்டாலாம் வரும்போது அந்த R ஈக்குவல்லாம் கேர்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் மட்டும் ஏதாவது கவனம் இல்லாமல் நீங்கள் அதை படிச்சுட்டு டக்குன்னு அது ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் டிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது தப்புன்னு தெரியும், அது கேர்லெஸ்ஸாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். அதனால தான் உங்களுக்கு அதை நான் ரிமைண்ட் பண்ணுறேன். இங்கே அந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. ஸோ அதை மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. காட் இட்? ரைட். நெக்ஸ்ட்டு, இது டயாமேக்னெட்டுக்கு. பாராமேக்னெட்டுக்கு என்ன வரும் பாருங்கள். பாராமேக்னெட்டில் என்ன சொல்லியிருந்தேன், சசப்டபிலிட்டி வேல்யூ வந்து அந்த ஸ்மால் வேல்யூன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த எப்சிலான்ன்றது அந்த ஸ்மால் வேல்யூ இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா. என்ன சொல்லியிருக்காங்க, எப்சிலான்னா ஹியர் எப்சிலான்
இஸ் எ ஸ்மால் பாசிட்டிவ் நம்பர் இன்ட்ரடியூஸ்டு குவான்டிட்டி பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு நியூமரிக்கல் வேல்யூ புரியுதா. எப்சிலான்ன்றது சம் நியூமரிக்கல் வேல்யூ, அது என்ன வேல்யூ எக்ஸாக்டாக சொல்லாமல் என்ன சொல்லிட்டாங்க, ஸ்மால் நியூமரிக்கல் வேல்யூ இன்ட்ரடியூஸ்டு இன் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால இங்கேயும் என்ன வரல பாருங்கள், இந்த கேஸுக்கு பேரா கேஸுக்கு 0 ஆர் ஈக்குவல் இங்கேயும் போடலை. ஏன் போடலை, 0 பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது. லெஸ் தென் சம் வேல்யூ ஸ்மால் எப்சிலான் வேல்யூ ஏதோ ஒன்று இருக்குது, அதுக்கும் 0க்கும் நடுவில் தான் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. திஸ் ஆல்சோ சம் ஸ்மால் பாசிட்டிவ் நம்பர், இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த எப்சிலான் சிம்பிள் புரியுதா. ஸோ அது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் ஏதோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் எதுக்கு வரும், பாராமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு வரும் புரியுதா. ஸோ அப்போ எது தப்பு, இதில் இப்படி இருந்தால் இது கரெக்டு. 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்கன்னா இது என்னது ராங். ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குதோ அதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும், நீங்களா ஒன்றும் போடக்கூடாது புரியுதா. திஸ் இஸ் நாட் கரெக்ட் ஃபார் பாராமேக்னெட்டிக். 0 ஆர் ஈக்குவல் வந்தால் என்னது தப்பு, அது வந்து இன்க்ளூடிங்னு அர்த்தம். இன்க்ளூடிங்னா என்ன அர்த்தம், 0 வந்து இன்க்ளூடிங் ஆகிடும். ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டோம், பாராமேக்னெட்டிக் வேல்யூவோட சஸ்பெக்ட் வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கிறோம். 0ன்றது என்ன கிடையாது, பாசிட்டிவ் சைடும் கிடையாது நெகட்டிவ் சைடு, நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். அதே மாதிரி இது ஸ்மால் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க தான், இது என்ன வேல்யூனே தெரியாது. எது இந்த எப்சிலான் வேல்யூ சம் ஸ்மால் வேல்யூ அவ்வளோதான், வாட் எவர் த வேல்யூ, அது என்னன்னு தெரியாதுன்றதுனால ஏதோ ஒரு வேல்யூ அதுக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதனால ஆர் ஈக்குவல் போடலை, அதுதான் ரீசன். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணி ஆகணும். காட் இட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சசப்டபிலிட்டி வேல்யூ ஃபார் ஃபெரோமேக்னெட்டிக் என்ன வரும், வெரி வெரி கிரேட்டர் தென் 1, 1 விட ஜாஸ்தியாக இருக்கும், +1 விட. சசப்டபிலிட்டி வேல்யூ கிரேட்டர் தென் 1 ஃபார் எதுக்கு, ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ கரெக்டாக இந்த 3 காம்பனண்ட்டுக்கு சசப்டபிலிட்டி என்ன ரிலேஷனில் இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன்னுக்கு -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சசப்டபிலிட்டி லெஸ் தென் 0. எதுக்கு, டயாமேக்னட்டிசம்க்கு, பிகாஸ் ஆஃப் த நெகட்டிவ் சைன். பாராமேக்னெட்டிக்கு பாசிட்டிவ் சைன் வித் ஸ்மால் சசப்டபிலிட்டி வேல்யூ, அதனால் 0 லெஸ் தென் சசப்டபிலிட்டி லெஸ் தென் தட் எப்சிலான் இஸ் சம் ஸ்மால் வேல்யூ. அதுக்கப்புறம் இதுக்கு ஃபெரோக்கு என்ன பார்த்தோம், பாசிட்டிவ் சைன் கிரேட்டர் சசப்டபிலிட்டின்னு பார்த்தோம். அதனால தான் கிரேட்டர் 1 விட கிரேட்டராக இருக்கும். அது 1, 1.5, 2, 3 எனிதிங் பாசிபிள் புரியுதா. கிரேட்டர் 1 அப்படின்னு அர்த்தம். காட் இட். திஸ் இஸ் த சசப்டபிலிட்டி வச்சுக்கிட்டு நம்ம அந்த கனெக்ஷன் கொண்டு வந்தோம் இல்லையா, இதுக்கு பாராஃபெரோ டயாக். ஓகே ரைட். ஓகே அடுத்த பாயிண்ட் பாருங்க, டயாமேக்னெட்டிக். இதை வந்து ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி உள்ளே கொண்டு வந்து என்ன நடக்கும், இது எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க. இங்கே ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் நோட் பண்ணுங்கள், இந்த கேஸ் இருக்கு இல்லையா, இந்த μr இருக்கு இல்லையா, இதுக்கும் நம்ம ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஒரு ரிலேஷன் ஆல்ரெடி டெரைவ் பண்ணி வச்சிருக்கிறோம். என்ன பார்த்தோம், see here μr எதுக்கு ஈக்குவல், 1 சசப்டபிலிட்டி கரெக்ட் தானே. இப்போது μr ஈக்குவல் டு 1 சசப்டபிலிட்டினா இது எப்படி ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கனெக்ட் பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். இப்போ அந்த கேஸை நான் 3 காலமாக பிரிச்சிடறேன், 3 கேஸை பிரிச்சிடறேன். ஸோ ஒரு பாயிண்டில் இப்போ நல்லா தெரியும் என்னது, μr வந்து 1 சசப்டபிலிட்டிக்கு ஈக்குவல். இது எனக்கு முன்னாடியே படிச்சுட்டேன், அதனால் எனக்கு தெரியும் கரெக்டாக. இது கண்டிஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டயா, இங்கே வந்து டயா, இங்கே பாராமேக்னட்டிசம், இங்கே ஃபெரோ. ஓகேவா. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது எப்படி உள்ளே கொண்டு வர்றது, μr அந்த ப்ரீவியஸ் சசப்டபிலிட்டி எக்ஸ்பிரஷன்லேருந்து எப்படி கொண்டு வர்றது. இதுக்கு ஆக்சுவலாக ரேஞ்ச் என்ன வந்தது, டயாவுக்கு இதில் -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சசப்டபிலிட்டி லெஸ் தென் 0ன்னு பார்த்தோம் கரெக்டா. இதில் வந்து 0 லெஸ் தென் சசப்டபிலிட்டி லெஸ் தென் எப்சிலான்னு பார்த்தோம். இங்கே சசப்டபிலிட்டி வெரி வெரி கிரேட்டர் தென் 1 கரெக்டா. இதெல்லாம் நம்ம இதில் பார்த்தது கரெக்ட். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கேஸில் μr உள்ளே கொண்டு வரணும். μr எதுக்கு ஈக்குவல், 1 சசப்டபிலிட்டியா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1 சசப்டபிலிட்டி வந்து நான் என்ன எழுத முடியும், μrன்னு எழுதலாமா. நான் சொல்கிறது புரியுதா பாருங்கள். இது கூட +1 கொண்டு வந்துட்டேன்னா 1 சசப்டபிலிட்டி வந்துட்டேன், அதுக்கு வர என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும், μr அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண முடியும் கரெக்ட் தானே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதனால் ஆடு
+1 ஈச் டேர்ம், அதாவது ஒரு சைடும் என்ன பண்ணுறேன் +1 ஆட் பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள். எப்படின்னா -1 அப்படியே தான் இருக்குது. +1 ஆட் பண்ணுறேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 + சசப்டபிலிட்டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 + 0. சொல்கிறது புரியுதா? இல்லை உங்களுக்கு ஒரே பேட்டர்னில் போன μr அந்த டேர்மை கொண்டு வரதுக்காக. இப்போ இது 0 ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும்? இந்த டேர்முக்கு பதிலாக இந்த இருக்கு இல்லையா, இப்போ இந்த டேர்முக்கு பதிலாக என்ன எழுத முடியுங்க? μrன்னு எழுதலாமா? கரெக்ட். என்ன எழுதலாம்? μr இங்கே ஆர் ஈக்குவல் வரக்கூடாது இல்லையா? 1 செகண்ட், இங்கே ஆர் ஈக்குவல் வரக்கூடாது, கேர்லெஸ் மிஸ்டேக். ஓகே, வரக்கூடாது. ஸோ லெஸ் தென் வாட் இஸ் 1 + 0? 1ன்னு கிடைக்கும். அப்போது சசப்டபிலிட்டியுடைய ரேஞ்சு வந்து எதுக்கு நடுவில் இருக்கும்? -1க்கும் 0க்கும் நடுவில்னு பார்த்துடும். கரெக்டாக -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது சசப்டபிலிட்டி வச்சு சொல்லும் போது, எதில் டயாவில். இப்போ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வச்சு சொல்லும் போது, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 0க்கும் 1க்கும் நடுவில் வரும். இங்கே 0 என்ன வருது? ஆர் ஈக்குவலில் வரும். see here. தெரியுதா? தெளிவா? அப்போ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வேல்யூ 0க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம். இதிலிருந்து நம்ம இதை மாற்றதுக்கு அப்புறம் இது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டியை வச்சுக்கிட்டு எதுக்கு சொல்கிறேன்? எந்த காம்பனண்ட் சொல்கிறேன்? டயாமேக்னட்டிசம்க்கு. புரியுதா? தெளிவா? -1 + 0 ஆகிடுச்சு, இங்கே 1 + 0 1 ஆகிடுச்சு, 1 + சசப்டபிலிட்டி μr ஆகிடுச்சு. ஸோ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வந்து பாசிட்டிவில் இருக்கும். தெளிவாக கிளியரா? எதுக்கு? டயாமேக்னட்டிசம். பாசிட்டிவ் இருக்கலாம், 0 கூட இருக்கலாம். 0 ஆர் ஈக்குவல் என்ன அர்த்தம்? 0 ஆல்சோ பாசிபிள். ஸோ எய்தர் 0 ஆர் பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ லெஸ் தென் +1. அப்போ 0.1 0.2 0.3 அந்த மாதிரி எந்த வேல்யூ வேணாலும் எது இருக்கலாம்? μr ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் டயாமேக்னட்டிசம் இருக்கலாம். ஸோ டயாமேக்னட்டிஸோடைய பெர்மியபிலிட்டியோடைய சைன் எப்படி இருக்குன்னு கேட்டால் எய்தர் 0 இருக்கலாம் ஆர் பாசிட்டிவ் சைன் இருக்கும். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் டயாமேக்னட்டிசம். பட் சசப்டபிலிட்டி இஸ் டெஃபினெட்லி நெகட்டிவ். புரிஞ்சுதா? ஸோ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வச்சு தான் அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லணும். சசப்டபிலிட்டி சொல்லும்போது அது வேறு, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி சொல்லும்போது மீனிங் வேறு. அது எப்படி வந்துச்சுன்றதையும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாராமேக்னெட்டிக். இதில் எப்படி கொண்டு வருவீங்க? இதே மாதிரி டேர்ம் ஆடு +1 ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா அப்போ தான் 1 + சசப்டபிலிட்டி μrன்னு கொண்டு வர முடியும். அப்போ இங்கே பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆகிடும்? 1 + 0 1 + சசப்டபிலிட்டி 1 + எப்சிலான். புரியுதா? அப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 1 + 0 1 1 + சசப்டபிலிட்டி என்ன எழுதலாம்? இதுக்கு பதிலாக μrன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இதுக்கு பதிலாக μr லெஸ் தென் 1 + எப்சிலான். ஸோ see here. அதனால தான் இந்த வேல்யூ இப்படி வந்திருக்கு. அப்போ இதனுடைய மீனிங் என்ன? த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் பாராமேக்னெட்டிக் கேஸுக்கு என்ன ரேஞ்சு வரும்னா +1 விட கிரேட்டராக இருக்கும். இது வந்து 1க்கும் 0 ஆர் 0க்கும் 1க்கும் நடுவில் இருந்துச்சு இதில் டயாவுக்கு. ஆனால் இதில் என்ன வருது பாருங்கள், பாராமேக்னெட்டிக்கு 1க்கும் 1 + சசப்டபிலிட்டி 1 விட கிரேட்டர், அதாவது 1.5 1.2 ப்ளஸில் வரும். அதான் அதனுடைய மீனிங். இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதுக்கு ஆக்சுவலாக வெரி வெரி கிரேட்டர் தென் 1 தான் இங்கேயும் வரும். நீங்கள் அங்கே ஏன்னா இது டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது கூட +1 நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் தட் இஸ் வாட் வெரி வெரி கிரேட்டர் தென் 1 கேஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் இங்கே சப்போஸ் இங்கே 1 + பண்ணிங்கன்னா 1 + சசப்டபிலிட்டி திரும்ப நீங்கள் 1 ஆட் பண்ணிங்கன்னா வெரி வெரி கிரேட்டர் தென் 1. ஆல்ரெடி இந்த வெரி வெரி கிரேட்டர் தென் 1ன்னு வரும்போது 1 2 3 எல்லா வேல்யூமே உள்ளே வந்துடும். அது 3 4 5 எல்லாமே கிரேட்டர் வேல்யூஸ் கிட்ட வந்துடும். ஸோ அதனால் ஸ்டில் இட் இஸ் வாட் 1 விட வெரி கிரேட்டர் தென் 1 அவ்வளோதான். ஸோ அதனால் இதை μr கிரேட்டர் தென் 1ன்னு எடுத்து இந்த ஆன்சரை நீங்கள் ஈஸியாக முடிச்சுக்கலாம். புரிஞ்சுதா? கிளியர்? அதனால தான் இங்கே நம்ம இங்கே 2 3 ஏன் போடலை அப்படின்னா ஆல்ரெடி இட் இஸ் கிரேட்டர் தென் 1 தான். அதோட எல்லாமே பிக்கர் வேல்யூ தான். அதனால் +1 போடும்போது ஸ்டில் இட்ஸ் வெரி பிக்கர் வேல்யூ தான். அதனால் இங்கே நோ சேஞ்ச். அதுக்கப்புறம் இந்த கேஸ் பாருங்கள், மியூ அப்புறம் μ0 இது ரெண்டுத்தையும் உள்ளே கொண்டு வரீங்க. μ0ன்றது என்னது?
அது பெர்மியபிலிட்டி ரிலேட்டிவ் கிடையாது, ஆர் வந்தால் தான் ரிலேட்டிவ். மியூ நாட்னா பெர்மியபிலிட்டி ஆஃப் வேக்கம், மியூன்றது பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம். அப்போது இந்த மியூ நாட்டோடைய வேல்யூ இருக்குது இல்லையா, அது வந்து லெஸ் தென் மீடியமுக்கு இருக்கும். மீடியமுக்கும் மியூ நாட்டுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா எந்த மெட்டீரியலில், டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலில் மியூ லெஸ் தென் மியூ நாட். அப்போ என்ன அர்த்தம், மியூனா பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம். ஓகேவா, வேணா ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கோங்க. இந்த இடத்துல டயாவில் இந்த டயாமேக்னெட்டிசம் கேஸில் கம்பேரிசன் பண்ணுறோம். எதுக்கும் மியூயும் மியூ நாட்டையும் கம்பேரிசன் பண்ணோம்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மியூ நாட்? மியூ நாட்ன்றது பெர்மியபிலிட்டி ஆஃப் வேக்கம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதர்வைஸ் சம்டைம்ஸ் we have to use the word magnetic. ரெண்டு ஒரே மீனிங் தான். மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, இது வேக்கமில், அந்த மெட்டீரியலை வேக்கமில் வைக்கும்போது என்ன இருக்கும், அந்த பெர்மியபிலிட்டி மீனிங் வந்து மியூ நாட்னு சொல்லுவோம். எனி மீடியம் அதர் தென் வேக்கம் எடுக்கிறீங்கன்னா, எனி மீடியம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இதனுடைய மீனிங் என்ன, மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி எனி மீடியம் அப்படின்னு அர்த்தம். வேக்கம் தவிர எனி மீடியம் எது வேணாலும் இருக்கலாம்னு அர்த்தம். இப்போ டயமேக்னெட்டிக் மெட்டீரியலை வேக்கமில் வச்சா என்ன நடக்கும், அதே வேற ஒரு மீடியமில் வச்சா என்ன நடக்கும், அதை கம்பேர் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, மியூ நாட்டுன்றது வேக்கமுக்கு அதிகமாக இருக்கும், மீடியமில் வைக்கும்போது டயமேக்னெட்டிக் மெட்டீரியலுடைய அந்த பெர்மியபிலிட்டி மீடியம் என்னவாக இருக்கும், லெஸ் தானாக இருக்கும். புரியுதா, இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதனால் மியூ லெஸ் தென் மியூ நாட் டயமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு. ஆனால் பேரா ஃபெரோ எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து கிரேட்டர். இதில் என்ன வரும், பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலில் வந்து என்னது கிரேட்டர். புரியுதா, இது அப்படியே லெஸ்ஸர், இதில் வந்து கிரேட்டர் வந்து இதில் வெரி வெரி கிரேட்டர்னு வந்துருக்கும். ஸோ பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம் கிரேட்டர் தென் பெர்மியபிலிட்டி ஆஃப் வேக்கமாக இருக்கும் பேராவுக்கு. ஃபெரோவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பெர்மியபிலிட்டி ஆஃப் மீடியம் வெரி வெரி கிரேட்டர் பெர்மியபிலிட்டி ஆஃப் வேக்கம். ஸோ டயாவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு லெஸ் தான் இருக்கும். ஸோ டயாவோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். பேரா இதுக்கு அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். இதை விட ரொம்ப லார்ஜாக வரும்போது ஃபெரோவாக இருக்கும். பேராவோடைய மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டியிலே லார்ஜ் வேல்யூஸ் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், ஃபெரோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள அந்த சிமிலாரிட்டி கரெக்டாக புரிஞ்சுட்டிங்கனாலே, அந்த டிஃபரன்ஸ் என்னென்ன இருக்குன்றது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இது ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். கிளியர். ஸோ இதில் என்ன கேட்குறாங்கிறது தெளிவாக தெரியணும். அந்த ஒரு காம்பனண்ட்டுடைய மீனிங் நமக்கு தெளிவாக தெரியணும். இல்லைனா நமக்கு ஆன்சர் தப்பாக கிடச்சிரும். புரியுதா, கரெக்டாக மியூனா என்ன, மியூ ஆர்னா என்ன, மியூ நாட்னா என்னன்றதை தெளிவாக புரிஞ்சிக்கலனா ஜஸ்ட் அது ஸ்டேட்மெண்ட்டாக படிக்கக்கூடாது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மியூ நாட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மியூ ஆர், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மியூ. ஸோ அது மூணுத்துக்கு உள்ள ரிலேஷன் என்ன, இதில் எது டைமென்ஷன் லெஸ், இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுதா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ரைட். நெக்ஸ்ட்டு டயாமேக்னட்டிசம்னா என்ன இப்போ பார்க்க போகிறோம். அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதெல்லாம் கிளாசிஃபிகேஷன், அந்த டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். மியூ அப்புறம் சசப்டபிலிட்டி கூட டயாபேராஃபெரோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து டயாமேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டியில் இருக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும், அதெல்லாமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா, இதில் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். டயாமேக்னட்டிக் சப்ஸ்டன்சஸ் ஆர் தோஸ் விச் ஹாவ் டெண்டன்சி டு மூவ் ஃப்ரம் stronger to weaker part of the external magnetic field. So இது first point. Okay, diamagnetic substances ஓகேவா. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டயாமேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வைக்கிறீங்க, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆல்ரெடி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய பிளேஸில், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி ப்ரெசென்ட், அந்த இடத்துல ஒரு டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்து போய் வச்சிங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி ட்ராவல் ஆகும், எப்படி அந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, மூவ் ஃப்ரம் ஸ்ட்ராங்கர் டு வீக்கர் பார்ட், ஸ்ட்ராங்கர் டு வீக்கர் பார்ட். ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்லேருந்து வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் நோக்கி என்னாகும், ஃபீல்டு லைன்ஸு
ட்ராவல் ஆகும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுதான். டயாமேக்னட்டிக் மெட்டீரியலில் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டயாமேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸை வச்சிங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் மூவ் ஃப்ரம் ஸ்ட்ராங்கர் டு வீக்கர் பார்ட் ஆஃப் த magnetic field. Okay va? Right. In other words, unlike the way magnet attracts metal like iron, it would repel diamagnetic substance. Okay va? என்ன சொல்லிருக்காங்க? Magnet attracts metal like iron na, it would repel in diamagnetic substance. Diamagnetic substance என்ன ஆகும்? Repel ஆகும். iron attract ஆகுதுனா இதுல repel ஆகும் சொல்றாங்க. Next, a bar magnet a bar of diamagnetic material placed in an external magnetic field. இந்த diagram கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த diagram 5.7 a இந்த diagram தான். ஓகேவா? ஸோ இந்த diagramல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. The field lines are repelled or expelled and the field inside the magnetic material is reduced. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. The field lines are repelled or expelled and the field inside the material is reduced. இது அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை வச்சிங்கன்னா ரிப்பிள் ஆகிருக்கு. தெரியுதா? அந்த ஏரோ தெரியுதா? டைரக்ஷன் எப்படி போயிருக்கு பாருங்கள். இது எல்லாமே ரிப்பிள் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இன்சைடில் உங்களுக்கு என்ன ஆகுது? ஃபீல்டு லைன்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்குது. டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கும்போது அந்த ஃபீல்டு லைன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள், ரிப்பிள் ஆகிருக்கு. தெரியுதா? இது எல்லாமே அந்த சப்ஸ்டன்ஸ் வெளியில் வந்திருக்கு பாருங்கள். தெரியுதா? ஸோ அதனால் இன்சைடில் குறைஞ்சிருக்கு ஃபீல்டு லைன்ஸு. இது எதில் நடக்கும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி? டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில். இது மாதிரி பெண்ட் ஆகிட்டு போனதுக்கு ரீசன் என்ன? லைக் ரிப்பிள் பண்ணால் எப்படி வந்துடும்? லைக் இப்படி பெண்ட் ஆகிடும் இல்லையா? புஷ் பண்ணால் எப்படி? ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வருது அது ஆக்சுவலாக. பட் ரிப்பிள் ஆகிட்டு போயிருக்கு. இன்சைடில் ஃபீல்டு லைன்ஸு கம்மியாக இருக்கும், வீக்காக இருக்கும். ஸோ அதாங்க சொல்லியிருக்கிறாங்க, த ஃபீல்டு லைன்ஸ். ஓகே, த ஃபீல்டு லைன்ஸ் ஆர் ரிப்பிள்டு ஆர் எக்ஸ்பெல்டு அண்ட் த ஃபீல்டு இன்சைடு. ஃபீல்டு இன்சைட்னா இதான் என்னது? ஃபீல்டு இன்சைடு. ஓகே, த ஃபீல்டு இன்சைட் த மெட்டீரியல் இஸ் ரெடியூஸ்டு. இன்சைட் த மெட்டீரியல் வந்து ஃபீல்டு வந்து கம்மியாகுது. எதில்? டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில். ஸோ இன் மோஸ்ட் கேசஸ் திஸ் ரிடக்ஷன் இஸ் ஸ்லைட் பி 1 part is 10 to the power 5. When placed in non-uniform magnetic field, a bar will tend to move from high to low field. இது வந்து முன்னாடி பார்த்து அதே பாயிண்ட் தான். நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா ஃபீல்டு லைன்ஸ் எப்படி மூவ் ஆகும்? ஹை டு லோ ஃபீல்டு. அது இங்கே என்னன்னு பார்த்தோம், அது ஸ்ட்ராங்கர் பார்ட் டு வீக்கர் பார்ட். அதுதான் இங்கே என்ன சொல்லிடுறாங்க, ஹை டு லோ ஃபீல்டு. ஹை ஃபீல்டுலேருந்து லோ ஃபீல்டை நோக்கி என்ன ஆகும்? ஃபீல்டு லைன் ட்ராவல் ஆகும். எதில்? டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில். புரிஞ்சுதா? அதே பாயிண்ட் தான் இங்கே ரிமைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. The simplest explanation of diamagnetism is as follows. Electrons in an atom orbiting around nucleus possesses orbital angular momentum. இது நமக்கு தெரியும், கரெக்டா? சர்க்குலர் பாத்தில் ஒரு பார்ட்டிகல் சுற்றினாலே அதில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸு, அப்புறம் ஆங்கிள் இருந்துச்சுன்னா ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் வெலாசிட்டி, இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ண முடியும், கரெக்டா? ஸோ இது எல்லாமே ரொட்டேஷன் அந்த கேஸில் வந்துடும், கரெக்ட்? These orbiting electrons are equivalent to current carrying loop and thus possesses orbital magnetic moment. Diamagnetic substances are thus ones in which resultant magnetic moment in an atom is 0. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தேரி பாயிண்ட் தான், ஓகேவா? ஓகே, ஸோ டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் இன் அன் ஆட்டம் எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். When magnetic field is applied, these electrons having orbital magnetic moment in the same direction slow down and those in opposite direction speed up. This happens due to introduced current in accordance with the Lenz's law, which you study in chapter 6. நம்ம அடுத்த சாப்டர்ல பார்ப்போம். ஓகே, thus the substance develop net magnetic moment in a direction opposite to that applied field and hence repulsion. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. The substance develops net magnetic moment. net magnetic moment டெவலப் பண்ணும். அது வந்து என்னது? டைரக்ஷன் ஆப்போசிட் டு த அப்ளைடு ஃபீல்டு. நம்ம அப்ளை பண்ணுற ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும். அதனால் என்ன நடக்கும்? இங்கே ரிப்பல்ஷன் நடக்கும், சரியா? சம் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், இந்த வேல்யூ, இந்த எலமெண்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் தயவு செஞ்சு நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை அப்படியே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். Some diamagnetic substances are bismuth, copper, lead,
சிலிக்கான், நைட்ரஜன் அட் STP ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அண்டு சோடியம் குளோரைடு. புரியுதா? இந்த எல்லா எலமெண்ட்டையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. பிஸ்மத், காப்பர், லெட், சிலிக்கான், நைட்ரஜன் அட் STP, வாட்டர், சோடியம் குளோரைடு. தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட் டயமண்ட் சப்ஸ்டன்ஸ். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன எலமெண்ட்லாம் அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களோ அந்த எலமெண்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டாலே போதும். ஏன்னா அதுதான் அவங்க கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருவாங்கன்னா எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துருவாங்க. இல்லை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ், இல்லை விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் கேட்கலாம். அதே மாதிரி பேரா இல்லை ஃபெரோ அந்த மாதிரி, இல்லை 4 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இதில் எதெல்லாம் டயமேக்னெட்டிக்ஸ் ஃபெரோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லேஷன் மாதிரி கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக அதில் என்னென்ன டெக்ஸ்ட் புக்கில் என்னென்ன எலமெண்ட்லாம் அவங்க எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்களோ டயாவாக இருக்கட்டும், பேராவாக இருக்கட்டும், ஃபெரோவாக இருக்கட்டும், அதை கரெக்டாக நோட் பண்ணி தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் கேட்குற கொஸ்டின் ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா இதுலேருந்து சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் வரும். இதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக எதுவும் இருக்காது. நீங்கள் இதை நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஜஸ்ட் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்னது, டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் டு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அந்த லைன் அந்த டேரக்ஷனில் தான் என்ன ஆகும், ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி ஆகும், ரிப்பிள் ஆகும். இன்சைட் ஃபீல்ட் லைன்ஸ் கம்மியாக இருக்கும். இதெல்லாமே அதில் முக்கியமாக நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட். புரியுதா? ரைட். Diamagnetism is present in all substances. However, the effect is so weak in most cases that get shifted other effects like paramagnetism and ferromagnetism. Okay, so idella இந்த point note பண்ணிக்கோங்க. Diamagnetism is present in all the substances. எல்லா சப்ஸ்டன்ஸ்லையுமே என்ன இருக்கும், diamagnetism present ஆயிருக்கும். ஆனால் அது ரொம்ப வீக். புரியுதா? However, the effect is so weak in most of the cases and get shifted. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பாராவுக்கும் ஃபெரோவுக்கும் போகிறோம். ஏன் நம்ம டயமேக்னெட்டிக்ஸ் கான்செப்ட் இருந்து புதுசாக இன்னொரு கான்செப்ட்டுக்கு போகிறோம். அதாவது பாரா ஃபெரோவுக்கு ஏன் மூவ் ஆகிறோம் அப்படின்னா அது ரொம்ப வீக்காக இருக்குது. டயமேக்னெட்டோடைய அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ராங் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ராப்பர்ட்டி வேணுன்றதுனால நம்ம எங்கே போகிறோம், பாரா அண்ட் ஃபெரோ ஷிஃப்டட். புரியுதா? ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த அதர் ஸ்பெஷல் கேஸுக்கு போகிறோம். The most exotic diamagnetic materials are superconductors. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. The most exotic diamagnetic materials நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய diamagnetic material எது பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டர்ஸ். These are metals cooled at very low temperature. சூப்பர் கண்டக்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா these are metals, okay, these are metals cooled at low temperature which exhibits both perfect conductivity and perfect diamagnetism. ரெண்டுமே அதுக்கு இருக்கும். புரியுதா? என்ன கண்டிஷன், these are metals cooled at very low temperatures, cooled to very very low temperature. அப்படின்னா என்ன அர்த்தம், நெகட்டிவ்ல சாரி இந்த கரெக்டாக 0ல இந்த பக்கம் போகும், 0 கீழே கரெக்டாக. ஸோ டெம்பரேச்சரை நம்ம டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது வெரி லோ டெம்பரேச்சர் விச் எக்ஸிபிட்ஸ் அந்த சுச்சுவேஷனில் அதுக்கு என்ன இருக்கும், பர்ஃபெக்ட் கண்டக்டிவிட்டி அண்டு பர்ஃபெக்ட் டயமேக்னெட்டிசம் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் கண்டக்டிவிட்டினா கிட்டத்தட்ட என்னது, ரெசிஸ்டிவிட்டி ஆல்மோஸ்ட் 0ன்னு எடுத்துக்கிறோம். புரியுது? அதான் இது பர்ஃபெக்ட் கண்டக்டிவிட்டி நோ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுதான் இந்த கேஸு. ஓகே, ரைட். ஹியர் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸ்பெல்ட். இது நம்ம முதல்ல பார்த்துட்டோம் இந்த கேஸுக்கு. இந்த கேஸில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டும், ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸ்பெல்டு அண்ட் த வேல்யூ ஆஃப் சசப்டபிலிட்டி -1. டயமேக்னெட்டிசமோடைய சசப்டபிலிட்டி ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம், -1 less than or equal to susceptibility less than 0ன்னு பார்த்தோம். that is the range for any diamagnetic material. அதில் எக்ஸாக்டாக சசப்டபிலிட்டி வேல்யூ ஈக்குவல் டு -1, அதர்வைஸ் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஈக்குவல் டு 0 எப்போ கிடைக்கும் அப்படின்னா அது வந்து சூப்பர் கண்டக்டராக இருக்கும்போது. சொல்லுது புரியுதா? எப்போ சூப்பர் கண்டக்டராக இருக்கும்போது. ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், சூப்பர் கண்டக்டர் கேஸில் என்ன நடக்குதுன்றதை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சூப்பர் கண்டக்டர் கேஸில் வரும்போது நீங்கள் இதுக்கு என்னென்ன ரெண்டு ப்ராப்பர்ட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்குதுன்னு பார்க்குறோம். ஒன்று வந்து என்னது, என்ன பார்த்துருக்கோம், கண்டக்டிவிட்டி. கரெக்டாக
கண்டக்டிவிட்டி ஆக்சுவலாக அது பர்ஃபெக்ட் கண்டக்டிவிட்டி. அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் டயாமேக்னட்டிசம், ரெண்டுமே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் நீங்கள் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பர்ஃபெக்ட் டயாமேக்னட்டிசம் சொல்லும் போது அந்த கேஸுக்கு தான் நம்ம இதில் வரோம். ஃபீல்டு லைன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸ்பெல்டு. ஓகேவா? அப்போது அதுக்கப்புறம் இதில் நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னது, இந்த கேஸில் the value of susceptibility exactly equal to -1, relative permeability இது -1 இருந்தால் இது என்ன ஆகிடும் 0. அந்த டேபுலேஷனில் பார்த்தோம் இல்லையா, அந்த டேபுலேஷனில் எக்ஸாக்ட்லி -1 இருக்கும்போது ரேஞ்ச் என்ன வந்தது, மியூஆர் இருக்குது. 0 less than or equal to மியூஆர் less than 1ன்னு பார்த்தோம். எதுக்கு பார்த்தோம், டயாமேக்னட்டிசமில் அந்த டேபுலேஷனில் சசப்டபிலிட்டிக்கும் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி மியூஆருக்குள்ள அந்த ரேஞ்சு பார்க்கும்போது. ஸோ இது -1 இருக்குன்னா இது எக்ஸாக்டாக என்னவா இருக்கும், 0வாக இருக்கும். அந்த சுச்சுவேஷனில் இது என்னவா ஆக்ட் ஆகுது, சூப்பர் கண்டக்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போ சூப்பர் கண்டக்டார் அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் அ பர்ஃபெக்ட் டயாமேக்னட்டிசம். த மீனிங் ஆஃப் பர்ஃபெக்ட் டயாமேக்னட்டிசம் இஸ் த வேல்யூ ஆஃப் சசப்டபிலிட்டி இஸ் -1 or relative permeability mu are equal to exactly equal to 0. இந்த சுச்சுவேஷனில் தான் இட் ஆக்ட் as a சூப்பர் கண்டக்டார். இட் இஸ் a perfect diamagnetism. புரியுதா? அண்ட் ஆல்சோ அந்த சுச்சுவேஷனில் the field lines are completely expelled. correct? field lines are completely expelled. so இந்த சுச்சுவேஷனில் field lines are field lines are completely expelled அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? கிளியர்? குட். அடுத்த பாயிண்ட் பாருங்க. a superconductor repels magnet and like by Newton's third law is repelled by the magnet. the phenomenon of perfect diamagnetism is a superconductor is called Masonry effect. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். சரியா? இது எல்லாமே தியரி பார்ட்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. the phenomenon of perfect diamagnetism என்ன சொல்லுவோம், சூப்பர் கண்டக்டர்ஸ். அதை நம்ம இன்னொன்று எப்படி சொல்லுவோம், மேஸ்னர் எஃபெக்ட், ஆஃப்டர் த நேம் ஆஃப் இட்ஸ் டிஸ்கவர். ஸோ அதை கண்டுபிடிச்சதுனால இதுக்கு இன்னொரு நேம் என்னது, மேஸ்னர் எஃபெக்ட். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் கேன் பி கெயின்ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்டட் இன் வெரைட்டி ஆஃப் சுச்சுவேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் மேக்னெட்டிக்கலி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ். இது வந்து அப்ளிகேஷன். ஆக்சுவலாக இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் by using the principle of அந்த சூப்பர் கண்டக்டர் கேஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு டயா நம்மன்றது பார்த்தோம். ஸோ டயாவில் ஸ்பெஷலாக என்னென்னதை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும்போது அந்த சசப்டபிலிட்டி எப்படி இருக்கும், சூப்பர் கண்டக்டர் என்ன, மியூஆர் அப்போ என்ன இருக்கும், இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அடுத்த கேஸுக்கு வாங்க. பாராமேக்னட்டிசம். பாராமேக்னட்டிக் சப்ஸ்டன்சஸ் ஆர் தோஸ் விச் கெட் வீக்லி மேக்னடைஸ்டு. ஓகேவா? இது வந்து paramagnetic substances are those which weakly magnetized when placed in an external magnetic field. weakly magnetized இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. weakly magnetized இதுதான் இதோட ஃபஸ்ட்டு கீவேர்டு. ஓகேவா? paramagnetic substances which get weakly magnetized when placed in an external magnetic field. they have tendency to move from a region weak magnetic field to strong magnetic field. அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். புரியுதா? வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனில் தான் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். எதில்? பாராவில். எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வச்சிங்கன்னா அந்த ஃபீல்டு லைன்ஸ் ஆர் மூவ் ஃப்ரம் வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு ஸ்ட்ராங். ஆனால் அதில் என்ன பார்த்தா டயாவில் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் டு வீக், அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். இது அது வந்து ஸ்ட்ராங் டு வீக் டயா. இங்கே பாரா வந்து பார்த்தீங்கன்னா வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு strong magnetic field lines. so they get weakly attracted to a magnet. so அதை நோட் பண்ணிக்கோங்க. they get weakly attracted to the magnet. magnetனால attracted ரொம்ப ஆகாது. ரைட். the individual atoms or ions or molecules of a paramagnetic material possesses permanent magnetic dipole moment. இதையும் நோட் பண்ணிக்கணும். permanent magnetic dipole moment of their own. ஓகேவா? ஸோ அது எதில் இருக்கும், இண்டிவிஜுவல் ஆட்டமாக இருக்கலாம்,
ஆர் அயான்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஏ பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ ஒரு பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு என்ன இருக்கும், பர்மனெண்ட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இஃப் யூ ஆர் டேக்கிங் இட் இண்டிவிஜுவல் ஆட்டம் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் எதை எடுத்திங்கனாலும் அந்த கேஸில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் we will get பர்மனெண்ட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். புரியுதா? அது ரொம்ப முக்கியம். என்னது பர்மனெண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. On account of ceaseless random thermal motion of the atoms, no net magnetization is seen in the presence of an external field B0, which is strong enough at low temperature. The individual atomic dipole moment can be made aligned to the point in the same direction B0. Okay, so next on the diagram கொடுத்திருக்காங்க, a bar of paramagnetic material placed in external field, the field lines get concentrated inside the material. இங்க பாருங்க, இதுல அப்படியே அதுல நடந்ததுக்கு ரிவர்ஸ்ல இருக்கும். The field lines gets concentrated inside the material. ஓகேவா? அதில் ரிப்பிள் ஆச்சுன்னு பார்த்தோம். இதில் டயமேக்னெட்டிக் மெட்டீரியலில் வந்து சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை வைக்கும்போது ஃபீல்ட் லைன்ஸ் ரிப்பிள் ஆச்சு, இன்சைடில் ரெடியூஸ் ஆச்சுன்னு சொல்கிறேன் ஃபீல்ட் லைன்ஸு. இங்கே என்ன ஆகுதுன்னா இன்சைடில் கான்சன்ட்ரேட் ஆகுது. த ஃபீல்டு லைன்ஸ் கெட்ஸ் கான்சன்ட்ரேட் இன்சைட் த மெட்டீரியல் அண்டு ஃபீல்டு இன்சைட் இஸ் என்ஹான்ஸ். இன்சைடில் அதிகமாக ஃபீல்டு லைன்ஸு பாஸ் ஆகும். எதில்? paramagnetic substance. In most cases, the enhancement is slight, being 1 part is 10 power 5. When placed in a non-uniform magnetic field, non-uniform magnetic field என்ன நடக்கும்? Move from weak magnetic field to strong. புரியுதா? டயால் என்ன பார்த்தோம்? ஹை டு லோன்னு பார்த்தோம். non-uniform magnetic field diamagnetic substance வச்சோம்னா அது ஹை magnetic field to low magnetic field field lines மூவ் ஆகும்னு பார்த்தோம். இதுவே பாராவாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்? வீக் ஃபீல்டு டு ஸ்ட்ராங், அதர்வைஸ் லோ ஃபீல்டு டு ஹை அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அதுக்கப்புறம் இந்த பாயிண்டோட மீனிங் இந்த டயக்ராமில் இருக்கும் பாருங்கள். ஒரு டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? சி த டயக்ராம், இதுதான் அதோட மீனிங். இந்த செகண்ட் டயக்ராம் வந்து எதுக்கு அப்படின்னா பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸுக்கு. திஸ் அ டயக்ராம் ஃபார் பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? இது வந்து பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் செகண்ட் ஒன். இதில் தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே எங்கே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு தெரியுதா? எங்கே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு? எல்லாமே சென்டர் ஆஃப் த பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஆனால் இதில் என்ன ஆயிடுச்சு? இது டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஃபீல்டு லைன்ஸ் ரிப்பிள் ஆயிடுது, சென்டரில் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது. ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ த சென்டர் வந்து கம்மியாக இருக்குது டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில். ஆனால் பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸில் த ஃபீல்டு லைன்ஸ் ஆர் கான்சன்ட்ரேட்டட் இன்சைட் த சப்ஸ்டன்ஸ். சொல்கிறது புரியுதா? அதுதான் அந்த பாயிண்டில் அவங்க சொல்லியிருந்தது. அதுக்கான டயக்ராமும் இதுதான். இந்த டயக்ராமை தான் அவங்க ரெஃபரன்ஸாக வச்சு அந்த கேஸில் சொல்லியிருந்தாங்க. புரியுதா? see here. அதே மாதிரி இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். இதில் குழப்பமே வச்சுக்கூடாது. டயாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் டு வீக்கு, பேராவை பொறுத்த வரைக்கும் வீக் டு ஸ்ட்ராங் ஃபில் லைன் சொல்லிட்டு டைரக்ஷன். சம் மேக்னெட்டிக் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் இங்கே எக்ஸாம்பிள். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி டயாமேக்னெட்டிக்ஸுக்கு சம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது பாராமேக்னெட்டிக் பார்க்குறோம். சம் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் அலுமினியம், சோடியம், கால்சியம், அப்புறம் ஆக்சிஜனேட்டு எஸ்டிபி அண்டு காப்பர் குளோரைடு. இது எல்லாமே என்னது? எக்ஸாம்பிள்ஸ். பாருங்கள், அலுமினியம், சோடியம், கால்சியம், ஆக்சிஜனேட்டு எஸ்டிபி. ஓகேவா? அதுக்கப்புறம் காப்பர் குளோரைடு. கரெக்டா? ஸோ அது இங்கே நோட் பண்ணிக்கணும். இதில் என்ன பார்த்தோம்? இந்த இடத்துல நைட்ரஜனேட்டு எஸ்டிபின்னு பார்த்தோம். இதில் நம்ம பார்த்துருக்கிறது ஆக்சிஜனேட்டு எஸ்டிபி. கன்ஃபியூஷன் இல்லாமல் புரிஞ்சுக்கோங்க, அதுக்காக சொல்கிறேங்க. இதில் ஆக்சிஜனேட்டு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், இங்கே காப்பர் குளோரைடு. ஏன்னா இதெல்லாம் கன்ஃபியூஷன் வரக்கூடிய வேர்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு. ஸோ சோடியம் குளோரைடு, காப்பர் குளோரைடு நம்ம கன்ஃபியூஷன் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நமக்கு டக்குன்னு வந்து அது எதுக்கு டயாவுக்கு பார்த்தோம், எதுக்கு பேராவுக்கு பார்த்தோன்ற அது தெளிவு இல்லாமல் போடும். சம்டைம்ஸ் மறந்துடும். நமக்கு வந்து இந்த எலமெண்ட் வந்து இதுக்குள்ளே வருதுன்னு தெரியும். சப்போஸ் வந்து அந்த 4th சாய்ஸில் உங்களுக்கு சோடியம் குளோரைட் மட்டும் கொடுத்துட்டு எது பேராமேக்னெட்டிக் எக்ஸாம்பிள் கேட்கும்போது சடனாக அது சோடியம் வந்து பேராவுக்கு வருமா இல்லை ஃபெரோவுக்கு வருமானு குழப்பம் வந்துடும். சரி, இது டயாவுக்கு வருமானு, டயாவா பேராவான்ற கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ படிக்கும்போதே தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே அதே மாதிரி எஸ்டிபி இருக்குது. இந்த கேஸில் நைட்ரஜன், இதில் டயாவில். பேராவில் என்னது? ஆக்சிஜன் அட்டு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். இங்கே காப்பர் குளோரைடு, இங்கே என்ன வரும்? சோடியம் குளோரைடு. ஸோ சோடியம் குளோரைடு அப்படின்னா டயாவுக்கு வரும், ஞாபகம் வச்சுக்கணும். காப்பர் குளோரைடுன்றது பேராவுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு
புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அந்த சிமிலராக கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் காம்பனெண்ட்டை தான் நாங்கள் உங்களுக்கு திரும்ப ரிமைண்ட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கேஸ். நெக்ஸ்ட்டு, ஃபார் a paramagnetic material both susceptibility mu are depend not only on the material but also on the sample temperature. ஸோ இது அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு என்னென்னா, இந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, paramagnetic material, both susceptibility and mu are depend not only on the material, அந்த மெட்டீரியலோட நேச்சரை மட்டும் டிபெண்ட் பண்ணிடல, ஆல்சோ sample temperature. Temperature also here it is a deciding factor. One second. So temperature also what? Deciding factor. சொல்றது பாயிண்ட் புரியுதா? ஸோ இந்த டயமேக்னட்டிக் மெட்டீரியல் நம்ம டெம்பரேச்சரை பற்றி ஃபோக்கஸ் பண்ணலை, அதனால் நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் மட்டும்தான் அங்கே என்னது டிசைடிங் ஃபேக்டராக இருந்தது, டயமேக்னட்டிசமில். ஆனால் paramagnetic material affected temperature also, create impact in temperature. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மெட்டீரியல் வந்து அந்த எதனுடைய வேல்யூ, அதாவது சசப்டபிலிட்டி பார்த்தோம் இல்லையா, இந்த சசப்டபிலிட்டி mu r ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, சசப்டபிலிட்டியும் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டியும் நாட் ஓன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். டயமேக்னட்டிசம் இட் டிபெண்ட்ஸ் ஓன்லி த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல். எது இந்த சசப்டபிலிட்டியும் மியூஆரும் எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் டயமேக்னட்டிசமில். பாராமேக்னட்டிசம் மெட்டீரியல் வரும்போது the susceptibility mu r not only depends on the material and also what? Temperature. So these two, இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, இது என்ன கேஸுக்கு, if paramagnet, ஓகே, பாரா கேஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும், depends not only nature of the material also temperature. That's simple ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். இதுல temperature is the important word. Okay va? So remember that word. That's a special important point in this case. As the field is increased or the temperature is lowered, the magnetization increase until reaches saturation value, which point is dipoles as perfectly aligned with the field. So என்ன சொல்லிருக்காங்கன்னா, the field is increased or the temperature is decreased. Field temperature connect பண்ண என்ன வருது பாருங்க இங்க, the field is increased or the temperature is lowered. The temperature is lowered, magnetization increases until reaches the saturation value. ஓகேவா? அப்போ ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அந்த டெம்பரேச்சர் என்ன ஆகுதுன்னு அர்த்தம், டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இது ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். புரியுதா? ஃபீல்டு, இந்த வேர்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல ஃபீல்டு இஸ் இன்க்ரீஸ்டாக இருந்தால் டெம்பரேச்சர் என்ன ஆகும், ஒன்று ஃபீல்டு இன்க்ரீஸ் சொல்லலாம், அதர்வைஸ் டெம்பரேச்சர் இஸ் லோவர்டு. ஃபீல்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள கேஸு. ஸோ டெம்பரேச்சர் கம்மியாகுதுன்னா ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், ஃபீல்டு அதிகமாக டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்னா ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். கிளியர்? ஸோ அதாங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸில் வந்து உங்களுக்கு ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகணும்னா டெம்பரேச்சர் லோவாக தான் இருக்கணும். டெம்பரேச்சர் லோவாக இருக்கும்போது தான் வில் கெட் இன்க்ரீசிங் ஃபீல்டு. அந்த சுச்சுவேஷன் தான் மேக்னடைசேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. மேக்னடைசேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், அதனுடைய சேச்சுரேஷன் வேல்யூ, அதோட மேக்ஸிமம் எக்ஸ்பான்ஷன் நடக்கிற வரைக்கும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டு அன்டில் ரீச்சஸ் த மேக்ஸிமம் சேச்சுரேஷன் வேல்யூ அட் விச் ஆல் டைபோல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட்லி அலைன்டு. எல்லாமே என்ன ஆகிடும், பர்ஃபெக்ட்லி ஒரு டைரக்ஷன் அலைன்மெண்ட் ஆகும். ரேண்டம் டைரக்ஷனில் இருந்த டைபோல் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரே டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி ஒரு அலைன்மெண்ட்டுக்கு ஃபைனலாக வந்துடும். அந்த என்னது சேச்சுரேஷன் வேல்யூ. புரியுதா? ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கணும். இதுதான் ஆக்சுவலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதில் பாராவில். ஓகேவா? அடுத்தது ஃபெரோ. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். Ferromagnetic substances are those which gets strongly magnetized when placed in an external magnetic field. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள சின்ன அந்த ஒரு வேர்டு என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். இது வந்து strongly magnetized when placed in external magnetic field. அப்போது இங்கே எந்த வேர்டை ஹைலைட் பண்ணிக்கணும்,
ஸ்ட்ராங்லி. இதில் என்ன பார்த்தோம்? வீக்லி. சொல்கிறது புரியுதா? ரெண்டுமே சிமிலராக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்க போகுது. ரெண்டுமே ஒரே மாதிரி கேஸ் தான். ஒன்று அந்த ஸ்ட்ராங்கு வீக்கு, இன்னொன்று டெம்பரேச்சர் வச்சு என்ன நடக்க போகுது. இதாவது பேரா டு ஃபெரோவுக்கு நம்ம பர்டிகுலராக ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகே, அப்போது இந்த கேஸில் paramagnetic substances are weakly magnetized which plays in the external magnetic field. ஆனால் இது என்னது? ferromagnetic substance those which gets strongly magnetized. அந்த வேர்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்லின்றது ஃபெரோவுக்கு, வீக்லின்றது பாராவுக்கு. இதுதான் அந்த டிஃபரன்ஸ். வீக்லி மேக்னட்டிசம் பிளேஸ்ட் இன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. They have strong tendency to move from weak magnetic field region to strong. இதுவும் அதே கேஸ் தான். என்னது? weak magnetic field to strong magnetic field. So இங்கே அடுத்த முக்கியமான வேர்டு they strongly attracted to a magnet. என்ன ரெண்டுத்துக்கு ஒரே சிமிலர் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்குறோம், தெரியுதா? பாராவுக்கு என்ன நடந்திருக்கு? பாரா கேஸ்க்கு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து வீக் டு ஸ்ட்ராங் தான் அதுவும் மூவ் ஆச்சுன்னு பார்த்தோம். கரெக்டாக? வீக் மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனில் தான் அதனுடைய அந்த டைரக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். கரெக்டு தானே? வீக் டு ஸ்ட்ராங். கரெக்டாக? இது வீக்கு, இங்கே என்னது? ஸ்ட்ராங். வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே தான் இங்கேயும் வரும், அதில் சேஞ்ச் ஆகலை. வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வருது. ஆனால் இன்னொரு பாயிண்ட் இங்கே அடிஷ்னலாக என்னது? இது வந்து வீக்லி அட்ராக்டட் டு ஏ மேக்னெட். மேக்னெட்டை ரொம்ப அதிகமாக அட்ராக்ட் பண்ணாது. வீக்லி அட்ராக்ட்னா கம்மியாக அட்ராக்ட் பண்ணணும்னு அர்த்தம். எது? பாரு. ஆனால் ஃபெரோவில் என்ன பாருங்கள், தே கெட் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் டு ஏ மேக்னெட். ஸோ பாராவுக்கும் ஃபெரோவுக்கும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் அவங்க சொன்னது ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ்டு. பாரா வந்து வீக்லி மேக்னடைசைடு, ஃபெரோ ஸ்ட்ராங்லி மேக்னடைசைடு when placed in external magnetic field. அதுக்கப்புறம் என்ன சிமிலாரிட்டி ரெண்டுத்துக்கும்? த ஃபீல்டு லைன்ஸ் மூவ் ஃப்ரம் வீக் டு ஸ்ட்ராங். அது பாராவுக்கும் சரி ஃபெரோவுக்கும் சரி, இது ரெண்டுத்துக்கும் காமன் இது. அதுக்கப்புறம் மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி எடுத்திங்கன்னா பாரா வந்து என்னது? வீக்லி அட்ராக்டட், ஃபெரோ வந்து ஸ்ட்ராங்லி அட்ராக்டட். இது ரெண்டுத்துக்கும் உள்ள முக்கியமான டிஃபரன்ஸ் அண்ட் சிமிலாரிட்டி. The individual atoms or ions or molecules in a ferromagnetic material possesses dipole moment. இதில் என்ன இருக்கும்? permanent dipole moment இருக்கும். ஓகே, ஸோ dipole moment as in a paramagnetic material. எப்படி பாராவுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி ஃபெரோவுக்கு என்ன இருக்கும்? permanent dipole moment இருக்கும். However, yes, paramagnetic material possesses a dipole moment as in a ferromagnetic material possesses a dipole moment as per paramagnetic materials, right? However, they interact with one another in such a way that they spontaneously align themselves in a common direction over macroscopic volume called domain. The explanation of this cooperative effect requires quantum mechanics is beyond the scope of this textbook. அதை நம்ம டீட்டெயிலாக இங்கே படிக்க போகிறதில்ல. Each domain has a net magnetization. Typical domain size is 1 mm and the domain contains 10 to the power 11 atoms. In the first instance, the magnetization varies randomly from domain to domain. There is no bulk magnetization. So this is shown in the diagram 5.8. இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் when we supply an external magnetic field, இதை நம்ம அடுத்த கேஸ் பார்க்குறோம். இது வந்து absence of external field முன்னாடி பார்த்தது. எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி நாட்டை சப்ஸ்டிட் பண்ணால் அப்ளை பண்ணோம்னா என்ன நடக்க போகுது பார்க்க போகிறோம். when you apply external magnetic field B naught, the domains orient themselves in the direction of B naught and simultaneously the domain oriented in the direction of B naught grow in size. This existence of domains and their motion in B naught are not speculations. இதெல்லாமே எதுவும் ஜஸ்ட் இன் டேட்டா தான். One may observe this under microscope after sprinkling a liquid suspension of power to paramagnetic substance samples. This motion of suspensions can be observed. The domains have aligned and amalgamated to form a single giant domain. ஓகே, இதெல்லாமே ஜஸ்ட் ஸ்டோரி தான். இதில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எது கிடையாது இதில், சரியா? நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். Thus, in a ferromagnetic material, the field lines are highly concentrated. இதுதான் அடுத்தது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹைலைட் பண்ண வேண்டியது. Ferromagnetic material, the field lines are highly concentrated. பாராவோட இது அதிகமாக இருக்கும். In non-uniform magnetic, the sample tends to move என்ன வரும்? Towards high field. கரெக்டு தானே? Towards high field என்ன அர்த்தம்? In non-uniform magnetic field,
the sample tends to move towards the region of high field ன்னு அர்த்தம், low to high field ன்னு அர்த்தம். அதாவது low magnetic field to high magnetic field. இது ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்துட்டோம். பேராவுக்கும் சரி ஃபெரோவுக்கும் சரி low to high ன்னு சொல்லலாம். அதர்வைஸ் வாட், weak to strong magnetic field. அந்த டைரக்ஷனில் தான் field lines இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். டயாவுக்கு தான் என்ன வரும், strong to weak, otherwise high to low அப்படின்னு சொல்லுவோம். We may wonder as to what happens when external field is removed. நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, external field ரிமூவ் பண்ணா என்ன நடக்கும். What happens when external field is removed. நம்ம அப்ளை பண்ற ஒரு external field B0 ஒரு external field அப்ளை பண்ணோம் இல்லையா, அதனால என்ன ஆயிடுச்சு, டைபோல் மொமெண்ட் ஆல்ரெடி பர்மனன்ட் டைபோல் மொமெண்ட் இருந்தது, அது எல்லாமே ஒரு ரேண்டம் டைரக்ஷன்ல ஒரு பர்டிகுலர் ஓரியன்டேஷனுக்கு என்ன ஆகும், travel ஆக ஆரம்பிக்கும். எப்போ, when you apply external electric field in some ferromagnetic. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த external field ரிமூவ் பண்ண என்ன நடக்கும்ன்றத நம்ம பார்க்குறோமே. in some ferromagnetic materials this magnetization persists. இதை நோட் பண்ணிக்கோங்க. in some ferromagnetic materials the magnetization persists. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம். புரியுதா? ஆனால் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னமும் மேக்னெட்டிசேஷன், அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எதில் இருக்கும், some particular ferromagnetic material still it is persist அப்படின்னு சொல்கிறாங்க. such a materials are called hard magnetic material. such a magnet is called hard magnetic materials or hard ferromagnets அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது எப்போ இந்த பாயிண்ட் எப்போ நீங்கள் சொல்லுவீங்க, when external field is removed. external field ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் some kind of ferromagnetic materials magnetization is persist. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? மேக்னெட்டிக் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் அதில் என்ன இருக்கும், ஸ்டில் இந்த மேக்னடைசேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஹார்ட் ஃபெரோமேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அல்னிக்கோ அண்ட் அலாய் ஆஃப் வாட். அல்னிக்கோன்னு என்ன அர்த்தம், அலுமினியம் நிக்கல் கோபால்ட். ஏஎல்னா அலுமினியம், என்ன நிக்கல், CO கோபால்ட், சிம்பிள் அல்னிக்கோ. அண்ட் அலாய் ஆஃப் அயன், அலுமினியம் நிக்கல் கோபால்ட் அண்ட் காப்பர் இன் சச் மெட்டீரியல். இதனுடைய காம்பினேஷனில் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே அலாய்ஸ். இது வந்து என்னென்னு சொல்லுவோம், ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் மெட்டீரியல். ஓகே, த நேச்சுரலி அக்கரிங் லோட்ஸ்டோன் இஸ் அனதர். லோட்ஸ்டோன்ன்றது நேச்சுரலாக இருக்கக்கூடிய மெட்டீரியல். திஸ் ஆல்சோ வாட், எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். புரியுதா? தட் இஸ் எக்ஸாம்பிள் இஸ் கால்டு லோட்ஸ்டோன். அதை நோட் பண்ணிக்கோங்க. such a material forms permanent magnets to be used among other things as a compass needle. On the other hand, there is a class of ferromagnetic materials in which magnetization disappear the removal of external magnetic field. அப்போ ரெண்டு கேஸ் இது. சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணிட்டோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ரிமூவ் பண்ணுறோம். அதில் ரெண்டு கேஸ் ஸ்டடி பண்ணுறோம். ஒரு சில டைப் ஆஃப் மெட்டீரியலில் அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து சில டைப் ஆஃப் மெட்டீரியல் வைக்கும்போது ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்டில் த மேக்னடைசேஷன் ப்ரெசென்ட். அது ஹார்ட் ஃபெரோமேக்னெட் பார்த்தோம். ஆனால் சில மெட்டீரியல் அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ஸ்டாப் பண்ண உடனே அந்த மெட்டீரியல் என்ன ஆகாது, மேக்னடைசேஷன் இருக்காது, மேக்னடைசேஷன் கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடும். அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், சாஃப்ட் ஃபெரோமேக்னெட் சொல்ல போகிறோம். அதை தான் அவங்க ரிமைன் பண்ணுறாங்க இங்கே. ஓகேவா? அந்த அதர் ஹேண்ட் தேர் இஸ் எ கிளாஸ் ஆஃப் ஃபெரோமேக்னெட் இன் விச் மேக்னடைசேஷன் டிஸப்பியர். மேக்னடைசேஷன் இல்லாமல் போய்டும். எப்போ, ரிமூவல் ஆஃப் த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த B0 ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த மெட்டீரியல் என்ன இருக்காது, மேக்னடைசேஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? மேக்னடைசேஷன் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் இருந்த கேஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம். அதான் ஹார்ட் ஃபெரோமேக்னெட். அதுக்கு எக்ஸாம்பிள் அல்னிக்கோ, அலுமினியம் நிக்கல் கோபால்ட். அதுக்கப்புறம் அந்த அலாயோட காம்பினேஷனில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல். அப்புறம் நேச்சுரல் என்ன பார்த்தோம், லோட்ஸ்டோன். இதில் என்னன்னா சாஃப்ட் அயன் இஸ் ஒன் சச் மெட்டீரியல். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாஃப்ட் அயன் ஒன் சச். எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற வரைக்கும் இதில் மேக்னடைசேஷன் இருக்கும். இதில் சாஃப்ட் அயன் மெட்டீரியலில் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு B0 ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதில் என்ன இருக்காது, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்காது. இதில் சாஃப்ட் அயனில். அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் தான் நம்ம சாஃப்ட் ஃபெரோமேக்னெட் சொல்ல போகிறோம். ஸோ அப்ராப்ரியேட்லி இனஃப் சச் மெட்டீரியல்ஸ் கால்டு சாஃப்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். These are a number of elements which are ferromagnet. So example, iron, cobalt, nickel, gadolinium, அதுக்கப்புறம் எக்ஸட்ரா. இதெல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கும்போது இது வந்து அலாய். புரியுதா? இதுலேயுமே நமக்கு என்ன வந்திருக்கு, அலுமினியம் நிக்கல் கோபால் அந்த மாதிரி எலிமெண்ட் வந்தது. இது வந்து செப்பரேட் எலிமெண்ட். அயன், அதுக்கப்புறம் கோபால், நிக்கல்,
இந்த மாதிரி எலமெண்ட்டில் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து மேக்னடைசேஷன் பண்ணீங்கன்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது மேக்னடைஸ் ஆகும். ஆனால் அது இருக்கிற வரைக்கும் B0 எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரெசென்ட் ஆகிற வரைக்கும் அதில் மேக்னடைசேஷன் இருக்கும். B0 நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க, அது எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா டிமேக்னடைசைட் ஆகிடும். எது இந்த மெட்டீரியலில், அதுதான் சாஃப்ட்டு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். புரியுதா உங்களுக்கு? ஸ்ட்ராங்ன்றது நம்ம முன்னாடி பார்த்தது, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமும் ஸ்டில் மேக்னடைசேஷன் இஸ் ப்ரெசென்ட். அதான் அதனுடைய அந்த முக்கியமான பாயிண்ட். த ஃபெரோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கும். முன்னாடி பார்த்த பேராவும் எது டிபெண்ட் பண்ணியிருக்கும், டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அட் ஹை இனஃப் டெம்பரேச்சர் a ferromagnetic becomes paramagnet. அப்படின்னா என்ன ஆகும், டெம்பரேச்சரை நீங்கள் வந்து ஹை டெம்பரேச்சரில் ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வச்சிங்கன்னா, இல்லை அதில் ஹை டெம்பரேச்சரை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா அந்த மெட்டீரியலுக்கு என்ன நடக்கும், ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுடைய அதனுடைய ஸ்ட்ரென்த்து வந்து வீக் ஆகிட்டே வரும். டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக அதனுடைய ப்ராப்பர்ட்டி ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அப்போ என்ன நடக்கும், இது கன்வெர்டட் இன்டு பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல். பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னது, வீக்லி அட்ராக்டட். பார்த்தோம் இல்லையா முன்னாடியே, வீக்லி அட்ராக்டட். இது வந்து ஸ்ட்ராங்லி அட்ராக்டடாக இருந்தது. ஃபெரோ டு பேராவாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும், அதை வந்து டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சரில் நீங்கள் அதை வச்சிங்களா, அந்த மெட்டீரியல் வச்சிங்கனாலே ஃபெரோ என்னவா கொஞ்ச நேரத்துக்கு கன்வெர்ட் ஆகிடும், பேராவாகிடும். ஸோ வீக்லி அட்ராக்டட் நேச்சர் கெட் பண்ணிவிடும். ஸோ அதை கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் இஸ் இனஃப். அதான் சொல்லியிருக்காங்க. ஹை இனஃப் டெம்பரேச்சர் எ ஃபெரோமேக்னெட்டிக் பிகம்ஸ் எ பேராமேக்னெட். த டொமைன் ஸ்ட்ரக்சர் டிஸ்இன்டகிரேட்ஸ் வித் டெம்பரேச்சர். புரியுதா? த டொமைன் ஸ்ட்ரக்சர் disintegrates with temperature. This disappearance of magnetization with temperature is gradual. ஓகேவா? ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும் அதனுடைய அந்த ப்ராப்பர்ட்டி. சரியா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பாயிண்ட்ஸ். இது கம்ப்ளீட்டாக தேரி பேஸ் பண்ண ஒரு சாப்டர் தான். தட் இஸ் வெரி வெரி சிம்பிள் சாப்டர். இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபார்முலா, முக்கியமான அந்த பாயிண்ட்ஸ் என்ன ஞாபகம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லா பாயிண்ட்ஸும் தெளிவாக படித்து கரெக்டாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சசப்டருடைய ப்ராப்பர்ட்டி எப்போ எப்படி இருக்குது, டயா பேரா ஃபெரோக்கு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் முன்னாடி நடத்தின அந்த ஃபார்முலா என்னென்ன முக்கியமான கேஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அது நம்மளும் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்களும் என்ன பண்ணுங்கள், எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஜென்ரலாக நமக்கு இதில் 1 கொஷின்ஸ் வருது. ஓகேவா? அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி 3 கொஷின்ஸ் 2020 அந்த மாதிரி எப்போயாவது திடீர்னு ஏதாவது ஒரு ஈஸி சாப்டரில் கேட்கலாம். ஸோ கொஷின் பேப்பர் நமக்கு லக்கு இருந்து ஈஸியாக வந்துட்டால் நமக்கு லக்கு தானே அது. ஸோ அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் எனிவே நம்ம எந்த சாப்டர் ஸ்கிப் பண்ண போகிறதில்ல, எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஈஸி சாப்டருக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் ஒரு தடவை படிச்சினாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் இதில். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறைய மார்க் டெஸ்ட்லாம் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே இந்த சாப்டர் அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸாம் டைமுக்கு ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும். அது திரும்ப ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறதுக்கு அதில் அவ்வளோ காம்ப்ளிகேட்டான கான்செப்ட் எதுவுமே கிடையாது இதில். புரியுதா? ரொம்ப ட்ரிக்கியான கொஷின்ஸோ ப்ராப்ளமோ கேட்குறது கூட இதில் பாயிண்ட்ஸ் கிடையாது. டேட்டா அப்படியே இன்ஃபர்மேஷன் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுனால திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர் நமக்கு 12th ஃபிசிக்ஸில். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட் எவர் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? நம்ம அடுத்த கிளாஸில் இன்னொரு அடுத்த சாப்டருடைய முக்கியமான கான்செப்ட் ஃபார்முலா எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.